வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. எல்லாம் வல்ல இறையருளையும் குரு அருளையும் வணங்கி இன்றைய நாள் நிகழ்ச்சிகளை தொடங்குகின்றோம். சான்றோர் பெருமக்களே, இன்றைய தினம் கடவுளுக்கும் கடமைக்கும் என்ன சம்பந்தம் என்ற தலைப்பை ஒட்டிய கேள்வி பதில் நிகழ்ச்சிக்கு சிந்தனை உரையோடு வழங்க கத்தாரிலிருந்து நம்மோடு ஆழியார் இணைப்பில் இணைந்திருக்கும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய உலக சமுதாய சேவா சங்கத்தின் பேராசிரியர் அருள்நிதி முத்து ஐயா அவர்களை வாழ்க வளமுடன் என வாழ்த்தி வரவேற்கின்றோம். நிகழ்ச்சிக்கு செல்வதற்கு முன்பு ஐயா அவர்களை பற்றிய குறிப்புகளை அன்பர்களிடம் பகிர்ந்து கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய உலக சமுதாய சேவா சங்கத்தின் பேராசிரியர் அருள்நிதி முத்து ஐயா அவர்கள் தமிழ்நாடு திருநெல்வேலி மாவட்டத்தை சேர்ந்தவர்கள். ஐயா அவர்கள் தற்போது கத்தார் நாட்டில் வசித்து வருகின்றார்கள். ஐயா அவர்கள் தனியார் நிறுவனத்தில் பொது மேலாளராக பணியாற்றி வருகின்றார்கள். கல்வி தகுதியாக பிடெக் முடித்துள்ளார்கள். எம்எஸ்சி யோகா, ஜோதிடத்தில் பட்டத்தையும் பெற்று இயற்கை மருத்துவத்தில் பட்டம் பெற்றுள்ளார்கள். கடந்த 22 வருடங்களாக மனவளக்கலையில் தம்மை இணைத்துக் கொண்டு சிறப்பாக சேவை செய்து வருகின்றார்கள். கத்தார் நாட்டில் ஞானத்தென்றல் என்ற விருதினை எழுமின் அமைப்பு ஐயா அவர்களுக்கு அளித்து கௌரவித்துள்ளது. வளைகுடா நாடுகளில் பல இடங்களுக்கு சென்று வேதாத்திரிய பயிற்சிகள் தத்துவங்களையும் விதைத்து கொண்டிருக்கும் பெருமை மிக்கவர்கள். இணைய வழியே லாக்டவுன் காலத்திலிருந்து தற்போது வரை பல சிந்தனை உரைகளை நமக்கு அளித்தும் வருகின்றார்கள். இத்தகைய பல்வேறு சிறப்புகளை உடைய ஐயா அவர்களை கடவுளுக்கும் கடமைக்கும் என்ன சம்பந்தம் என்ற தலைப்பில் ஒட்டி ஆன கேள்வி பதில் நிகழ்ச்சியை பங்கேற்று அன்பர்களின் ஐயங்களை தீர்க்க வருமாறு வாழ்க வளமுடன் என வாழ்த்தியும் வணங்கியும் அன்போடு வரவேற்கின்றோம். ஐயா, வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவழியாய குணங்களில் நின்று கருவழியாய கணக்கை அறுக்க வருவழி வளமாக அறிவு அறிந்து அன்பு வழி அருளும் குருவே அடிபணிக்கின்றேன். குரு வாழ்க, குருவே துணை. இணையத்தில் இணைந்துள்ள சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவருக்கும் மற்றும் தொழில்நுட்பத்துறை நிர்வாகிகள், ஒருங்கிணைப்பாளர்கள் ஒவ்வொருவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள். எதற்காக ஒருவன் கடவுளை நேசிக்க வேண்டும் என்ற கேள்விக்கு பதில் தெரிந்தாக வேண்டும். இதை நாம் அறிந்து கொள்ளாத வரையில் எதுவுமே புரிந்து கொள்ள முடியாது என்று விவேகானந்தர் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அறிவின் தற்கால போக்கு அப்படின்னு மகரிஷி அவர்கள் ஒரு கவிதையில இன்றைய வாழ்க்கை முறையில பெரும்பாலான மனிதர்கள் அன்னன்னைக்கு என்ன தேவை, என்ன பிரச்சனை, என்ன சிக்கல், எதை செய்யணும் செய்யக்கூடாது, இதிலேயே முழுவதுமாக அவர்களுடைய அறிவையும் ஆற்றலையும் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இல்லாட்டி பணம் என்று பணம், பதவி, பொருள் இதை நோக்கி செலுத்துகிறார்கள். பிறப்பின் நோக்கத்தை அங்க மறந்து விடுகிறார்கள் என்ற அர்த்தத்துல ஒரு கவிதையை குறிப்பிட்டிருப்பார்கள். இதை விட கொஞ்சம் காட்டமாக இன்னொரு கவிதையை குறிப்பிட்டிருப்பார்கள். தின்று திரிந்து உறங்கவா பிறந்தோ என்று நினைத்தால் ஏன் என உணர்ந்தோம், அன்றாட வாழ்க்கை அறிந்து அனுபவிக்க இன்றேனும் விரைந்து எழுச்சி பெற்று உய்வீர் அப்படின்னு அந்த கவிதையில குறிப்பிடுகிறார்கள். அதை செயல்படுத்துகிற அளவுல இன்றைய தலைப்பு நம்ம அந்த பிறப்பின் நோக்கமான இறை உணர்வு பெறுவது, அதாவது கடவுளை பற்றி அறிந்து கொள்வது. அப்புறம் இன்னைக்கு அருமையான ஒரு கவிதையோட ஆரம்பித்தார்கள். அந்த கடமையின் சிறப்பு, இந்த இரண்டுக்கும் என்ன சம்பந்தம் என்பதுதான் அடுத்த ஒரு 15 நிமிடத்திற்கு நாம சிந்தனை செய்ய இருக்கின்றோம். நாம் எதற்காக இதெல்லாம் சிந்திக்கணும்னு கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா, காலையில எழுந்தவுடன் காலை உணவு சிற்றுண்டி சாப்பிடுகிறோம். அப்புறம் அதை சாப்பிட்டுட்டு ட்ரெஸ் பண்றோம், உடனே ஆபீஸ்க்கு கிளம்புறோம். இந்த காலை வேளைகள்ல கடவுள் ஏதாவது நமக்கு உதவி செய்கிறாரான்னு பார்த்தா அப்பவும் இல்லை. சரி, பின்னர் வேலைக்கு சென்று நாள் முழுவதும் கடினமாக உழைத்து பணம் சம்பாதிக்கிறான். அங்கேயாவது நீ கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்பா, உன் வேலையை நான் செய்யறேன், யாராவது உதவி செய்யறாங்களா? அங்கேயும் கடவுள் எந்த உதவியும் நமக்கு செய்வது இல்லை. அப்புறம் வீடு வந்துடுறோம், இரவு சாப்பிட்றோம், தூங்குறோம், மறுநாள் எந்திரிக்கிறோம். கடவுளை பற்றி சிந்திக்க கூட நேரம் இல்லாத அளவுக்கு ஒரு ட்ரெட்மில்ல ஓடுற மாதிரி, ஒரு மிஷின் மாதிரி, ஒரு எந்திர மாதிரி மனிதனுடைய வாழ்க்கை, பெரும்பாலானவர்களுடைய வாழ்க்கை சென்று கொண்டிருக்கிறது. கடவுள் ஒருவர் தேவை என்பதை உணர்வதற்கு கூட நேரம் இல்லாத அளவுக்கு வாழ்க்கை பிஸியாக இருக்கிறது. ஆனா அந்த கடைசியா ஒரு நாள்ல
மரணம் வா என்று அழைக்கிறது. அழைக்கும் பொழுது என் பொண்ணுக்கு கல்யாணம் இன்னொன்னு இது ஏதோ ஒரு வேலையை அங்கே சொல்லி ஐயோ என்று அந்த இடத்துல ஒரு ஒரு நாம வாழ்ந்த முறை தவறுதானா, என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு ஒரு சூழ்நிலை வரும் பொழுது அங்கே அவன் உணர ஆரம்பிக்கிறான். இறைவனே அனைத்திலும் மேலானவன் என்பது தெரிந்து கொள்வதற்கான வாய்ப்பையும் இந்த சமுதாயம் நமக்கு ஏற்படுத்தவில்லை. அந்த இறை உணர்வை ஏற்படுத்தினால் கூட நமக்கு அந்த கடமையை எந்த அளவுக்கு நாம செய்ய வேண்டும், அதற்கும் இதற்கும் என்ன சம்பந்தம் என்ற இரண்டையும் ஒருவர் உணர்ந்து கொண்டால் கண்டிப்பாக வாழ்க்கையில அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வராமலேயே தவிர்த்து விடலாம். ஒரு சின்ன உரையாடல், யாரோ எழுதுனது யாருன்னு எனக்கு தெரியல. அவர் ஒரு கிராமத்துல ஒருவர் இறந்து போகிறோம் என்பதை உணரும் பொழுது கையில பெட்டியோடு கடவுள் உள்ள வர்றார். அங்க ஒரு சின்ன உரையாடல் தொடங்குகிறது. கடவுள் சொல்றாரு, வா மகனே, நாம் புறப்பட நேரம் ஆகிவிட்டது அப்படின்னு அவரு சொல்றாரு. அப்ப அந்த மனிதன், இப்பவே வா, இவ்வளவு சீக்கிரமா வா, நான் ஏகப்பட்ட திட்டங்கள் வச்சிருக்கேனே, அதெல்லாம் என்ன ஆகுறது, என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணணும்னு இப்பதான் ஆரம்பிச்சிருக்கேன் அந்த வேலைகளை, இப்ப எப்படி நான் வருவது? கடவுள், மன்னித்து விடு மகனே, உன்னை கொண்டு செல்வதற்கான நேரம் இதுதான். அப்ப அந்த மனிதன் கேட்கிறான், அந்த பெட்டியில என்ன இருக்கு அப்படின்னு அவரு கேட்கிறார். அப்போ என்னுடைய உடைமைகள் அந்த பெட்டியில இருக்கா அப்படின்னு அந்த கடவுளை பார்த்து கேட்கும் போது அவரு பதில் சொல்றதுக்கு முன்னாடியே இவர் திருப்பி கேட்கிறார், நான் 6 வீடு வச்சிருக்கேன், அந்த 6 வீடு பிக்சட் டெபாசிட்ல ஒரு 2 கோடி வச்சிருக்கிறேன், ஷேர் மார்க்கெட்ல ஒரு கோடி போட்டு வச்சிருக்கிறேன், கேஷா ஒரு 22 லட்சம் வச்சிருக்கிறேன், ஒரு 330 டிரெஸ் வச்சிருக்கிறேன், இது எல்லாம் இந்த பெட்டிக்குள் இருக்கிறதா அப்படின்னு கேட்கிறார். கடவுள் உடனே, நீ கூறியவை, நீ சொன்னது அனைத்துமே உன்னுடையவை அல்ல, நீ பூமியில் வாழ்வதற்காக உனக்கு தேவையானது கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ மனிதன் மறுபடியும் கேட்கான், அப்படின்னா அந்த பெட்டிக்குள்ள என்னுடைய மெமரிஸ், என்னுடைய நினைவுகள் மட்டும்தான் அங்க இருக்கா அப்படின்னு கேட்கும் பொழுது கடவுள் மீண்டும், அது காலத்தின் கோலம், அதுவும் அங்க கிடையாது. அப்போ மனிதன், அப்போ என்னுடைய திறமைகள் அந்த பெட்டிக்குள்ள இருக்கா? அவை உன் சூழ்நிலைகளுக்கு சம்பந்தப்பட்டது, அதுவும் அந்த பெட்டிக்குள் இல்லை. அப்போ மனிதன் மறுபடி கேட்கிறான், அப்படின்னா என்னுடைய குடும்பம், என்னுடைய மனைவி, என்னுடைய நண்பர்கள், அவர்கள் எல்லாம் அங்கே இருக்கிறார்களா? கடவுள் அப்பமும், மன்னிக்கவும், குடும்பமும் நண்பர்களும் நீ வாழ்வதற்கான வழிகள், அது இந்த பெட்டிக்குள்ள வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்படின்னா எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஆன, எனக்காகவே வாழ்கிற என் மனைவி, என்னுடைய குழந்தைகள், உன் மனைவி, உன் மக்கள் உனக்கு சொந்தமானவர்கள் அல்ல, உன் இதயத்துடன் தொடர்புடையவர்கள், அவ்வளவுதான், அதுக்கு மேல அங்க ஒண்ணும் கிடையாது. ஐயோ, அப்போ பெட்டிக்குள் இருப்பது என்னுடைய ஆன்மாவா அப்படின்னு அவரு கேட்கிறார். கடவுள், அதுவும் உன்னுடையது அல்ல, அது என்னுடையது. மனிதன், ஐயோ, இது எதுவுமே தெரியாமல் இவ்வளவு நாள் நான் வாழ்ந்துட்டேனே அப்படின்னு ரொம்ப ரொம்ப பயந்து போய் அந்த கடவுள்கிட்ட அந்த பெட்டியை வாங்கி திறந்த உடனே ரொம்ப ஷாக் ஆயிட்டார், ரொம்ப அதிர்ச்சிக்குள்ள ஆயிட்டார். அந்த பெட்டிக்குள்ள ஒண்ணுமே இல்லை, வெறும் காலி பெட்டி தான் அங்கே இருந்திருக்கிறது. கண்ணில் நீர் வழிய கடவுளிடம், என்னுடையது என்று எதுவுமே இல்லையா இந்த பெட்டியில வைப்பதற்கு அப்படின்னு கேட்க கடவுள் அங்கே சொல்லுகிறார், அதுதான் உண்மை. நீ வாழும் ஒவ்வொரு நொடி மட்டுமே உன்னுடையது. வாழ்க்கை என்பது நீ கடக்கும் ஒரு நொடிதான். ஒவ்வொரு நொடியையும் நீ சந்தோஷமாக வாழ், எல்லாமே உன்னுடையது என நினைக்காது. இறுதி காலத்தில் எதையும் உன்னுடன் கொண்டு போக முடியாது. வாழுகின்ற ஒவ்வொரு நொடியிலும் நீயும் சந்தோஷமாக, உன்னை சுற்றி இருப்பவர்களையும் சந்தோஷமாக வைத்துக் கொள்கிற அளவிலே நீ வாழ வேண்டும் அப்படின்னு சொல்லி அந்த ஆசிரியர் அந்த உரையாடலை அங்கேயே முடித்து விடுகிறார். கொஞ்சம் அந்த உரையாடல் யார் எழுதியதோ அந்த உரையாடல் வந்து கொஞ்சம் யோசித்து பார்த்தோமே ஆனால், நாம இந்த ஏதோ ஒரு படத்துல ரஜினிகாந்த் பாட்டு ஒன்று வரும், என்ன கொண்டு வந்தோம் என்ன கொண்டு செல்ல, கிக்கு ஏறுது அப்படின்னு ஏதோ ஒரு படத்துல ஒரு பாடல் வரும். அதே போல நாம என்ன கொண்டு வந்திருக்கிறோம், என்ன கொண்டு செல்ல இருக்கிறோம் அப்படின்னு கொஞ்சம் யோசித்து பார்த்தால் கண்டிப்பாக நாம எதற்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், எதற்காக பிறந்து இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு சிந்தனை அங்கே வரும். அப்ப நாம இந்த இறை உணர்வு பெறுவதற்காகத்தான் நாம் பிறந்திருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அங்கே வரும். அந்த கடவுள், அதை பற்றி முதல்ல தெரிந்து கொள்ள வேண்டும், அப்புறம் அதை பற்றி நாம் உணர வேண்டும்.
முதல்ல இந்த கடவுள் அப்படிங்கிறதை பற்றி மகரிஷி அவர்கள் பல கவிதைகள் எழுதியிருக்கிறார். அதுல மறைபொருள் உணர்ந்த நிறைவு கவி அப்படிங்கிற ஒரு கவிதையில, நின்றேன், நடந்தேன், உன்னை நினைந்து தேடி அலைந்தேன், சென்றேன் பல வருடங்கள் சிந்தனை விரிந்த பின், இன்று நான் நிறைவு பெற்றேன் இறைவா, இன்று நான் நிறைவு பெற்றேன் அப்படின்னு அந்த கவிதைகள் அங்க வந்திருக்கு. அப்போ அவரும் புத்தர் மாதிரி எல்லாருமே தேடி போயிருக்கிறாங்க. மகரிஷி அவர்களும் நின்றேன், நடந்தேன், தேடி அலைந்தேன், சென்றேன் பல இடங்கள். ஆனால் அவர் எல்லாம் கஷ்டப்பட்டதெல்லாம் நம்ம கஷ்டப்பட வேண்டாம் என்பதற்காக மிக தெளிவாக நம்முடைய நோக்கத்தை எப்படி நிறைவேற வேண்டும் என்ற வழிமுறைகளை மட்டும் சொல்லாமல் அந்த வழியிலே பயணித்து அதை அடைவதற்கு தேவையான பயிற்சிகளையும் மகரிஷி அவர்கள் நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். முதல்ல என்ன நாம உணர்ந்து கொள்ள வேண்டும்? இன்னொரு கவிதையில, மரத்தினிலே விதையும் அந்த வித்தினிலே மரம் போல், மனிதனுக்குள் தெய்வம், அந்த தெய்வத்திற்குள் மனிதன். இத நாம கொஞ்சம் உணர்ந்து கொண்டால் கடவுளை பற்றிய விஷயம் நமக்கு எல்லாமே தெரியும். இன்னொரு கவிதையில, இயற்கை ரகசியம் உணர்ந்தோர் துன்பம் போக்கும் இனிய செயலை கடமையாக கொள்வார் அப்படின்னு ஒரு கவிதையில இங்க சொல்றார். அதாவது இங்க கடமையையும் இயற்கையையும் கடவுளையும் சம்பந்தப்படுத்தி இந்த ஒரு கவிதையில சொல்லியிருக்கிறார். முதல்ல இயற்கை ரகசியம், எல்லாவற்றிலும் எவனொருவன் என்னை காண்கின்றானோ அவனை விட்டு நான் போவதில்லை, என்னை விட்டு அவனும் விலகுவதில்லை அப்படிங்கிறது தான் நம்மளுடைய முன்னோர்கள், சாஸ்திரங்கள், அனைத்து மதங்களும் சொல்லுகிற ஒரு சாராம்சம். அப்ப எல்லாவற்றிலுமே, எல்லா உயிரினங்களிலுமே இருப்பது மட்டுமல்ல, அதாவது எல்லாவற்றிலுமே, எல்லா உயிரினங்களிலுமே இருப்பதும் இறைநிலைதான், இயக்கி கொண்டிருப்பதும் இறைநிலைதான், எனக்குள்ளும் அதுதான் இருக்கிறது, அதுதான் இயக்கியும் கொண்டிருக்கிறது என்ற அந்த உணர்வு எனக்கு கிடைத்து விட்டால், அந்த இறை உணர்வு, அப்போ வாழ்க்கையில அதற்கு பிறகு நாம நினைக்கிறது நடக்கும், நடப்பதை நினைப்போம், அப்படிப்பட்ட ஒரு ஆனந்தமான வாழ்க்கை கிடைக்கும். அதுதான் பிறப்பின் நோக்கம். இது கடவுள், கடவுளை பற்றியது, இயற்கையை பற்றியது. இப்ப இந்த இயற்கை ரகசியத்தை எல்லாவற்றையும் இயக்கிக் கொண்டிருப்பது இறைநிலைதான். சாப்பாடு கேட்ட நேரத்துக்கு வரல அப்படின்னாலும் எல்லாவற்றையும் இயக்கிக் கொண்டிருப்பது இறைநிலைதான் என்ற ரகசியத்தை உணர்ந்தோர் துன்பம் போக்கும் இனிய செயலை கடமையாக கொள்வார் அப்படின்னு இந்த கவிதையில குறிப்பிட்டிருக்கிறார். அப்போ கடவுளுக்கும் கடமைக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு சொன்னால், கடவுளை உணர்ந்தவர்கள் பிறருடைய துன்பம் போக்குகிற அளவுல தன்னுடைய கடமையை அவர் செய்வார்கள். கடமை அப்படின்னா மகரிஷி அவர்கள் நமக்கு செய்ய வேண்டிய கடமை, குடும்பத்திற்கு செய்ய வேண்டிய கடமை, அப்புறம் உறவினர் நண்பர்களுக்கு செய்ய வேண்டிய கடமை, அப்புறம் இந்த சமுதாயத்திற்கு, அப்புறம் இந்த உலகத்துக்கு என்று ஐவகை கடமைகளை ஒன்றுக்கொன்று முரண்படாமல் நாம் செயல்படுத்த வேண்டும், செய்ய வேண்டும் என்றும் குறிப்பிட்டிருப்பார்கள். அப்போ இந்த இடத்துல இந்த கடமையை ஏன் இந்த கடமையை நாம செய்யணும், அதுவும் துன்பம் போக்குகிற அளவுல செய்யணும்? இந்த கடமையை உணர்ந்தால் கவலை ஏது. இந்த மார்னிங்ல சொன்ன அந்த கவிதை கூட கடமையை பின்பற்றவில்லை, செய்யவில்லை என்றால் வாழ்க்கையில சிக்கல்கள் வரும் அப்படின்னு அந்த கவிதையில சொல்லப்பட்டிருக்கிறது. கடமை உணர்ந்தால் கவலை ஏது அப்படின்னு சொல்லிட்டு, கடன் பட்டேன் சமுதாய மக்களுக்கு அன்னார் கடின உழைப்பால் பெற்ற பொருட்கள் துய்த்து கடன் தீர்க்க எனது உடல் அறிவு இரண்டை கருத்தோடு அர்ப்பணித்து தொண்டு செய்வேன். நான் செய்கிற செயல் அத்தனையும் தொண்டாக இருக்க வேண்டும். கடன் கொடுத்தோருக்கு எனது நன்றி மறக்க மாட்டேன். கடன்னா நம்ம ஒரு 1000 ரூபாய் கடன் வாங்கின அந்த கடன் இல்லை, பிறந்ததே சமுதாயத்திடம் வாங்கிய கடனை தீர்ப்பதற்காகத்தான் வினைப்பதிவாம் சுமையை விடுத்து தூய்மை பெறவே நினைவால் உடல் எடுத்தேன். அப்ப நாம இந்த சமுதாயத்திற்கு நன்றி கடன் கொடுக்கப்பட வேண்டும். கடமைக்கே உலகியலில் இணைப்பு கொள்வேன். கடன் தீர்க்கும் உயர் வாழ்வாம் கர்ம யோக கருத்து மறவாது இருப்பேன். கவலை ஏது. அப்போ இந்த கடமையை மட்டும் கரெக்டா பின்பற்ற ஆரம்பித்து விட்டால் கவலை என்பது இருப்பதற்கு வாய்ப்பே இல்லை. மார்னிங்ல சொன்ன கவிதைப்படி வாழ்க்கையும் ஏற்றமாக இருக்கும். நாம நினைத்ததையும் நாம சாதிக்க முடியும். நடப்பதை மட்டுமே நினைப்போம், ஆனால் ஒரு ஆனந்தமான அங்க ஒரு வாழ்க்கை நமக்கு கிடைக்கிறது. இதுல ரொம்ப முக்கியமா 2 விஷயங்கள் சொல்லியிருக்கிறார். கருத்தோடு அர்ப்பணித்து தொண்டு செய்வேன். ஒரு டீ போட்டா கூட
ஒரு கருத்தோடு அர்ப்பணித்து, ஐயோ இருந்தாலும் எப்ப டீ கேட்காருனே தெரிய மாட்டேங்குது, நாம இப்பதான் உட்காரலான்னு பார்த்தா டீ கேட்கிறாரேன்னு நினைக்காம, இறைவனுக்கு செய்த தொண்டாக நன்றி கடனோடு கடனை தீர்ப்பதற்காக இது ஒரு வாய்ப்பு என்று நினைத்து அந்த கடமையை நான் செய்வேன். இரண்டாவது முக்கியமான விஷயம், கடமைக்காகவே உலகியலில் இணைப்பு கொள்வேன். ஒரு வாட்ஸ்அப் பார்த்தாலும் சரி, இல்ல ஒருத்தட்ட பேசினாலும் சரி, இல்ல ஒரு செயலை செய்தாலும் சரி, கடமை என்ற ஒன்றிற்காக தான் இந்த உலகத்திலேயே நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், என்னை நான் உறவாடி கொண்டிருக்கிறேன் அப்படிங்கிற அர்த்தத்துல இந்த உலகியலில் இணைப்பு என்பதே கடமைக்காக என்று மகரிஷி அவர்கள் இங்கே குறிப்பிட்டிருக்கிறார்கள். அப்போ முக்கியமாக இன்னொரு கவிதையில மகரிஷி அவர்கள் சொல்லியிருப்பார்கள், வாழ்க்கையில ஆனந்தமா வாழணும்னா நான் அங்க தேடினேன், இங்க தேடினேன், அதை பார்த்தேன், இதை பார்த்தேன், கடைசியா ரெண்டு விஷயத்த முக்கியமாக உணர்ந்து கொண்டேன் அப்படின்னு ஒரு கவிதையில எழுதியிருப்பாங்க. அந்த கவிதையை, அது முதல் வரி எனக்கு ஞாபகம் இல்லை, ஸோ அதனால அந்த கவிதையை கண்டுபிடித்து பவர் பாயிண்ட்ல போட முடியல, நேரம் இல்லாததுனால. ஆனா அந்த கவிதையோட சாராம்சம் இதுதான். கடைசியாக, அதாவது எல்லாம் தேடி பார்த்தேன், பண்ணேன், போனேன், ஒண்ணுக்கும் உதவல, ஆனா கடைசியாக நான் புரிந்து கொண்டது வாழ்க்கையில ரெண்டு விஷயம்தான். இந்த ரெண்டு விஷயத்தை நாம பின்பற்றி கொண்டால் கண்டிப்பாக நாமும் இறை உணர்வு பெற்று ஆனந்தமாக வாழ முடியும் அப்படிங்கிறது தான் அதனுடைய சாராம்சம். அதுல ரெண்டு விஷயம் என்ன சொல்றாருன்னா, கடைசியாக இறுதியாக இறைநிலையையும் கடமையையும் இறுக பற்றி கொண்டேன் அப்படின்னு அந்த வார்த்தைகள் இருக்கும். இறுக பற்றி கொண்டேன். அப்ப வாழ்க்கையில ரெண்டு விஷயம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எல்லாமே இறைநிலை தான் இயக்கி கொண்டிருக்கிறது, எல்லாமே இறைநிலையால் ஆனதுதான் அப்படிங்கிற ஒரு விஷயம். பார்க்கறதுக்கு நெக்லஸ் மாதிரி இருக்கும், வளையல் மாதிரி இருக்கும், மோதிரம் மாதிரி இருக்கும், ஜிமிக்கி மாதிரி இருக்கும், ஆனா அனைத்தும் தங்கத்தால் ஆனது என்பது நமக்கு உள்ளறிவு எப்பொழுதுமே ஒரு செகண்ட் கூட அதை மறக்காம அதை நாம செயல்ல காமிக்கிற மாதிரி எல்லாமே இறைநிலை தான், அனைத்தையும் இயக்கி கொண்டிருப்பதும் இறைநிலை தான் அப்படிங்கிற முதல் சிந்தனையும், இரண்டாவதாக இறுக பற்ற வேண்டியது என் கடமை என்ன. இப்ப நான் என்ன செய்யும்? ஆமா, சாப்பாடு 10 தடவை சொல்லியிருக்கேன் 8 மணிக்கு வேணும்னு, ஆனா 7:55 எத்தனை மணிக்குங்க சாப்பாடு வேணும்னு கேட்கறாங்க. இப்ப என் கடமை என்ன? இந்த இரண்டு விஷயங்களை பின்பற்றினால் கண்டிப்பாக நாம ஆனந்தமாக வாழலாம் என்று அந்த கவிதையில் குறிப்பிட்டிருப்பார்கள். இப்போ இதுல ஒரு சின்ன ஒரு கன்ஃபியூஷன். இந்த இடது பக்கம் ஒரு கவிதை இருக்கிறது, கடவுளும் கடமையும் அப்படின்னு சேர்த்தே ஒரு கவிதையை குறிப்பிட்டிருக்கிறார்கள். அதுல கடமையில் உயர்ந்தவர் கடவுளை நாடுவார், கடவுளை அறிந்தவர் கடமையில் வாழ்வார் அப்படிங்கிறது அந்த கவிதை. இது மாக்கோளமாய் அந்த மதிவிருந்துன்னு ஒரு புத்தகத்தில் இருந்து எடுக்கப்பட்டது. இதை எனக்கு ஆக்சுவலா நான் என்னுடைய ஸ்பீச்ல கொடுத்தது கீழே உள்ள கவிதை, இது வேற ஒரு ஸ்பீச்ல ஆலியார்ல தான். அந்த கவிதையில என்ன சொல்லி இருக்கிறாங்கன்னா, கடவுளும் கடமையும், கடவுளை உணர்ந்தோர் கடவுளை நாடுவார், கடவுளை அறிந்தோர் கடமையில் வாழ்வார். இந்த கீழே இருக்கிற 2வது லைன் சேம். ஆனா முதல் லைன்ல கடவுளை உணர்ந்தோர் கடவுளை நாடுவார் அப்படிங்கிறதுக்கு பதிலாக கடவுளை உணர்ந்தோர்ங்கிற இடத்துல கடமையில் உயர்ந்தவர் கடவுளை நாடுவார். நான் கீழே இருந்து எடுத்தது ஞானக்களஞ்சியம். அந்த மதிவிருந்துங்கிற புத்தகம் என்கிட்ட இருக்கு, நான் அதை ஓப்பனே பண்ணதில்லை. ஆனா நம்ம அன்னைக்கு அந்த ஸ்பீச் கேட்டதுக்கு அப்புறம் ரம்யா கிருஷ்ணன் அப்படின்னு சென்னையில இருக்காங்க, அவங்க இந்த கவிதை, சார் என்கிட்ட இருக்க புத்தகத்துல இந்த மாதிரி ஒரு கவிதை இருக்கே அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஒரு நிமிஷம் கொஞ்சம் ஐயோ நாம தப்பாக எதுவும் சொல்லிவிட்டோமா அப்படிங்கிற அர்த்தத்துல அந்த கவிதையை அந்த 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 முதல்ல மாக்கோளமாய் அந்த கவிதையை கொஞ்சம் படிச்சு பார்த்தேன், கீழ் உள்ளதையும் படிச்சு பார்த்தேன். ஒரு சின்ன இதுல டைப்போ எரருக்கு சான்ஸே இல்லை, இது டைப்பிங் மிஸ்டேக்கே கிடையாது, ஏன்னா வார்த்தைகள் தெளிவாக அங்க இருக்கிறது. கடமையில் உயர்ந்தவர் கடவுளை நாடுவார், கடவுளை அறிந்தவர் கடமையில் வாழ்வார் அப்படின்னு தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ இதுல எது கரெக்ட் அப்படின்னு ஒரு சின்ன ஒரு ஒரு குழப்பம், இல்ல ஒரு சந்தேகம். அதற்காகவே இதை தலைப்பாக இன்னைக்கு எடுத்துக்கொண்டேன். கொஞ்சம் நம்ம யோசித்து பார்த்தோமே ஆனால் அந்த கீழே இருக்கிற கவிதை தான் ரொம்ப 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 சரியானது அப்படின்னு நான் நினைக்கிறேன். கடவுளும் கடமையும், கடவுளை உணர்ந்தோர் கடவுளை நாடுவார் அப்படின்னா என்ன அர்த்தம்? கடவுளை உணர்ந்தோர் கடவுளை நாடுவார். யாரெல்லாம் கடவுளை தேடாம இருக்காங்கன்னு கொஞ்சம் யோசித்து பார்த்தால், அதாவது கடவுளை நாடாமல் யார் இருக்கிறார்கள் அப்படின்னு பார்த்தா நமக்கே தெரியும், கடவுளே இல்லை என்று சொல்லுகிற மறுப்புவாதிகள் கடவுளே இருக்குன்னே நினைக்காத ஒரு கோஷ்டி கடவுளை நாடவே மாட்டார்கள். அப்ப இங்க கடவுள் இருக்கு என்பதை உணர்ந்தவர்கள் கடவுளை நாடுவார் அப்படிங்கிற ஒரு பொருளோடு அந்த வார்த்தைகளை நாம பார்க்கும் போது
கரெக்டா மேட்ச் ஆகுது. அதாவது கடவுள் இருக்கு நம்புறவர்கள், உணர்ந்தவர்கள் கடவுளை நாடி செல்வார்கள். எங்க இருக்காரு கடவுள், எப்படி கடவுள், அவர்தான் கடவுளா, இவர்தான் கடவுளா, எது கடவுள் என்ற ஒரு தேடுதல், ஒரு நாடுதல் அங்கே வந்து விடுகிறது. ஆனா கடவுளே இல்லை என்று நினைப்பவர்கள் கடவுளை தேடி போறதுக்கு உண்டான வாய்ப்பு அங்கே இல்லை. சோ அப்ப அந்த முதல் வரி வந்து கடவுளை உணர்ந்தோர் கடவுளை நாடுவார் என்பது கரெக்டா இருக்கும் அப்படின்னு தோணும். இது அந்த கவிதையில வந்தோம் அப்படின்னு சொன்னால் கடமையில் உயர்ந்தவர் கடவுளை நாடுவார், இது கரெக்டா அப்படின்னு கொஞ்சம் யோசித்து பார்த்தோமே. ஆனால் யாரெல்லாம் பெர்ஃபெக்டா கடமையை பண்ணுகிறார்களோ அவர்களெல்லாம் கடவுளை தேடி போவார்களா? இந்த அவசியமே இல்லையே. கடவுள் இருக்குன்னு நம்புறவர்களும் கடமையை கரெக்டா செய்யலாம், கடவுளை இல்லை என்று நம்புறவர்களும் கடமையை கரெக்டா செய்யலாம். ஆனா கடவுளை தேடணுங்கிற ஒரு கட்டாயம் எந்த மனிதனுக்கும் அங்கே இல்லை. அதாவது கடவுளை நாடுபவர்கள் மட்டுமே கடமையை சிறப்பாக உயர்வாக செய்வார்கள் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் அங்க சரியாக இருப்பதற்கான வாய்ப்புகள் அங்க ரொம்ப 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 குறைவாக இருப்பதினால் ரொம்ப இது எப்படியோ இந்த தவறு நடந்திருக்கிறது. ஏன்னா தேதியும் அதே தேதி, இது வித்தியாசமான தேதி இல்லை. அதே தேதியில 17/12/54 தான் ஞானக்களஞ்சியத்திலையும் போட்டிருக்கிறாங்க, மதிவிருந்துலையும் அதே டேட்டு தான் போட்டிருக்கிறாங்க. சோ அப்போ இது மகரிஷி 2 இடத்துல எழுதல, ஒரே இடத்துல எழுதப்பட்டதுதான். ஆனால் எப்படியோ அது இங்கேயோ ஒரு சின்ன மாறுபாடு இருந்திருக்கிறது. சோ நாம புரிந்து கொள்ள வேண்டியது, என்னுடைய புரிதல் படி, கடவுளை உணர்ந்து கொண்டவர்கள் கடவுளை நாடுவார்கள், கடவுளை அறிந்தவர்கள் யாரு கடவுள், எப்படி கடவுள் ஏங்கிக் கொண்டிருக்கிறார், எனக்குள்ள எப்படி இருக்காரு, மனைவிக்குள்ள எப்படி இருக்காங்க, ரோட்ல போற ஒரு ஆட்டோ ரிக்ஷாக்கார அவருக்குள்ள எப்படி ஏங்கிக் கொண்டிருக்கிறார், இந்த பாட்டுல எப்படி ஒழுங்கிக் கொண்டிருக்கிறது, இப்படி அறிந்து கொண்டவர்கள் ஏன் கடமை என்பதை மட்டுமே எடுத்துக்கொண்டு கடமை என்ன என்பதன் படிதான் வாழ்வார்களே ஒழிய மழை பெய்யுதுன்னா ஏன் மழை பெய்யுதுன்னு கேட்க மாட்டார்கள், கொடையை எடுத்துக்கொண்டு போவார்களே ஒழிய சாப்பாடு ரெடி இல்லை அப்படின்னு சொன்னால் ஏன் ரெடி இல்லை அப்படின்னு கேட்காம இப்போ என் கடமை என்ன என்பதை படி வாழ்வார்கள் என்று இந்த கவிதை சொல்லுகிறது. இந்த ஒரு சின்ன சிந்தனையோடு இதை நிறைவு செய்து கொள்ளலாம். நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இன்றைய அற்புதமான ஒரு 18 நிமிடங்களாக ஐயா அளித்த கடவுளுக்கும் கடமைக்கும் என்ன சம்பந்தம் என்ற தலைப்பை ஒட்டி கடவுளை பற்றி சிந்திக்க முடியாமல் தான் இன்றைய வாழ்க்கை நிலை இருக்கிறது என்றும், கடவுளை பற்றிய அருட்தந்தை அவர்கள் அருளிய பல கவிகளை நமக்கு எடுத்து காட்டியும், துன்பம் போக்கும் இனிய செயலே கடமை என்று ஆரம்பித்து கடமை பற்றி அருட்தந்தை அவர்கள் அருளிய அந்த கவிகளில் எல்லாம் நமக்கு காட்டி இரண்டையும் ஒப்பிட்டு அதை எப்படி நம்ம அந்த கடவுளை பற்றி சிந்திக்கணும் அப்படின்றத நமக்கு விளக்கமாக ஐயா சிந்தனை உரை அளித்திருக்கின்றார்கள். இந்த தலைப்பை ஒட்டி கேள்வி கேட்க விரும்பும் அன்பர்கள் தங்கள் கைபேசியை தாங்களே அன்மியூட் செய்து கொண்டு கேள்விகளை சுருக்கமாக கேட்கும் பொழுது அது அனைவருக்கும் பயனுள்ளதாக அமையும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். முதல் அன்பராக கேள்வி பதில் நிகழ்ச்சியில் டி.எஸ். ராஜாராமன் ஐயா அவர்கள். வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். ராஜாராமன், சென்னை பழவந்தாங்கல் இருந்து பேசுறையா. நல்லதுயா. நல்ல அருமையா விளக்கம் கொடுத்தீங்க. கடவுளும் நம்ம கடமைக்கும் பல மகிழ்ச்சியுடைய மாக்கோளம் பாடங்கள்லாம் கொடுத்து நல்ல விளக்கம் கொடுத்து ரொம்ப அருமையா இருந்தது. ஏன் எனக்கு 2 கேள்வி மனசுல உதித்திருக்கு. கடவுளை பத்தி தான். இது என்ன கேள்வின்னா, இப்போ மௌனம் இறைமொழி நம்ம மௌன வகுப்புல சொல்லிட்டு இருக்கோம். நம்ம அப்படி இருக்கும் பொழுது புராண கதைகள்லாம் பார்த்தா பல பேர் பல அடியார்களுடைய கனவுலதான் இறைவன் பேசினதாக புராணங்கள் சொல்றது. அப்ப கனவுல பேசும்பொழுது அது எப்படி இறைவனுடைய மொழி வாய்ஸ் உள்ளதான் இருக்கும்? ஓகே, வாழ்க வளமுடன். இரண்டாவது கேள்வி, இப்ப இறைநிலையே அவதாரமாக எடுத்து பூமியில நடமாட்டம் பண்றதாக ராமர் கிருஷ்ணன் சொல்றோம். அப்ப இறைநிலையங்கிறது அது ஒரு தேவ வம்சம் சேர்ந்ததா? தேவர்கள் கால் கீழே படியான்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்கும்போது ராமரும் கிருஷ்ணரும் பூமி நடந்ததாக இருக்க எப்படி கால் கீழே படிகிறது? வாழ்க வளமுடன். ஃபைன், நல்லது. இப்போ முதல் கேள்விக்கு வரலாம். அதாவது கனவு அப்படிங்கிறது, அதை பற்றி கொஞ்சம் லைட்டா அது எப்படி நடக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்குவோம். முதல்ல கனவு என்பது ஃபர்ஸ்ட் ஒரு 10 கிலோ துணி வைக்கிற ஒரு சூட்கேஸுக்குள்ள 15 கிலோ ஒரு துணியை உள்ள வச்சு ஜிப்பை போட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த உள்ள இருக்கிற
பிசுங்கி போய் திணிவு பெற்ற அந்த துணி எப்படா ஜிப்பை உடைச்சிட்டு வெளியில வரலான்னு துடிச்சிட்டு நிற்கும். அதே போல நம்முடைய கருமையத்துல ஏகப்பட்ட பதிவுகள், ஏகப்பட்ட செய்திகளை போட்டு 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 உள்ள கெப்பாசிட்டிக்கு மேல நாம திணிச்சு வச்சுட்டோம் அப்படின்னு சொன்னால், இரவில் தூங்கும் பொழுது இந்த எண்ணம் எப்படி வருகிறது என்றால், கருமையத்துல இருக்கிற பதிவுகள், அந்த ஜீவகாந்த அலை அந்த பதிவுகளுடைய அந்த தன்மையை எடுத்துக்கொண்டு மூளை வழியாக வெளியேறும் பொழுது நமக்கு எண்ணமாக வருகிறது. அப்போ நைட்லயும் நமக்கு ஒரு எண்ணம் வருகிறது. அதைத்தான் நம்ம கனவுன்னு சொல்றோம். ஏதோ ஒண்ணு பாக்குறோம், அது வந்து பிளாக் அண்ட் ஒயிட்ல இருக்கலாம், கலர்ல இருக்கலாம், எப்படினாலும் இருக்கலாம், நான் பேசலாம், இன்னொருத்தர் பேசலாம். நம்ம நிஜ வாழ்க்கையில என்ன பாக்குறோமோ அத்தனையும் அங்கே நாம பாக்குறோம். ஆனால் ஆக்டிவிட்டி இல்லை, நம்மளால உண்மையிலே நடப்பதில்லை. அதுக்கப்புறம் தான் அது பொய்ன்னு தெரியுது நமக்கு. அப்ப அது எப்படி நடக்கிறது என்றால், திணிவு பெற்ற பதிவுகள் கருமையத்துல அது வெளியேறுவதற்கு வாய்ப்பே இல்லாத போது நைட்ல கருமையத்திலிருந்து மூளைக்கு போற கனெக்ஷன் டிஸ்கனெக்ட் ஆயிருக்கணும். அங்க கனெக்ஷனே இருக்கக்கூடாது. அப்பதான் கனவே வந்திருக்காது. ஆனால் அங்க கொஞ்சம் லீக் ஆகி கொஞ்சம் காந்த அலை கொஞ்சம் அது வழியாக மூளைக்கு சென்று இரவிலே கனவு நமக்கு வருகிறது. சோ அப்போ அங்க திணிவு பெற்ற பதிவுகள் கனவாக வருகிறது அப்படிங்கிறது அது என்ன நடக்கு என்பதை புரிந்து கொள்வதற்கு. இப்போ கனவுல நமக்கு வாய்ஸ் கேட்குது, இல்ல வந்து ஏதோ ஒண்ணு பார்த்துருக்கிறோம் அப்படிங்கிறது கண்டிப்பாக பாசிபிள். வாய்ஸ் மட்டும் கேட்கல, விஷுவலும் பார்க்கலாம். ஒருத்தர் சலாரம் நம்மளை வந்து கன்னத்துல கூட அடிக்கலாம், அடியோடு பதறி போய் நாம எந்திரிக்கலாம். அனைத்தும் அங்கே நடப்பதற்குண்டான வாய்ப்புகள் அங்க 100% அங்க இருப்பதற்கு காரணம் கருமையத்துல திணிவு பெற்ற விஷயங்கள் அது வேற வழி எப்போ அது வெளியேறுவதற்கு வாய்ப்பே இல்லாத போது நமக்கு ஒருத்தருக்கு கனவு ரொம்ப வருதுன்னு சொன்னால் அப்ப கண்டிப்பாக அவர் உள்ள இருக்கிற சூட்கேஸ்ல இருக்கிற ஒரு 5 கிலோ துணியை வெளியில எடுத்து வைக்கிற மாதிரி கருமையத்தில் இருக்கிற பதிவுகளை கொஞ்சம் இறக்கி வைக்கணும், மௌனம் இருக்கணும், தவம் செய்யணும். மௌனம் இஸ் த பெஸ்ட். சோ அப்போ அது வந்து குறையும். இப்போ அந்த காலத்துல இருக்கிற ராஜா இல்ல புராண கதைகள்ல சில நேரங்கள்ல சில அவர்களுக்கு கேள்விகளும் வந்திருக்கிறது. அந்த கனவுல அந்த கேள்வியை மறுநாள் சபையில சொல்லி இதுக்கு பதில் எனக்கு வேணும்னு கேட்டிருக்கிறாங்க. ஏன் வருங்காலத்தை கூட உணர முடியும் என்று மகரிஷி அவர்கள் ஒரு இடத்திலே குறிப்பிட்டு இருப்பார்கள். யாரு? அந்த நிலையில அடைந்தவர்கள், அலைச்சொல்ல ரொம்ப குறைவாக இருப்பவர்கள், அந்த ஞானம் பெற்றவர்கள். சோ அப்போ வந்து இது திணிவு பெற்றதா இருக்காது. அலைச்சுழல் குறைவாக இருக்கும் பொழுது வருங்காலத்துல என்ன இருக்கோ அது கனவாகவே வந்து அவர் வந்த ஒரு வாரத்துல அது நடப்பதையும் நம்ம நண்பர்களே சில பேர் வந்து அந்த அனுபவத்தை பெற்றிருக்கிறார்கள். சோ அதுவும் பாசிபிள். ஏனென்றால் அலைச்சுழல் குறைவாக இருக்கும் பொழுது நமக்கு அதை உணர்த்துகிறது. சோ இது வந்து இறைநிலையோட ஒரு வெளிப்பாடு அப்படின்னு அதை எடுத்துக்கணும். 2வது விஷயம், இறைநிலைதான் ஆதாரம் அப்படிங்கும் பொழுது புராணத்துல வந்து தேவர்கள் கால் வைக்க கூடாது ஆனால் வந்திருக்கிறார்கள் அப்படிங்கிற மாதிரி நீங்க ஒரு கேள்வியை கேட்டீங்க. இது எல்லாத்தையுமே நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னு சொன்னால், பக்தி மார்க்கம் என்பது நம்முடைய சிந்தனை ஓரளவுக்கு மேல வளராத போது இந்த பக்தி மார்க்கத்தை நாம் பயன்படுத்தினால் மட்டுமே இந்த சமுதாயத்துல அறப்படி வாழ்வதற்கும் இறை சிந்தனையோடு என் வாழ்க்கையை தொடர்வதற்கும் உதவியாக இருக்குங்கிறது அதனுடைய அடிப்படை காரணம். மாங்கா என்பது பக்தி, மாம்பழம் என்பது ஞானம். சோ காய் இல்லாம பழம் வராதுன்னு மகரிஷி அவர்கள் சொல்லியிருப்பார்கள். சோ அதனால அதுல இருக்கிற பல விஷயங்களுக்கு நீங்க லாஜிக் பாத்தீங்க அப்படின்னா பக்தி மார்க்கம் என்பது 0 தான். பக்தி என்பது நம்பிக்கையின் அடிப்படையில், நம்பிக்கை மட்டுமே அதனுடைய அச்சாரம். அதுல போய் நான் கேள்வி கேட்கிறேன் அப்படின்னு சொன்னால் பக்தி மார்க்கத்துல நிறைய விஷயங்களுக்கு வந்து நமக்கு உண்மையிலே கடவுள் இந்த உருவத்துல தான், மனித உருவத்துல தான் இருப்பாரான்னு ஒரு கேள்வி கேட்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். கண்டிப்பாக அது நம்ம வந்து ஒரு கன்வின்சிங்கா, அதுவும் இன்னைக்கு இருக்கிற யங்கர் ஜெனரேஷனுக்கு 1% கூட அவங்கள நம்மளால கன்வின்ஸ் பண்ணவே முடியாது. சோ நம்பிக்கையின் அடிப்படையில் வந்திருக்கு. ஆனால் பல விஷயங்களை ஒரு லாங் டேர்ம் நம்மளுடைய வருங்கால அத்தனை சமுதாயங்களும் சமுதாய மக்களும் பலன் பெற வேண்டும் என்ற நோக்கத்துல பல விஷயங்களுக்கு காரணத்தோடு அதை செய்திருக்கிறார்கள். சும்மா ஒரு சடங்கு முறையாக நமக்கு இல்லை. சோ அதனால உங்க கேள்விக்கு உண்மையிலேயே அவர்கள் கால் வைக்கக்கூடாது என்று ஒரு புராணத்துல எங்கேயோ சொல்லப்பட்டு அவர்கள் கால் வைத்திருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னால் உண்மையிலே அதுக்கு என்ன காரணம் என்பது எனக்கு தெரியல. ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் நான் எப்படி எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னால் ரொம்ப சிம்பிள். அவங்க சொல்ற மெசேஜ் என்ன, அவர்கள் என்ன சொல்ல வருகிறார்கள், அவ்வளவுதான். சோ இதை நாம உணர்ந்து கொண்டால் இந்த அமாவாசை அன்னைக்கு என்ன நடக்கு என்பதற்கு நம்ம ஊர்ல ஒரு கதை ஒண்ணு சொல்லுவாங்க.
என்ன கதை? அந்த அந்த கதையை பத்தி நீங்க பாத்தீங்கன்னா நமக்கு என்ன தெரியும்? அமாவாசைக்கு அல்லது பௌர்ணமிக்கும் என்ன நடக்குது என்று கேட்டால், சூரியனுக்கும் பூமிக்கும் நடுவுல சந்திரன் வருகிறது. அப்ப அன்னைக்கு தான் நம்ம பௌர்ணமின்னு சொல்றோம், அமாவாசை. இது போய் ஒரு குழந்தைக்கு சொன்னோமோ, முதல்ல சூரியன் இங்க இருக்கு, பூமி இங்க இருக்கு, சந்திரன் இங்க இருக்கு, இது எல்லாமே வானத்துல இருக்கா? இப்படி 1008 கேள்வி வரும். ஆனால் இதை அருமையாக புரிய வைப்பதற்கு ஒரு சின்ன ஒரு கதையை அந்த காலத்துல சொல்லியிருப்பாங்க. கடவுளுக்கே ஒரு சந்தேகம் வந்துட்டான், நாளைக்கு அமாவாசையா நாளானைக்கு அமாவாசையா, என்ன இந்த முனிவர் நாளைக்கு அமாவாசைன்னு சொல்லிட்டு அதுக்கு தயார் பண்ணிட்டு இருக்காரு, ஏதோ ஒரு யாகம் பண்றதுக்கு அப்படின்னு யாரோ ஒருத்தர் கம்ப்ளைண்ட் பண்ண, ஐயோ அப்படியா, இதெல்லாம் நான் நிர்ணயம் பண்றது இல்லப்பா, படைத்த கடவுள்கிட்ட போய் கேட்கணும், படைத்த கடவுள்கிட்ட போய் கேட்க, அவரு இதை நான் படைச்சிருக்கேன்ப்பா, ஆனா நாளைக்கு தான் அமாவாசைங்கிறது என் கையில இல்ல, இன்னொரு கடவுள்கிட்ட போய் கேட்கணும். அப்ப அந்த கடவுள்கிட்ட போறாரு, அவர் சொல்ல இதுவும் என் கையில இல்லப்பா, இன்னொருத்தர் இருக்காரு, அவர்கிட்ட போய் கேட்கணும். கடைசியில இவங்க இந்த 2 ரவுண்ட முடிச்சுட்டு 3ஆவதா ஒருத்தட்ட போவாங்க. அங்க போகும்போது இதுதான் அமாவாசை அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அங்க சந்திரன் இருப்பாரு, சூரியன் இருப்பாரு, பூமியில இருந்து வந்தவங்களும் அங்க இருப்பாங்க. இந்த 3 ஒரு நேர்கோட்டுல அந்த இடத்துல வருது. சோ இதை இந்த 3ம் சந்திக்கிற அந்த நாள் தான் அமாவாசை. இதை நமக்கு விஞ்ஞானம் வந்த பிறகுதான் நமக்கே தெரியுது. சின்ன பிள்ளையா இருக்கும்போது அப்படிதான் அப்படின்ட்டு. சோ அதே மாதிரி ஏதாவது ஒரு காரணம் இருக்கலாம். எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் நான் இப்படி எடுத்துக்கொள்கிறேன் ஐயா. நன்றி, வாழ்க வளமுடன். சரியா, கொஞ்சம் அவகாசம் எடுத்து விளக்கமா சொன்னீங்க, நம்ம நன்றியா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். மிக்க நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். ஐயா அவர்களை தொடர்ந்து பாண்டி செல்வி அம்மா அவர்கள். வாழ்க வளமுடன் அம்மா. வணக்கம் அம்மா, வாழ்க வளமுடன். ஐயா, என்னோட கொஸ்டின் இப்போ ஒரு குழந்தைங்களுக்கு இந்த டிசபிலிட்டிஸ் எல்லாம் இருக்குங்க, ஸ்பெஷல் கிட்ஸ், நான் சொல்றது மைல்டாவும் இருக்கட்டும், எக்ஸ்ட்ரீம் லெவல்லையும் இருக்கட்டும், அந்த முக்கியமா மதருக்கு நம்ம பயிற்சிகள் எப்படி ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும், எப்படி அவங்க அதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கறத கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க. ஏன்னா ப்ரிவென்டிவா கேட்கல, வந்ததுக்கு அப்புறம் அதுக்கப்புறமா என்ன பண்ணணும் அவங்க அப்படிங்கறத சொல்லுங்க ஐயா. வாழ்க வளமுடன். உண்மையிலே இன்னைக்கு இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் பெருகி கொண்டே இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஸோ அம்மாவாக நம்ம என்ன செய்யணும், மன்றத்துக்குள்ள நம்ம வேதாத்திரிய பயிற்சிகள் தெரிந்தவர்கள் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல ஒரு விஷயம். முதல்ல இங்க நம்ம குறை சொல்றதுக்கு, ஏன் இப்படி நடந்தது அப்படின்னு நம்ம கேட்கறதுக்கு நமக்கு எதுவுமே தேவையில்லை. ஏதோ நம்ம முன்னோர்கள் செய்த ஒரு கர்ம வினை, அதன் வினையின் காரணமாக இப்படி ஒரு சின்ன ஒரு குறைபாடு இருக்கிறது அப்படிங்கிற இடத்துல கடவுள் சன்னிதானத்துல கொடுக்கிற பிரசாதத்துல உப்பு இல்லை, வெண்ணெய் இல்லை, நெய் இல்லை, இல்ல தேங்காய் சரியில்லை அப்படின்னு குறை சொல்லாமல் பிரியா அங்க கொடுக்கிற புளியோதரையை நாம எப்படி சாப்பிடுகிறோமோ அதே போல இறைநிலை கொடுக்கிற துன்பத்தையும் குறை சொல்லாமல் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் கோவில்ல பிரசாதம் கொடுக்கிற ஒரு சடங்கு முறையை முன்னோர்கள் ஏற்படுத்தி இருக்கிறார்கள். அப்போ நாம இங்க யாரையும் குறை சொல்வதற்கோ இல்ல நம்மளே நாமே குறைபட்டு கொண்டு வருத்தப்பட்டு கொண்டோ கவலைப்பட கொண்டு கொள்வதற்கோ, அவனுக்கு தெரியும் எது பெஸ்ட், எப்ப எதை கொடுக்கணும் என்று அவனுக்கு தெரியும் என்ற அளவிலே முதல்ல நாம இதை மனது ஆற ஏற்றுக்கொள்ள வேண்டும். 2வது விஷயம், கடவுள் எவ்வளவு பெரிய ஒரு சிக்கலை கொடுத்தாலும் அவருக்கு நம்பிக்கை இருக்கு, என்னால் இந்த சிக்கலை சமாளித்து எது பெஸ்டோ அதை கொடுக்க முடியும் என்று அவன் நம்புகிறான். எனக்கே அந்த நம்பிக்கை இல்லைன்னு சொன்னால் அப்ப நான் அந்த இடத்துல தோத்து போறதுக்கு தான் நிறைய வாய்ப்புகள் இருக்க ஒழிய, மருத்துவர்கள் என்ன முயற்சி செய்தாலும் சரி, என்னுடைய நம்பிக்கையும் என்னுடைய அந்த ஆற்றலும் அந்த குழந்தைக்கு போகணும் அப்படின்னு சொன்னால், சோ முதல்ல அவனுக்கே நம்பிக்கை இருக்கு. அப்ப எனக்கு எப்படி நம்பிக்கை இல்லாமல் நான் இதை எதிர்கொள்வது? கண்டிப்பாக இதை எதிர்கொள்ள முடியும், சமாளிக்க முடியும், வெளியே வர முடியும், 100% குணமாக்குறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அங்கே இருக்கு என்ற ஒரு நம்பிக்கை 2வது விஷயமாக அவர்களுக்கு வர வேண்டும். 3வது விஷயம், என்னதான் மருத்துவர்கள் எவ்வளவு வேணாலும் முயற்சி பண்ணினாலும் சரி, எவ்ரிதிங் இஸ் பாசிபிள், அனைத்துமே சாத்தியம். எப்ப என்று கேட்டால் நடுமனதின் மூலமாக. நம்முடைய மகரிஷி அவர்கள் சித்தம் என்ற ஒரு பெருநிதியாம் அப்படின்னு ஒரு கவிதையில நடுமனதை பத்தி குறிப்பிட்டிருப்பார்கள். அப்போ நம்முடைய நடுமனசுக்கு அளவிட முடியாத ஆற்றல் இருக்கிறது. இன்னைக்கு பவர் ஆஃப் சப்கான்சியஸ் மைண்ட் நீங்க கூகுள்ல போட்டீங்கன்னா கிட்டத்தட்ட 999,000 புக்ஸ் இருக்கு. அதை பற்றிய விஞ்ஞானம் அவ்வளவு ஆராய்ச்சிகள் பண்ணியிருக்கிறாங்க. லா ஆஃப் அட்ராக்ஷன், ஈர்ப்பு விதி, மகரிஷி அவர்களும் ஈர்ப்பு என்று ஒரு கவிதையில் வேற குறிப்பிட்டிருப்பார்கள். அப்போ மன்றத்துல இருக்கிற அம்மா என்ன பண்ணலாம், அவர்களுடைய சப்கான்சியஸ் மைண்டை பயன்படுத்தி இந்த சப்கான்சியஸ் மைண்ட்ல அருமையான ஒரு சங்கற்பம், என்ன பிரச்சனையோ அது எப்படி தீர்ந்தால் நல்லா இருக்குமோ அதற்கு பாசிட்டிவான ஒரு சங்கற்பத்தை எடுத்துக்கொண்டு அந்த சங்கற்பத்தை அவர்களுடைய நடு மனதில, என் பையன் இந்த இதுல இருந்து
முழுமையாக இதில் சரியாயிட்டான், அது எந்த பிரச்சனையும் அது. சோ அதற்கு ஏற்பட்ட ஒரு சங்கற்பத்தை அவருடைய நடுமனதில அவர்கள் நம்ம என்ன செய்யணும், வலிமைப்படுத்தணும். வலிமைப்படுத்துறதுக்கு என்ன செய்யணும், தவ முடிவுல சந்தர்ப்பம் சொல்றது, கண்ணாடி பயிற்சி முடிஞ்சுட்டு சொல்றது, சும்மா இருக்கிற நேரம்லாம் அதை திருப்பி திருப்பி சொல்றது, ஒரு பேப்பர்ல எழுதிக்கிட்டே இருக்கிறது, கற்பனை செய்யறது, அந்த சந்தர்ப்பம் நடந்து விட்டதாக கற்பனை செய்வது. இப்படி பல வழிகள்ல சப்கான்சியஸ் மைண்டுக்கு ப்ரோக்ராம் கொடுத்தால் அந்த எண்ணம் பிரபஞ்சம் வரைக்கும் சென்று இதை யார் தீர்க்க முடியுமோ, அதாவது ஒவ்வொரு தாட்ஸ், ஒவ்வொரு எண்ணமும் துப்பாக்கியில் இருக்கிற குண்டு மாதிரி பிரஸ் பண்ணிட்டோமா குண்டு போய் சேராகணும். அப்ப என் பையன் சரியாகணும்னு நினைச்சிட்டாங்களா, அதற்கு வலிமை அதிகம் இருக்கிறதா, பிரபஞ்சத்துல போய் கண்டிப்பாக இது யார் குணமாக்க முடியுமோ, இல்ல எந்த மாதிரியான செயலை நான் செய்வதற்கு எனக்கு யார் அட்வைஸ் பண்ண முடியுமோ அவர்களை ஈர்த்து என்னிடம் சேர்த்து விடும். இதை நம்பிக்கையோடு செய்தால், சிற்றறிவு கேட்டால் பேரறிவு கொடுக்கும், கொடுக்கலாம்னு சொல்லல, கொடுக்கும் என்று மகரிஷி அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். சோ இந்த 4 விஷயங்களை அவங்க கொஞ்சம் உள்வாங்கி கொண்டு அதை செயல்படுத்தினாங்கன்னா மருத்துவ உலகம் ஆச்சரியப்படுகிற அளவுக்கு அங்கே ஒரு மிராக்கிள்னா ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் அங்க நடப்பதற்குண்டான சக்தி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, வாய்ப்பும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு அருமையான கேள்வி. நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா, ரொம்ப தெளிவா சொன்னீங்க. தேங்க்யூ சோ மச். எழுதுறது மட்டும் எனக்கு இன்னும் ஒரு தடவை சொல்லுங்க ஐயா, எப்படி எழுதணும் அப்படிங்கறத மட்டும். இப்போ ஒருத்தருக்கு ஒரு குழந்தைக்கு பேச்சு குறைபாடு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், உதாரணத்துக்கு அவரால் சரியா தெரியல, அந்த ஏஜுக்கு உண்டான பேச்சு திறமை அல்லது வார்த்தைகள் சரியா வரல அப்படின்னா, என் குழந்தை சிறப்பாக பேச வாழ்க வளமுடன், அவ்வளவுதான். என் குழந்தை சிறப்பாக பேச வாழ்க வளமுடன் அப்படிங்கிற ஒரு அந்த ஸ்டேட்மெண்ட் சங்கற்பம். இது நீங்க சிற்றறிவு கேட்டால் பேரறிவு கொடுக்கும் அப்படின்னு சொல்லும் பொழுது கரெக்டா கேட்கணும். எனக்கு இந்த வேலை சரியில்லைன்னு ஒருத்தர் இங்க இந்த வேலையிலிருந்து சீக்கிரம் எனக்கு விடுதலை வேணும்னு சங்கற்பத்தை அவர் வலிமைப்படுத்தினாரு. விதின் ஒரு மாசத்துக்குள்ள, ஆனா 24 ஹவர்ஸ்ல இந்த ஊரை விட்டு போகணும்னு சொல்லி ஒரு கம்பெனில இருந்து அப்படி சொல்லிட்டாங்க. சோ 24 மணி நேரத்துக்குள்ள காரை விற்கிறதா, வீட்டு பொருள் விற்கிறதா, எதை விற்கிறது, முதல்ல நீங்க போங்க அப்படின்ட்டாங்க. சோ அதனால கேட்கறதையும் தெளிவா கேட்கணும். அதுக்காக ரொம்ப லாங்கா பேராகிராஃப் எல்லாம் இருக்கக்கூடாது. ஷார்ட், ஸ்வீட், கிறிஸ்டல் கிளியரா ஒரு 3 வார்த்தை 4 வார்த்தைக்குள்ள இருக்கிற மாதிரி கொஞ்சம் யோசித்து அது சரியான வார்த்தைகளை போட்டுட்டு அவங்க செய்தாங்கன்னா கண்டிப்பாக சரியா இருக்கும். நன்றி. வாழ்க வளம். நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். மிக்க நன்றிங்க ஐயா. அடுத்த அன்பராக எஸ் வளர்மதி அம்மா அவர்கள். வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன் அம்மா. இணைப்புக்கு நன்றி. கேக்குதுங்களாம்மா? கேக்குதுங்கம்மா. ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன்மா. வளமுடன். எனக்கு என்ன ஒரு கேள்வின்னா, என்னுடைய பர்சனலா நான் கேக்குறேன். கடவுள்னு நினைக்கிறது நம்ம அம்மா அப்பாவை தான் நான் கடவுளா நினைக்கிறேன். என் குடும்பத்துல என் வீட்டுக்கார் அவங்க அம்மா அப்பா இல்ல, அவருக்கு அம்மா இருக்காங்க. செய்யணும்னு நினைக்கிறத கொஞ்சம் தாமதமா அப்படி இப்படின்னு செய்யறாங்க. அவங்க கேட்டா அவங்களும் அவங்க பாத்துப்பாங்க. அவங்க என் சிஸ்டர்லா கூட இருக்காங்க. அவங்கள பாத்துப்பாங்க. அவங்க கடமை எங்களை வளர்த்தாங்க, இதுல என்ன இருக்கு அப்படின்றாரு. அதே தான் பிள்ளைங்களுக்கு வரும்போது அவங்க கடமை நமக்கு செய்யணும் அப்படிங்கிறாரு. இப்படி தனக்கு ஒரு நியாயம் பிறருக்கு ஒரு நியாயம் வைக்கிறவங்களுக்கு கரெக்டா ஒரு இது சொல்லணும் ஐயா. அது எப்படி சொல்லணும் ஐயா? அவர் மனவள கலையில இல்ல, ஆனா அவர் ரொம்ப ஆன்மீகத்துல இருக்காரு. சொல்றத புரிஞ்சுக்க மாட்டாரு. புரிஞ்சுக்க தெரியலையா இல்ல புரிஞ்சுக்காம நடிக்கிறாரா ஒண்ணுமே புரியல எனக்கு. அது கரெக்டா கொஞ்சம் சொல்லணும் ஐயா, எப்படின்னு. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். அதாவது புரிஞ்சுக்கலையா இல்ல புரிஞ்சுக்க தெரியலையா, அப்பதான் உங்க கர்ம வினைகள் கழியும். சோ அதனால அப்படிதான் இருக்கணும். அப்படி இருந்தா தான் வாழ்க்கையில நம்ம முன்னேறுவதற்கு, நம்மளை தூய்மைப்படுத்திக் கொள்வதற்கு கருணையோடு கடவுள் இதை கொடுத்திருக்கார் அப்படின்னு அர்த்தம். சோ அதனால இதுக்கெல்லாம் அசரவே கூடாது. தான் இருப்பாங்க, இருக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த சூழ்நிலையை மாற்ற முடியும். மாற்றக்கூடிய அறிவும் ஆற்றலும் ஆற்றல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அறிவை நம்ம கொஞ்சம் மகரிஷி அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். அதை அப்படியே வாங்கி அதை அப்படியே நம்ம செயல்படுத்திட்டோம்னா நம்ம கண்டிப்பாக முன்னேறி விடலாம். எக்ஸப்ட் மேபி ஒரு 5% தான் அனுபவித்தே ஆக வேண்டிய சிக்கல்கள் என்று மகரிஷி அவர்கள் கொடுத்திருக்காங்க. இந்த 95% நிச்சயம் நம்மால அடைய முடியும். அந்த 5% மரணம், பிறப்பு, இது ஒரு சில சிக்கலான விஷயங்களை மட்டும் கடவுள் கையில வச்சிருக்கிறார். ஓகே, சோ இப்போ நம்ம இதுக்கு என்ன பண்ணலாம்? முதல்ல நீங்க நினைக்கிறது தப்பு என்றோ, நீங்க செய்யறது, நீங்க அங்க ஒரு நியாயம் இங்க ஒரு நியாயம் என்று அறிவுரை கூறு
டோட்டலா ஸ்டாப் பண்ணிடும். அதை சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஒரு தடவை சொல்லியாச்சுனாலே அவங்களுக்கு தெரியும். ஆனால் ஏற்றுக்கொள்ள மனம் மறுக்கிறது. என்ன காரணம்? உள்ள கருமியத்துல மேபி அவங்க தாத்தா அப்படி இருந்திருக்கலாம், அவங்க தாத்தாவோட தாத்தா அப்படி இருந்திருக்கலாம், ஏன் அவங்க அப்பாவை கூட அப்படி இருந்திருக்கலாம், யாருக்கு தெரியும்? சில பேர் பேசுறது ஒண்ணு, ஆனா மனசுக்குள்ள நினைக்கிறதும் நம்புறதும் வேற மாதிரி இருக்கலாம். சோ அப்போ அவர்களுடைய கருமையத்தில் அது இருப்பதனால் அவர்கள் அதை பின்பற்றுவதற்கு வாய்ப்புகள் ரொம்ப 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 குறைவு. சோ அதனால அதை பத்திலாம் நீங்க யோசிக்கவே தேவையில்லை. உங்க கேள்விக்கு நான் என்ன சொல்லணும், அது நீங்க என்ன சங்கல்பம் எடுக்கணும்னு நீங்க கேட்டிருக்கீங்க, அதுதான் உங்களுடைய கேள்வியுடைய அடி எண்டு. ஃபைனலா இதான் கேக்குறீங்க. ஓகே, இப்ப என்ன பண்ணலாம் நீங்க? அதாவது அம்மா அப்பா கடவுள் நினைக்கிறதெல்லாம் கரெக்ட். முதல்ல இந்த ஒரு பிரச்சனை, அதாவது தன்னுடைய குழந்தைகளிடம் எப்படி எதிர்பார்க்கிறார்கள், ஆனால் அவர்களும் அம்மா அப்பாட்ட எப்படி எதிர்பார்க்கிறார்கள், அவங்க வேலை செய்யறாங்க அப்படின்னு அவங்க பார்த்துக்குவாங்க அப்படின்னு சொல்றீங்க. சோ இந்த சரியான புரிதல் கிடைப்பதற்கு வாழ்க வளமுடன் அப்படின்னு சொல்லுங்க, அவ்வளவுதான். அல்லது இதை நீங்க கொஞ்சம் யோசிக்கணும். அவங்கள்ட்ட வேற என்னெல்லாம் இருக்கு மைனஸ், அதெல்லாம் பார்த்துட்டு இது ஒரு நீங்க சில நேரங்கள்ல எனக்கு இந்த சாக்லேட் தான் வேணும்னு நான் நினைக்கிறத விட கடவுள் இதை விட சூப்பர் சாக்லேட்டா கொடுக்கணும்னு நினைச்சு திட்டம் போட்டிருக்காரு. நம்ம ஏன் போட்டுக்கிட்டு இந்த சாக்லேட் தான் எனக்கு, இந்த வேலை தான் வேணும், எனக்கு இந்த வீடு தான் வேணும் அப்படின்னு என்னுடைய சிற்றறிவை பயன்படுத்தும் பொழுது நானே எனக்கு ஒரு வரை அறை ஒரு லிமிடேஷன் வச்சுக்கிறேன் இல்லையா? சோ அதனால நீங்க அவங்கள வாழ்த்துங்க. அன்பா கடமையா, அன்பா எல்லாத்துட்டும் இருக்கணும், கடமையை சரியா செய்யணும். அப்படி கடமையை சரிவர செய்வதற்கு, கடமையை சீராக செய்வதற்கு வாழ்க வளமுடன் அவர் பேரை சொல்லிட்டு அவர் கடமையை சீராக செய்வதற்கு வாழ்க வளமுடன். ஐ திங்க் தட்ஸ் பெட்டர் நினைக்கிறேன். வாழ்க வளமுடன். கண்டிப்பாங்க ஐயா. நான் தவ முடிவுல கொடுத்துன்னு தான் இருக்கேன் வாழ்த்து. அவரே சொல்லுவார், நான் ஒரு சித்தர் நீ ஏன் மகரிஷி கிட்ட போற அப்படின்லாம் சொல்லுவார் அவரு. சரி, அவர் வாயில மகரிஷினாவது வருதே, அது வரைக்கும் நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். ரொம்ப நன்றி ஐயா, ரொம்ப நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க மிக்க நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். அம்மா அவர்களை தொடர்ந்து கல்யாண சுந்தரம் ஐயா அவர்கள். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. கல்யாண சுந்தரம் ஐயா, உங்க மைக்க ஒரு முறை டச் பண்ணுங்க ஐயா. அடுத்த அன்பராக கிருபாநிதி அம்மா அவர்கள். வாழ்க வளமுடன்மா. அம்மா வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. இன்னைக்கு நான் எதிர்பார்த்த கேள்வி வேற, ஆனா நீங்க சொன்ன அந்த கொஞ்சம் விஷயத்துக்குள்ள என்னென்னமோ மனசுல ஓடுது. கடவுளை உணர்ந்தோர் கடவுளை நாடுவார், கடமையை உணர்ந்தோர் கடவுளை நாடுவார். அழகா பிரிச்சு சொன்னீங்க ஐயா. ஆனா எனக்கு இதை கேட்டோன்னு என்னன்னா, ஒரு குழந்தையோ ஒரு பேரம்பேத்தியோ நம்ம வளர்க்குறோம்னா அவங்களுக்கு கடமையை அதிகமா சொல்றோமான்னு தெரியல. 30 நாளா 16 நாள்ல ஒரு விசேஷம் வைக்கிறோம், 30 நாள்ல ஒரு விசேஷம் வைக்கிறோம். அவங்கள கல்யாணம் பண்ற வரைக்கும் ஒரு சடங்குகளை கற்பித்து கொடுத்து அவங்களுக்கு அதுக்கு என்ஜாய் பண்ணிட்டு போயிடுறாங்க. அதே மாதிரி இறந்த பிறகுமே அந்த சடங்குலே பொழுது இப்ப நான் பாக்குறேன் எவ்வளவு செஞ்சிருக்கான் நம்ம வீட்டுல அப்படிங்கையில இத ஒரு உதாசீனப்படுத்தல, இதுவும் வேணும். இதோட அந்த கடமையை இணைக்கிறதுக்கு ஏதாவது கண்டிப்பா ஒரு வழி இருக்கும் குழந்தைகளுக்கு. ஆனா இப்ப நான் வந்தது இப்பதான், நான் வந்தது 10 வருஷம் தான். இப்ப இருக்க பிள்ளைங்க ஒரு 10 பேரோட நம்ம இருக்கும்போது அவங்கள இத புரிய வைக்கிறதுனா நம்மள எப்படி நினைக்கிறாங்கன்னா, இவங்க சும்மா வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் அப்படின்ட்டு போயிடுறாங்க. இதெல்லாம் இந்த காலத்துக்கு ஒத்து வராது. ஆனா அதை மிகைப்படுத்தாட்டி கூட அம்மாச்சினா அம்மா பாட்டினா அப்படிதான் அப்படிங்கிறது மாதிரி கூட பேசுறாங்க. அப்ப இது நம்மளுடைய அடிப்படையா அவங்களுக்கு கொடுத்த உணர்வு தப்போ, அதான் வாழ்த்தணுமோ. நம்ம அந்த கோயிலுக்கு கூட்டி போறோம், அந்த கேக்கு அதுலதான் போயிட்டோமோ, அந்த கடமைனா நீ இப்படிதான் இருக்குன்னு சொல்லி கொடுத்து வளர்க்கலையோ ஆரம்பத்திலே அப்படின்னு கூட எனக்கு உங்க ஸ்பீச்சை வச்சு தோணுதுயா. அது நம்ம எல்லா பேரண்ட்ஸுமே அதை செய்யறோம். அது அந்த கரெக்டா அந்த பிள்ளைகளுக்கு என்ன வேணும் பறந்து செய்யறோம். பாட்டியை அதை விட செய்யறாங்க. அப்படிங்கல அதுக்கு கடமையை நம்ம எடுத்து கொடுக்காம தான் அதுக்கு மிஸ் பண்ணுதுகளா? அப்ப அதுக்கு நம்ம என்ன இன்னமே பண்ணலாம்? கண்டிப்பா வாழ்த்துல நீங்க சொல்லுங்கனாக்கா, நீங்க ஏற்கனவே நிறைய சொல்லி கொடுத்துருக்கீங்க எப்படி வாழ்த்தணும்னு. அதுல வாழ்த்துல வெற்றி பெறாதவங்களே இருக்க முடியாது. நம்ம கர்ம வினை கழிகிற வரைக்கும் கொஞ்சம் கஷ்டம் இல்லையா? இதுக்கு ஒரு சின்ன வழி சொல்லுங்க ஐயா. நன்றி ஐயா. இது எல்லாருக்கும் ஒரு பிரயோஜனமா இருக்குங்கய்யா. வாழ்க வளமுடன். நல்ல ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு ஆழமா சிந்தனை செய்து இந்த ஒரு கேள்வி கேட்டிருக்கீங்க. அதுவும் எல்லாருக்கும் இது கண்டிப்பாக தேவைப்படுகிற, பயன்படுத்த வேண்டிய
ஒரு விஷயம். ஸோ கண்டிப்பாக கரெக்ட் தான். அது நீங்க சொல்றது வந்து ரொம்ப ரொம்ப உண்மைதான். அதாவது இன்னைக்கு வந்து அட்லீஸ்ட் நீங்க கோயிலுக்காவது கூட்டு போயிருக்கீங்கன்னு சொல்றீங்க, இந்த சடங்கெல்லாம் செய்திருக்கீங்க அப்படின்னு சொல்றீங்க. இன்னைக்கு இருக்கிற பிள்ளைகள்லாம் வந்து ஒரு 8th வந்துடுச்சு அப்படின்னாலேயே, இல்ல நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் இருந்தாலேயே வந்து அது ஏதோ ஒரு பெரிய ஐஏஎஸ்க்கு படிக்கிற மாதிரி தான் இன்னைக்கு வந்து வீடுகள்ல நடக்கும் பொழுது இந்த இறை வழிபாடு என்பதோ இல்ல கடவுள் பக்தி என்பதோ இன்னைக்கு வந்து எங்க அப்பா அம்மாவுக்கு எப்படி இருந்தது, எனக்கு எப்படி இருக்கு, என் குழந்தைகளுக்கு எப்படி இருக்கு, அவங்க குழந்தைகளுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தா கொஞ்சம் பெர்சன்டேஜ் குறைஞ்சிட்டு இருக்குங்கிறது மறுக்க முடியாத உண்மையாக நம்ம கண்ணால பாக்குறோம். சோ கடவுள் மட்டும் இல்ல, கடமையையும் நாம சொல்லிக் கொடுக்க தவறிவிட்டோம். சோ இந்த ரெண்டுமே நீங்க சொல்றது வந்து இன்னைக்கு சமுதாயம் அதிகமாக அதை செய்யணும். சரி, இப்போ நம்ம என்ன செய்யலாம்? ஒண்ணு நீங்க சொன்ன மாதிரி வாழ்த்துறது, இன்னொன்னு கடமையை நான் ஒழுங்கா செய்யறேன்னா, என்னுடைய கடமை மட்டும்தான் எனக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நினைச்சிட்டு, அப்படின்னா என்ன அர்த்தம்னு கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன். எங்க வீட்டுல சில நேரங்கள் அடிக்கடி ஒரு டயலாக் நான் சொல்லிட்டே இருப்பேன். இப்போ அதாவது சாப்பிட்றோம், சாப்பிட்டு முடிச்சிட்டோம், ஒரே ஒரு இட்லி மிச்சம் இருக்குங்க, இதை போய் நான் ஃப்ரிட்ஜில் வச்சு அதை நாளைக்கு எடுத்து இதை கொஞ்சம் சாப்பிட்டுங்க. இது என்ன வயிறு குப்பை பெட்டியா? 1 கோடி கொடுத்தாங்கிறத அதை தூர வேணாலும் போடு, ஆனா ஏன்ட்ட கொடுக்காத. என் கடமை எனக்கு 4 இட்லி தான், முடிஞ்சு போச்சு. அதுக்கு மேல சாப்பிட்டால் என்னுடைய ஜீரண மண்டலம் வேஸ்டா எக்ஸ்ட்ராவா ஒர்க் பண்ண போது, அதனால் நான் பாதிக்க அடைய போறேன். நான் மட்டும் இல்ல, குழந்தைகளுக்கும் போகுது. அப்ப கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா இருக்கா, மிச்சம் இருக்கா, சாப்பிட்டுக்கலாம். டேஸ்டா இருக்கா, கூட 2 சாப்பிட்டுக்கலாம். அப்போ இந்த ஒரு சிக்கல் இருக்கு. அப்போ நான் எனக்கு செய்ய வேண்டிய கடமையை நான் ஒழுங்காக செய்யறது, மற்றவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமையை ஒழுங்கா செய்யறது, இந்த வாழ்த்துறதை விட நான் எப்படி கடமைக்கு முக்கியத்துவம் கொடுத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்பதுதான் வருங்கால குழந்தைகளுக்கு ஆணித்தரமா போகும். இது ஏன்னா அவர்கள் சொல்லிக் கொடுத்து வளர்வது அல்ல, பார்த்து வளர்கிறார்கள். என்ன பார்க்கறாங்க வீட்டுல அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். சோ முதல்ல வாழ்த்துறது ரொம்ப முக்கியம். 2வது நம்ம அதன்படி கடமையை சரிவர செய்யறது. 3வது கண்டிப்பாக முடிந்த அளவுக்கு இந்த யோகா ஃபார் யூத் எம்பவர்மெண்ட், குழந்தை நல மேம்பாட்டிற்காக கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த யோக பயிற்சிகள் சிலபஸ் இருக்கு, நம்ம WCC இருந்து இருக்கு. 1 year டிப்ளமோ கோர்ஸ், அந்த ஃபவுண்டேஷன் கோர்ஸ் அடிப்படை இஸ் ஓகே. நீங்க வந்து அந்த 1 year கோர்ஸ்ல எப்படியாவது நீங்க கொடுத்தீங்கன்னா, நாங்க இங்க பாக்குறோம் கத்தார்ல இது வரைக்கும் இப்போ 9வது பேட்ச் நடந்துட்டு இருக்கு. அவர்கள் எப்ப 18 வயசு ஆகுதோ, காலேஜுக்கு வீட்டை விட்டு தனியாக செல்கிறார்களோ, அங்க அவர்களுக்கு முழு சுதந்திரம் இருக்கிறது. அம்மா அப்பா கூடவே இல்லை, போலீஸ் பண்றதுக்கு யாரும் இல்லை. எத்தனை மணிக்கு படுத்த, எத்தனை மணிக்கு எந்திரிச்சா, எதை பல் தேய்ச்சே தேய்க்கலையா, தண்ணி குடிச்சா குடிக்கலையா, யாரும் கேட்பதற்கு ஆள் இல்லாத போது அவர்கள் எப்படி வாழ்கிறார்கள், அதுதான் ரொம்ப முக்கியம். அதற்கு இந்த யோக பயிற்சிகளை நாங்க இந்த பேட்ச்ல நடத்துறவங்க எல்லாம் வந்து கல்லூரி போனதுக்கு அப்புறம், தனியா போறதுக்கு அப்புறம், அம்மா அப்பாவோடு இருக்கும்போது டெய்லி மெடிடேஷன் பண்ணல, எக்ஸசைஸ் பண்ணல, காயக்கல்பம் பண்ணல, அங்கே செய்கிறதை நாங்க பாக்குறோம். இது 1% 2% இல்ல, 80-90% நாங்க பாக்குறோம். சோ கண்டிப்பாக அந்த யோகா ஃபார் யூத் எம்பவர்மெண்ட் பயிற்சியில சேர்க்க வைக்க முடியுமா நீங்க பார்த்து உங்க ஊர்ல பக்கத்துல இருக்கிற மன்றம், அறக்கட்டளைகள், இல்ல ஒண்ணு இல்லைன்னா ஆழியார்ல எங்க வாய்ப்புகள் இருக்கிறதோ நீங்க அதை சேர்த்துட்டீங்கன்னா அதுதான் நம்ம செய்ய வேண்டிய ஒரு விஷயம். 3 விஷயங்களும் நம்மளும் சங்கற்பம் வாழ்த்து கொடுக்கிறோம். 2வது நாம அந்த கடமையை செய்யறதுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கிறோம். அந்த நேரத்துல நீங்க செய்யும் போது அம்மா ஆச்சினா இப்படித்தான் இதெல்லாம் சொல்லுவாங்க, ஓகே ஃபைன். நம்ம கூடுமான வரைக்கும் நம்மளை ஐசோலேட் பண்ற மாதிரி ஒரு சூழ்நிலை வருதுன்னா அதற்கும் காரணம் நம்ம தான். நம்ம சில இதை வேண்டாம்னு உடனே விஷயம் இல்லை, அவங்களுக்கு படம் பார்க்கணுமா, நம்ம படம் பார்ப்போம், என்ன தப்பு இருக்கு? மகரிஷி அவர்கள் துறவு என்றாலே உண்மை, அதாவது உறவிலே கண்ட உண்மை நிலை தெளிவே துறவு என்று குறிப்பிட்டிருப்பார்கள். படம் பார்க்க கூடாது, டேஸ்டா சாப்பிடக்கூடாது, வடை சாப்பிடக்கூடாது, அப்படிலாம் யாரும் எதுவுமே எந்த கட்டுப்பாடுமே கிடையாது, சொல்லவே இல்லை. நம்ம அளவு முறையை கரெக்டா கடைபிடித்துக் கொண்டு அவர்களுக்கு ஈக்குவலா ஒரு குழந்தை மாதிரி நம்மளும் ஆக முடிந்தால் கண்டிப்பாக நம்மளுடைய கருத்துக்கள் அந்த பக்கம் கொஞ்சம் அந்த ஊடாடுதல் அப்படிங்கிற ஒரு விஷயம், அந்த அலையோட 5வது மாற்றங்கள் அது கொஞ்சம் நடக்கும். அது வரைக்கும் நீங்க சொன்ன மாதிரி அந்த கர்ம வினைகள் இருக்கிற வரைக்கும் கொஞ்சம் டைம் ஆகலாம். நம்முடைய முயற்சியை இன்னும் கொஞ்சம் மேம்படுத்திட்டோம்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். வாழ்க வளமுடன். ரொம்ப சிறப்பியா, நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளம். வாழ்க வளமுடன் ஐயா, சிறப்பான விளக்கங்க ஐயா. வாழ்க வளமுடன். அம்மா அவர்களை தொடர்ந்து அடுத்த அன்பராக சங்கர் கேரளா. சங்கர் ஐயா கேரளாவில் இருந்து. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். நல்லா இருக்கீங்களா ஐயா? நீங்க எப்படி இருக்கீங்க? வாழ்க வளமுடன். நல்லா இருக்கேன். அருமையான பதிலுங்க ஐயா.
ஒன்று வந்து இந்த கடவுளும் கடமைங்கிற இதில் வச்சு அதுலேயே வந்து 3 கேட்டகரியில் இருக்கிறவங்கள பற்றி நான் கேள்வி கேட்குறேங்க. ஒன்று வந்து கடமையை மட்டும் செஞ்சுட்டு இருக்கிறவங்க, கடவுளை பற்றி நினைப்பே இல்லாமல் கடமையை மட்டும் செஞ்சுட்டு இருக்கிறவங்க, எப்பவுமே அவங்க நினைக்கிறது நான் தான் எல்லாமே செய்கிறேங்கிற ஒரு தன்முனைப்பு வருது. அப்போ நான் மட்டும்தான் இதை செஞ்சுட்டு இருக்கிறேன், வேற எதுவுமே இல்லை அப்படிங்கிற ஒரு தன்முனைப்பு வருது. அது அந்த ஒரு கேட்டகரியில் இருக்கிறவங்க. 2வது வந்து கடவுளை மட்டும் நினைச்சிட்டே இருக்கிறவங்களும், கடவுளை மட்டும் தியானம் பண்ணிட்டு எல்லா கடமையும் செஞ்சுட்டு இருக்கிறவங்களோட நினைப்பு எப்படி இருக்குன்னா, எனக்கும் நான் செய்யறது பூரா நான் அல்ல, இறைநிலையின் தன்மாற்றம் தான் என்னை செய்ய வச்சுட்டு இருக்குது. என்னோட உறுப்புகள் எல்லாமே செய்ய வச்சிருக்கிற இறைநிலையின் தன்மாற்றம் தான். அப்போ இதுக்கும் எனக்கும் உள்ள தொடர்பு என்னன்னு இறைநிலையை தான் நானா வந்திருக்கிறேன் அப்படின்னு இருக்கும்போது, அங்க தன்முனைப்பு இல்லாம அவங்க செய்யற எல்லா செயலும் இறைநிலை தான் என்னை வச்சு செஞ்சுட்டு இருக்குங்கிற ஒரு கேட்டகரி. அங்க தன்முனைப்பு இல்லை. 3வது கேட்டகரியில் இருக்கிறவங்க வந்து ஒரு பக்தி மார்க்கத்தில் இருக்கிறவங்கள பாத்தீங்கன்னா, நான் சொல்றது கடவுள் செய்யறாரு, நான் சொல்றது இந்த கோயிலுக்கு போனா இந்த செயல் செய்யுது, இதுக்கு அது துவைதத்துல வாழ்றாங்க. அந்த துவைதத்தில் வாழ்றவங்க என்ன சொல்றாங்கன்னா, நான் சொல்றது எல்லாமே இந்த கோயில் இருக்கிற செயல் எல்லாமே எனக்கு திருப்தி கிடைக்குது அப்படிங்கிற ஒரு கேட்டகரி. இந்த 3க்குள்ள வித்தியாசம் என்னன்னு தெரியணும். 2வது சரியான பாதை ஆன்மீக மார்க்கம் தான் என்ன சரியான பதில் சொல்லி கொடுத்தீங்கன்னா பரவாயில்லைங்க. வாழ்க்கை. 3வது விஷயம் என்ன சொன்னீங்க? அது எனக்கு புரியல. 1 தெளிவா சொல்லிட்டீங்க, கடமையை மட்டும் செய்யறவங்க. 2வது கடவுளை மட்டும், அதாவது பக்தி மார்க்கத்துல இருக்கிறவங்க. 3வது என்ன கேட்டகரி சொன்னீங்க? 3வது கேட்டகரி தான் அந்த பக்தி மார்க்கத்தில் இருக்கிறவங்களுக்கு எப்பவுமே நான் கோயில்ல வந்து ஒரு வழிபாடு நடத்துனேன்னா அது எனக்கு திருப்பி கிடைக்குது. அது என்ன எனக்கும் கடவுளுக்குள்ள துவைதம், அந்த கனெக்ஷன்ஸ் தான் அது நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறாங்க. ஃபர்ஸ்ட் கேட்டகரி வந்து கடமையை செய்யறவங்க எப்பவுமே நான் தான் செய்யறேங்கிற ஒரு தன்முனைப்பு. 2வது கேட்டகரி வந்து ஒன்று வந்து நான் செய்யல, இது எல்லாமே என்னை ஒரு கருவியா வச்சு இறைநிலை தான் எல்லாமே செஞ்சுட்டு இருக்கிறேங்கிற ஒரு இறைநிலை தன்மையோட செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அது இறைநிலையோட தன்மாற்றத்துல வந்து நான் தான் இறைநிலை தான் நான் தான் செய்யற ஒரு செயலோட செஞ்சுட்டு இருக்கிறேன். அந்த 3 கேட்டகரியில வாழ்றாங்க. சரியான ஒரு சரி, நார்மலா நமக்கே தெரியும், நாம நம்முடைய வாழ்க்கை முறையில சிம்பிளா பார்க்கணும் அப்படின்னு சொன்னால், மகர்ஷி கொடுத்திருக்கிற 2 பண்பாடை நான் கடமையை செய்யும் போது அது இருக்கான்னு பார்த்துக்கணும். பிறர், அதாவது நான் என் கடமையை செய்யும் போது எனக்கோ பிறருக்கோ துன்பம் இல்லாமல் இருக்கா, 2வது முடிஞ்ச அளவுக்கு உதவி செய்யறேன். இந்த 2 விஷயங்கள் தான் என் கடமையை நான் செய்யும் பொழுது கவனிக்க வேண்டிய இந்த 2 விஷயங்கள். நீங்க கொடுத்திருக்கிற இந்த 3 கேட்டகரியில முதல் கேட்டகரி நீங்களே சொல்றீங்க, வெறும் கடமையை மட்டும் செய்கிறவர்கள் கொஞ்சம் தன்முனைப்போடு இருக்கிறார்கள். அப்படியும் சில பேர் கடமையை மட்டும் செய்கிறவர்கள் தன்முனைப்பு இல்லாமலும் சில பேர் இருக்காங்க, கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்களும் இருக்கிறார்கள். அது அவர்களுடைய மெஜாரிட்டி நீங்க சொல்ற மாதிரி கரெக்டா இருக்கலாம், தன்முனைப்போடு இருக்கிறான். தன்முனைப்பு எங்க இருக்கோ அங்க முதல் ஒழுக்க பண்பாடு அஃபெக்ட் ஆயிருது. 2வது பண்பாடை கூட அவங்க செய்யலாம், உதவி கூட செய்யலாம், ஆனால் அந்த துன்பத்தை கொடுக்க ஆரம்பிக்கிறார்கள். சோ அங்க வந்து அது கொஞ்சம் லூஸான ஒரு வீக்கான ஒரு கேட்டகரி தான். 2வது விஷயம், 3வது விஷயத்துக்கு வரும். பக்தி மார்க்கம் எல்லாம் இறைவன் அந்த பக்தி வழிபாட்டை மூலமாக எனக்கு திருப்தி கிடைக்கிறது, அதன் மூலமாக நான் செயலை செய்துட்டு இருக்கேன். சூப்பர். பக்தி மார்க்கத்தின் மூலமாக, பக்தி யோகத்தின் மூலமாகவும் முழுமை பெறுவது அடைய முடியும். ஒண்ணும் பெரிய பிரச்சனை இல்லை. ஆனா அங்க 100% சரணாகதி இருந்தால் மட்டுமே அங்க நடக்கும். இல்லாட்டி அவர்கள் பக்தி என்ற காய் பழம் என்ற ஞானத்துக்கு வந்தால் மட்டுமே அவர்கள் அந்த முழுமை பேறு என்பதை அடைய முடியும். முழுமை பேருன்னு என்ன அர்த்தம்? அந்த 2வது கேட்டகரி எல்லாமே அத்வைதம், எல்லாமே இறைநிலை அப்படிங்கிற அந்த கேட்டகரிக்கு வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் அவர்களுடைய எண்ணம், சொல், செயல் அந்த 2 பண்பாடை ஃபாலோ பண்றது அட்டகாசமா அங்க 100% அங்க வந்துடும். ஆனால் இன்னைக்கு பக்தி மார்க்கத்துல சரணாகதி அப்படிங்கிறது கொஞ்சம் தொய்வு ஏற்பட்டிருக்கிறத பாக்குறோம். அதனால அங்க வந்து கடமை என்பது 100% சரியா இருக்குமா அப்படின்னா, முதல் கேட்டகரியில கடமை 100% சரியா இருக்கலாம், ஆனால் பிறருக்கு துன்பம் கொடுக்கிற ஒரு தப்புங்க நடக்கிறது. 2வது விஷயத்துல கடமையே 100% சரியா இருக்குமா அப்படின்னு கேட்டா இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா அவர்களுக்கு இன்னும் கொஞ்சம் அந்த விவரங்கள்
புரியாததுனால அங்க ஒரு தவறுகள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 1.5 மணி நேரமா பூஜை பண்ணிக்கிட்டே பூஜை பண்ணும் பொழுது அறிவியல் என்ன காது கிடையாது இல்லையா அப்படின்னு ஒரு கேட்கிறாருன்னு வச்சுக்குவோம், மந்திரங்களை சொல்லிக்கிட்டே. அப்போ அங்க நமக்கே தெரியுது என்ன நடந்துட்டு இருக்கு, மன அலைச்சல் என்ன ஒரு ஃப்ரீக்வன்சில அங்க ஓடிட்டு இருக்கு அப்படிங்கிறது அங்க தெரியும். சோ அங்கேயும் இந்த பிரச்சனைகள் வரலாம். ஐடியலா கடமையை செய்யணும் அப்படின்னு சொன்னால் எல்லாம் இறைநிலை, அந்த கடமையை செய்யறது. மகரிஷி ரெண்டையும் ஒன்னா கொடுக்கல. எல்லா இறைநிலையும் உணர்ந்தவர்கள் கடமையை செஞ்சுட்டு போயிடலாமே, ஆனா ரெண்டையும் பிடிக்கணுங்கிறாரு, கடமையும் பிடிச்சுக்கணுங்கிறாரு. ஏன் அப்படி கடமையும் பிடிச்சுக்கணுங்கிறாரு அப்படின்னா, நான் இப்ப ஏதோ ஒண்ணு பண்ணிட்டாங்கன்னு ஒய்ஃபை திட்டிட்டு எல்லாம் இறைநிலைதான் என் மூலமாக உன்னை திட்டி இருக்கிறது, நான் திட்டவில்லை அப்படின்னு சொல்லிட்டு எஸ்கேப் பண்ணிட்டு போறாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த கேட்டகரியில ஒரு சிக்கல் இருக்குன்னு அர்த்தம். சோ அதனாலதான் இறைநிலையை முதல்ல வச்சுட்டு 2வதாக கடமையை செய்ய மகரிஷி கொடுக்கும் பொழுது என்ன சொல்ல வர்றார், யார்கிட்ட பேசிட்டு இருக்கேன், வீட்டம்மா. அது இந்த கண்ணு சொல்லுது, இந்த புத்தி சொல்லுது. ஆனா உண்மையிலே யாரு, சாட்சாத் இறைநிலைதான். அவர்கள் யார் இஷ்டப்படி வாழணும், ஏன் இஷ்டப்படி வாழ மாட்டாரு, அவர் இஷ்டப்படி, ஏன் கர்ம வினைப்படி. அப்போ இந்த புரிதல் இருந்துச்சுன்னா அந்த துன்பம் வராது. சோ அதனால ஐடியலா அந்த 2வது கேட்டகரியில நாம இருப்பதற்கு முயற்சி பண்ணணும். அதே சமயம் கடமையை எல்லாம் இறைநிலை தான் செய்துன்னு சொல்லிட்டு இறைநிலை தான் பாம்பை அனுப்பி இருக்கிறது, நான் இந்த இடத்துல உட்கார்ந்துருக்க மாட்டேன். பாம்பு வந்தோன்னு ஓடுவல்ல, அதை செய்யணும். அது நாம கண்டிப்பாக, ஏன்னா நிறைய இடங்கள்ல நான் பாக்குறேன் எல்லாம் இறைநிலை தான் செய்து கொண்டிருக்கிறது என்று பல விஷயங்களை அவர்கள் அப்படியே ஏற்றுக்கொண்டு முன்னேறுவதற்கு ஒரு தடையாக அது அமைந்து விடுகிறதையும் பார்க்கிறேன். சோ அந்த விதத்துல அதை நம்ம ஃபாலோ பண்ணா சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். உங்க கேள்விக்கு கரெக்டான பதில் கொடுத்துட்டான்னு தெரியல. வேற ஏதாவது இன்னும் சந்தேகம் இருந்துச்சுன்னா மறுபடியும் கேளுங்க. நன்றி, வாழ்க வளமுடன். அதே மாதிரி இன்னொரு கேளுங்க. இப்ப என்னோட ஃப்ரெண்டு தான், அவருக்கு வேண்டி கேள்வி. அவரு கடமையும் செய்வாரு, எல்லாம் பண்ணுவாரு. ஆனா செய்யற கடமை சரியா இல்லையாங்கிறது அவருக்கே தெரிய மாட்டேங்குது. ஏன் காரணம்னா கன்ஃபியூஷன் வருது. இந்த மெடிடேஷன் பண்றதுனால வர்ற கன்ஃபியூஷனாங்கிறது அவருக்கு தெரிய மாட்டேங்குது. ஆனா தற்சோதனை பண்ணி 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 என்னோட மிஸ்டேக் என்னங்கிறது தெரியவே மாட்டேங்குது அப்படின்னு சொன்னாரு. இப்ப நான் சொன்ன உன்னை கிளியர் பண்ணிட்டு தான் இருக்குது. அது அந்த மெடிடேஷன் பண்ண பண்ண உன்னோட இது எல்லாமே கிளியர் ஆயிட்டே இருக்குது. அது எது சரியான வழிங்கிறது உனக்கு கரெக்டான ஒரு ஃபாலோ பண்ற அளவுக்கு உங்களை கொண்டு வந்துடும் அப்படின்னு சொன்னேன். இது சரியானதான் என்னோட கேள்வி. ஆமா ஐயா, சரிதான், 100% சரிதான். அதாவது நார்மலா கடமை நாம என்ன செய்தாலுமே நான் தப்பு செய்யிருக்கணுங்கிறத நான் உணரணும்னாலே என் அலைச்சல் குறைவா இருக்கும். இல்லாட்டி அவர் செஞ்சது கரெக்ட் அப்படின்னு ஆணித்தரமாக ப்ரூவ் பண்றதுக்கு என்ன வேணாலும் செய்வார். ஏன்னா அலைச்சல் அதிகமா இருக்கும் பொழுது. சோ அதனால கண்டிப்பாக அவர் தற்சோதனை செய்யணும், தவம் செய்யணும். நீங்க சொன்னது ரொம்ப ரொம்ப கரெக்ட். அதை செய்ய 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 உள்ள இருந்து வால் மனசு, அடி மனசு சொல்லும், நீ அன்னைக்கு பண்ணல அது சரியில்லை, உன் பாசு தப்புன்னு சொல்லல, ஆனா அவருக்கு தெரியும் நீ செஞ்சது தப்புன்ட்டு, இதை கரெக்ட் பண்ணலைன்னா நாளைக்கு சிக்கல் தான் அப்படின்னு அது உள்ள இருந்து நமக்கு அறிவுறுத்தும். அந்த இன்ட்யூஷன், அந்த உள் உணர்வு என்பது கூட ஆரம்பிச்சிடும் நம்ம அலைச்சலை குறைக்கும் பொழுது. சோ அதனால கண்டிப்பாக நீங்க சொன்னது கரெக்ட். அவர் இன்னொரு 6 மாதத்துல இதை விட சூப்பரா பெட்டரா இந்த குணநல பேரு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். நம்ம சீர்திருத்தம் செய்தால் மட்டுமே முன்னேற்றம் என்பது நமக்கு கிடைக்கும். சோ அதனால கரெக்டா தான் சொல்லியிருக்கீங்க. நன்றி, வாழ்க வளமுடன். அருமையான திருப்தியான வழக்கங்க. வாழ்க்கை. எஸ் கல்யாண சுந்தரம் ஐயா அவர்கள், வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா உங்க மைக்க ஒரு முறை டச் பண்ணுங்க ஐயா. கல்யாண சுந்தரம் ஐயா, வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக சாந்தி கண்ணன் அம்மா அவர்கள், வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன் அம்மா. ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இன்னைக்கு என்னோட வீட்டுல இந்த மாதிரி தலைப்பை ஒட்டியதாம பிரச்சனை வந்தது. கடவுளுக்கும் கடமைக்கு என்ன சம்மந்தம் அப்படிங்கிற மாதிரி. கடமை இருக்கு, ஆனா நான் பூஜை பண்ணும், டைம் வேணும் அப்படின்னு கூட எங்க வீட்டுல இன்னைக்கு பேச்சு வந்தது. அதை பார்த்தோன்னே ஃபர்ஸ்ட் கடமை தான் முக்கியம், அதை செஞ்சிடுவாங்க அப்படின்னு தான் சொன்னேன். அதை செஞ்சோடனே அதுக்கப்புறம் டைம் கிடைச்சிருச்சு. அது ஈஸியா தான் இருந்தது. உங்களோட ஸ்பீச்சை கேட்டு ஒவ்வொரு முறையும் நம்ம விழிப்பு நிலையா இருந்து அதை மாத்தி செய்யும் போது அது உதவியா தான் இருக்கு. நம்ம செய்யற கடமையே நம்ம கடவுளுக்கு செய்யற மாதிரியே தான் இருக்கு. எனக்கு ரொம்ப திருப்தியா இருந்தது நீ. ரொம்ப நன்றியா. கேள்வி ஒண்ணு இல்லையா, அது சொல்லதான் வந்தேன். ரொம்ப நன்றியா. வாழ்க வளமுடன். பாராட்டுக்கள், பாராட்டுக்கள், வாழ்க வளமுடன். சூப்பர், அதை செயல்படுத்திருக்கீங்க, அதுக்கு உங்களுக்கு தான் பாராட்டுக்கள். வாழ்க வளமுடன். ரொம்ப நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக சாம்சங் SM-A146B, வாழ்க வளமுடன். உங்க பேரையும் ஊரையும் பதிவு செஞ்சுட்டு கேள்வி கேட்கலாங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா, ரொம்ப நன்றிங்க. வாழ்க வளமுடன் ஐயா. நான் சென்னையில இருந்து பேசுறேன், குளத்தூர்ல இருந்தே பார்வதிங்க ஐயா. நல்லதுமா, வாழ்க வளமுடன்.
ஐயா, இதுக்கு முன்ன ஒருத்தர் கேட்டிருந்தாங்க இல்லையா, கொஞ்சம் குழந்தை சரியா பேசலன்ட்டு. அவங்களுக்கு வந்து இந்த பர்ம சிகிச்சைன்றது ரொம்ப நல்லதுங்கய்யா. போன் நம்பர் கூட இருக்குது, நான் சொல்றேன், அவங்க வேணா நோட் பண்ணிக்கங்க. சொல்லுங்கய்யா, திருமூலர் பர்ம மருத்துவம். நீங்க போட்டுங்க, அந்த சேட் பாக்ஸ்ல போட்டீங்கன்னா அவங்க கண்டிப்பா பாத்துக்குவாங்க. இப்ப சொல்லிட்டீங்கல்ல, ஷூரா. நன்றிங்கய்யா. அப்புறமா இன்னொன்னுங்கய்யா, ஒருத்தர் கேட்டாருங்க இல்லையா, புராணத்துல வந்து தேவர்கள் வந்து காலை கீழே வைக்காம நடக்கிறாங்கன்ட்டு. அதெல்லாம் வந்து மக்கள் வந்து இறைநிலையை உணர்வதற்கோசம் தானங்கய்யா அதெல்லாம் அவங்க சொன்னாங்க. இப்போ வந்து 4 வேதங்களும் இருக்கு. வேதங்கள், புராணங்கள், அதாவது இதிகாசங்கள் எல்லாத்துலயுமே எல்லா வழியிலையும் சொன்னாங்க இறைநிலையை உணர்றதுக்கு. ஆனா மக்களால அது உணர முடியல. அதுக்காக தான் சொன்னாங்க. இப்போ நமக்கு ரொம்ப ஈஸியான வழியில சொன்னது வந்து மகரிஷி தாங்கய்யா. இப்போ ஔவையார் கூட என்னுடைய சிந்தனைக்குங்க, நான் வந்து எனக்கு இப்பதாங்கய்யா நான் கொஞ்சம் கொஞ்சமா பேசுறேன். அதனால ஔவையார் கூட பாருங்கய்யா, பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை 4ம் கலந்து உனக்கு நான் தருவேன், கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே, நீ எனக்கு சங்க தமிழ் 3ம் தா. நம்மளுக்கெல்லாம் சின்ன வயசுல சொன்னாங்க, நம்ம சாமி கிட்ட பார்த்து பாடுவோம். ஆனா நம்ம இங்க வந்து மகரிஷியுடைய தியானத்தை பண்ண பாருங்க, நமக்கு அப்பதான் புரியுது. பாலும் தெளிதேனும், பாலும்னா பால்ல வந்து கால்சியம் சத்து இருக்குது. தெளிதேனும் தேன்ல நிறைய மருத்துவ குணம் இருக்கு. பாலும் தெளிதேனும் பாகும் வெல்லம், இது அயன் சத்து இருக்கு. பருப்பும் புரோட்டீன் சத்து, இவை 4ம் உனக்கும் நான் தருவேன். அவருக்கு தரல, நம்ம தான் சாப்பிடுறோம். கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே, பாருங்க அந்த நாள்லயே ஔவையாரு எவ்வளவு அழகா சொல்லிட்டாங்க பாருங்க அந்த இறைநிலையை பற்றி. கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே, அதாவது எப்பவுமே கோலம் செய்துகிட்டே இருக்குது. அதாவது தூங்காமல் கரிய முகத்தானே, தன்னைத்தானே இறுக்கி, அதாவது குட்டி, அதாவது இறைத்துகள் போட்டுக்கிட்டே இருக்குது. அததான் அவங்க அவ்வளவு அழகா சொல்லியிருக்காங்க. கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணி, நீ எனக்கு சங்க தமிழ் 3ம் தா. இப்ப நம்ம சங்க தமிழ்னா இயல், இசை, நாடகம்னு எடுத்துப்போம். இங்க வந்து நம்ம இந்த பண்ண நமக்கு இந்த தியானம் செய்ய சிந்தனையில என்னன்னா, இயல், இசை, நாடகம்னா, இயல் மீன்ஸ் நம்ம எழுதுறது, இசை மீன்ஸ் பாடுறது, நாடகம் மீன்ஸ் ஆக்ஷன். நம்ம இப்படிதான் நினைச்சிட்டு இருக்கோம். அப்ப எழுதுறதுன்னா நம்மளுடைய எண்ணம், பாடுறதுன்னா நம்மளுடைய சொல். இயல், இசை, நாடகம் மீன்ஸ் ஆக்ஷன், நம்மளுடைய செயல். அப்பவே என்ன சொல்லியிருக்காங்க, அந்த எண்ணம், சொல், செயல்ல நம்ம கரெக்டா இருக்கணும்ட்டு அந்த 4 வரி பாட்டுல அவங்க அவ்வளவு அழகா சொல்லியிருக்காங்க. ஆனா நமக்கு புரியல. அப்போ இப்போ இது புரிஞ்சிருக்கு. அதனால அவரு சொல்றாரு பாருங்க, நடந்து போறது அதெல்லாம் வந்து மக்கள் புரியறதுக்கோசம் சொன்னாங்க. மக்கள் எல்லாம் விளங்கி இறைநிலையை பற்றி உணர்ந்துக்கணும்ன்றதுக்காக தான் அப்பெல்லாம் அந்த மாதிரியான கதையெல்லாம் சொன்னாங்கன்றது என்னுடைய கருத்துங்கய்யா. வாழ்க வளம். இது ஏதாவது தவறு இருந்தால் மன்னிக்கவும். இல்ல, நன்றி, சூப்பர், கிரேட், நன்றிங்கய்யா. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். மிக்க நன்றிங்க. நன்றிங்கம்மா, நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். அம்மா அவர்களை தொடர்ந்து சபரிஷ் சுந்தரவடிவேல் ஐயா அவர்கள். வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. முத்து ஐயா வணக்கம் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. எனக்கு ஒரு கேள்விங்க ஐயா. ஐயா, நான் எங்க அம்மாக்கு வந்து மனவளக்கலை வந்து ஃபவுண்டேஷன் பயிற்சி எல்லாம் கொடுத்து நான் கத்துக்க சொல்லி அவங்க இப்பதான் கொஞ்சம் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனா எனக்கு ஒரு கேள்வி என்னன்னா, அவங்க வந்து இப்போ இந்த ரொம்ப சுகர் இருக்கிறதுனால கால் வலி அதிகமா இருக்கு, என்னால சில கீழே உட்கார்ந்து ஸ்டீல் எக்ஸசைஸ் எல்லாம் பண்ண முடியல அப்படின்னாங்க. இப்ப இந்த மாதிரி கிரானிக் டிசீஸ், சுகர் மட்டும் இல்ல, வேற எந்த கிரானிக் டிசீஸ்னாலும் அது வந்து நம்ம பயிற்சினால சரியாகுமான்னு எனக்கு ஒரு கேள்விங்க ஐயா. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அதாவது நீங்க ஆலியாருடைய ஸ்கை யோகா அந்த சேனல்ல நோய்கள் விரைவாக குணமாக அப்படின்னு சொல்லி, விரைவில் குணமாகன்னு ஒரு லெக்சர் இருக்கு. நீங்க அதை கேட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். சுருக்கமா வந்து கண்டிப்பாக வயசு ஆக 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 கொஞ்சம் உடல் ஒத்துழைப்பு கொடுக்கறது கொஞ்சம் கஷ்டம். ஸோ அதனால அவங்கள்ட்டால சில எக்ஸசைஸ் உட்கார்ந்து செய்ய முடியாம இருக்கலாம், இல்லை அந்த காயக்கல்பம் 3வது பயிற்சி கூட செய்ய முடியாம இருக்கலாம். அவங்க எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு அவங்கள செய்ய சொல்றதுதான் கரெக்டா இருக்கும். வலி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதுக்கு மேல அந்த பயிற்சியை செய்யாம விடுறதுதான் நல்லது. இது முதல் விஷயம். இப்போ இந்த மாதிரியான குரோனிக் டிசீஸை முழுமையாக குணமாக்க முடியுமா நம்ம பயிற்சிகள்
நம்ம பயிற்சிகள் டெஃபினட்டா இந்த நோய் ரொம்ப கூடாம தடுக்க முடியும். அது 100% கேரண்டிடா சொல்ல முடியும். முழுமையாக குணமாக்க முடியுமா? அது அவர்களுடைய வயசை பொறுத்து இருக்கு. உள்ள இருக்கிற பிசியாலஜி, இப்ப உடல் உறுப்புகள் எந்த நிலையில இருக்கு என்பதை பொறுத்து. மூணாவது, அவர்கள் சாப்பிடுகிற உணவு, உழைப்பு, உறக்கம், அது எல்லாமே இருக்கு. நாலாவது, அவர்களுடைய மைண்ட் எந்த அளவுக்கு கவலை இல்லாம பயப்படாம பாசிட்டிவிட்டியா அவங்க வச்சிருக்கிறாங்க. அஞ்சாவது, உள்ள ஒரு கருமையம்னு ஒண்ணு இருக்கு, ஃபைனல் அத்தாரிட்டி. சோ பல விஷயங்கள் சேர்ந்துதான் இது. நம்ம யோக பயிற்சிகள் மட்டும் இல்லை, எந்த டாக்டர்கிட்ட போனாலுமே இந்த 5 பொருந்தும். ஓகேவா? சோ அதனால முழுமையா குணமாக்க முடியுமா? கண்டிப்பாக மேம்படும் என்பது கேரண்டிடா சொல்லலாம். என்ன இருக்கோ அதை விட மேம்படுத்தலாம் கண்டிப்பாக. முழுமையா குணமாக்குறதுக்கு மற்ற சில ஃபேக்டர்ஸ் எல்லாம் இருக்கு, அதெல்லாம் அவங்க கணக்குல எடுத்துக்கொண்டால் கண்டிப்பாக நம்முடைய பயிற்சிகள் முழுமையாக குணமாக்குவதற்கு உதவி செய்யும். இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாம் நீங்க கணக்குல எடுக்கணும். நோய்கள் விரைவில் குணமாக அப்படிங்கிற ஒரு லட்சரை கேட்டீங்கன்னா அதுல பல விஷயங்களை சேர்த்து அதுல சொல்லியிருக்கிறோம். ஸோ நீங்க அதை வச்சுட்டு நீங்க அதாவது இந்த சொல்லப்பட்ட விஷயங்கள் முடியாதுன்னு சொன்னா கூட தெய்வத்தால் ஆகாது எனினும் நாம எந்த அளவுக்கு முயற்சி எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு விளைவு வந்தே தீரும். ஸோ அதனால முயற்சியை கைவிடாம கண்டிப்பா செய்யறது நல்லது. அது முழுமையா குணமான சூப்பர், முழுமையா குணமாகாட்ட கூட ஒரு 70% குணமானாலும் சூப்பர். ஸோ அதனால விளைவு என்பது நம் கையில் இல்லை, செயல் தான் நம்ம கையில இருக்கு. சோ நம்பிக்கையோடு முயற்சி செய்தால் சிற்றறிவு கேட்டால் பேரறிவு கொடுக்கும். சோ கண்டிப்பாக அந்த நம்பிக்கையோடு அதை செயல்படுத்துறது நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வாழ்க வளமுடன். ஏன்னா அந்த மற்ற ஃபேக்டர்ஸ் எல்லாம் தெரியாம முழுமையாக குணமாக்க முடியுமாங்கிற கேள்விக்கு பதில் சொல்றது சிரமம். ஏன்னா அந்த அந்த ஃபேக்டர்ஸ் எல்லாமே முக்கியம். வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக லக்ஷ்மணன் காந்திமதி அவர்கள். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன்மா ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. உங்க உரைய ஸ்டார்டிங் வந்து கேட்க முடியல, சாரி. கேட்டுக்கிறேன் ஐயா. இப்போ வாழ்க்கை சூழல்ல சரியான முறையா போயிட்டு இருக்கு. நம்ம செய்யக்கூடிய, அதாவது எப்படி சொல்றது, அன்பின் காரணத்தினாலோ பாசத்தின் காரணத்தினாலோ நம்ம செய்யக்கூடிய விளைவுகள் நம்மளுக்கே அது துன்பமாகவும் மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் குடும்ப நபர்கள் மூலியமா நம்மளுக்கு வருதுன்னா இதை எப்படிங்க ஐயா நம்ம தவிர்க்கிறது? அதாவது நம்ம ஒரு செயல் செஞ்சிடறோம், அதுவே ரிவைஸா நம்மளுக்கு நடக்கிறது அப்படின்னா அது எதனால நம்ம நல்லதுன்னு நினைச்சு செய்யக்கூடிய விஷயம் நம்மளுக்கே எகெயின்ஸ்டா இது பண்றப்ப மனச்சூழலும் கஷ்டமாயிடுது, உடல் ரீதியாகவும் பாதிக்கப்படுறோம். இதுல இது எதனால இது மாதிரி நடக்குது? இதுல இருந்து எப்படிங்க நம்ம தவிர்த்து வெளியில வர்றதுங்க? வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இது இப்ப நீங்க சொன்ன இந்த சூழ்நிலைகள் பல பேருக்கு அவர்களுடைய வாழ்க்கையில அட்லீஸ்ட் ஒவ்வொருத்தரும் ஏதோ ஒரு காலகட்டத்துல இதை அனுபவித்திருப்பார்கள். கொஞ்சம் நம்ம யோசித்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், முதல்ல இந்த இயற்கை அல்லது இறைநிலை எப்படி எல்லாவற்றையும் இயக்கி கொண்டிருக்கிறது அப்படிங்கிற புரிதல் நமக்கு வரணும். என்னன்னா, நாம செய்கிற ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு விளைவு நிச்சயம், அது ஷுவர். ஆனா எப்ப வரும், யார் மூலமா வரும், என் லைஃப்லயே வருமா, அடுத்த என் குழந்தைகளுக்கு வருமா, என் கையில இல்லை. அல்லது நான் செஞ்ச செயலுக்கு நான் பொய் சொன்னா எனக்கு இன்னொருத்தர் பொய் சொல்லுவாங்களா, அவசியமும் இல்லை. சோ இது முதல் விஷயம், இயற்கை விதி எப்படி நடந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இரண்டாவது விஷயம், செயலை செய்வதற்கான 100% உரிமை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதே ஒழிய விளைவை தீர்மானிக்கிற உரிமை நமக்கு கொடுக்கப்படவில்லை. செயலை செய்யலாம். +2 படிக்கிறாரு, 2 வருஷம் 16 மணி நேரம் ஃபோர்ஸ் பண்ணி ஹார்ட் ஒர்க் பண்ணி இல்லாத டியூஷனை போட்டு எல்லாம் படிக்கலாம். ஆனா ஜஸ்ட் பாஸ் மார்க் கூட வாங்கலாம். ஏனால் விளைவு அவர் கையில் இல்லை, விளைவு அங்க இருக்கு. அந்த விளைவு எதை பொறுத்தது? இந்த 2 வருஷ உழைப்பை மட்டும் பார்த்து கொண்டு ஏன் விளைவு வரல, நிச்சயமா திருத்தினவரு கிடுப்பேன். இல்லாட்டி எப்படி இவ்வளவு நாள் எல்லா பரீட்சையிலையும் ஸ்கூல்ல நடந்த எக்ஸாம்ல 100க்கு 100 வாங்கிட்டு அதுல எப்படி ஜஸ்ட் பாஸ் மார்க் வாங்க முடியும், அது ஒரு சப்ஜெக்ட்ல அப்படின்னு நம்ம கேள்வி கேட்கலாம். லாஜிக்கலா எல்லாம் கரெக்ட். ஆனால் இறைநிலையை பொறுத்த வரைக்கும் 18 வருடமாக நடந்த விஷயங்கள் எல்லாம் ஒன்னா சேர்த்து அவங்க அம்மா அப்பா செய்த செயல்கள் எல்லாத்தையும் சேர்த்து வச்சு ஒரு விளைவு இங்கே கொடுக்கப்பட்டிருக்கலாம். சோ விளைவு என் கையில் இல்லை. இது 2வது விஷயம் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ நம்ம சூழ்நிலைக்கு வருவோம். செயலை செய்யறதுக்கு மகரிஷி அவர்கள் என்ன விளைவு வேண்டுமோ அந்த விளைவு வர வேண்டும் என்றால் 5 விஷயங்களை கணித்துக் கொண்டு செயலை செய்ய வேண்டும் என்று குறிப்பிட்டிருப்பார்கள்.
இப்போ வீட்டம்மா வீட்டுக்காரருக்கு போன் பண்ணி ஏங்க நான் அன்னைக்கு மதியானம் என்ன சமையல் பண்ண அப்படின்னு கேட்கிறாருன்னு வச்சுக்கோங்க. வீட்டுக்காரர் ஒண்ணு முதல் நீ போனவை நான் மீட்டிங்ல இருக்கேன், அறிவில்லை உனக்கு அப்படின்னு போன வைக்கலாம். இந்த அம்மா கேட்கிற நோக்கம் சூப்பர், ஆனா அந்த டைமிங் இஸ் நாட் குட். அப்போ மகரிஷி அவர்கள் நோக்கம், தொடர்பு கொள்ளும் பொருள், யார்கிட்ட இப்ப பேச போறோம், யாருக்கு இந்த செயலை செய்ய போறோம், அவர்கள் எப்படிப்பட்டவர்கள். சில பேருக்கு நீங்க ஹவ் ஆர் யூ, எப்படி சார் இருக்கீங்கன்னா, உங்க நக்கலா சார் நான் ஐசியூல இருக்கேன் எப்படி இருக்கீங்கன்னு கேட்கறீங்கன்னு ஒருத்தர் கோபம் கூட படலாம். அப்ப அவருடைய நேச்சர் எப்படியோ அதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். தொடர்பு கொள்ளும் நோக்கம், தொடர்பு கொள்ளும் பொருள், காலம், எந்த நேரத்துல எந்த செயலை செய்கிறோம், அவர் எந்த இடத்துல இருக்கார், நான் எந்த இடத்துல இருக்கிறேன். அப்புறம் திறமை, திறமைன்னா நான் எவ்வளவு திறமையோடு இந்த விளைவு வேண்டும் என்று இந்த செயலை செய்கிறேன். இந்த 5 விஷயங்களையும் ஒருத்தர் நல்லா எவாலுவேட் பண்ணி, அதாவது கணக்கு போட்டு எதுல தப்பு நடக்க சான்ஸ் இருக்குன்னு கண்டுபிடித்து அந்த தப்பு நடக்காத அளவுக்கு அவருடைய செயலை செய்தால் நீங்க எதிர்பார்க்கிற மாதிரியான விளைவு அங்க வரும். ஆனா இப்ப நீங்க சொல்றது விளைவே துன்பமாக மாறி இருக்கு அப்படிங்கிறீங்க. அப்ப நம்ம இந்த 5 விஷயத்த கரெக்டா பார்க்கணும். கரெக்டா செஞ்சிருக்கோமா, நோக்கம் மட்டும் நல்லா இருக்கு அப்படிங்கிறதுனால நினைச்ச மாதிரி விளைவு நன்மையை தந்திருக்க வேண்டும் என்று அவசியம் இல்லை. மில்டன் ஒரு பெரிய அறிஞர் என்ன சொல்றாரு, மனிதர்கள் செய்கிற பாவங்கள்ல அனைத்து முக்காவாசி பாவங்கள் நல்ல நோக்கத்திற்காக செய்யப்பட்டவை அவர் சொல்றாரு. யாருமே இன்னொருத்தருக்கு துன்பம் கொடுக்கணும்னு செய்தில்ல, நல்ல நோக்கத்துக்காகத்தான் செய்திருக்கிறார்கள். ஆனால் விளைவு துன்பமாக இருந்ததினால் பாவமாக இவர்களுக்கு கணக்குல சேர்க்கப்பட்டு துன்பத்தை அனுபவித்திருக்கிறார்கள். அதனால நானே நல்லதுக்காகத்தான் சொல்றேன், நல்லதுக்காகத்தான் செய்யறேன், கோபப்படுறது கூட நல்லதுக்காகத்தான், ஏன் இல்லாட்டி நீ திருந்த மாட்ட, எல்லாம் தவறான விஷயங்கள். அப்ப நோக்கம் மட்டும் நன்றாக இருந்தால் பிரச்சனை இல்லை, சாரி தப்பு இல்லை, நோக்கம் மட்டும் சரியா இருந்தா மட்டும் போதாது. நோக்கம், தொடர்பு கொள்ளும் பொருள், இடம், காலம், சூழ்நிலை, திறமை, இந்த 5ஐயும் பயன்படுத்தி நம்ம செயலை செய்யணும். அதை மீறி அது துன்பமாக வருகிறது என்றால் யார் மூலமா வந்திருக்கு, குடும்ப உறுப்பினர்கள்னு சொல்றீங்க. ஏன் வந்திருக்கு, அவர் ஒட்டுமொத்த செயலோட விளைவு. நீங்க செஞ்ச செயல் சூப்பர், இந்த 5ஐயும் கணித்து கொண்டு இந்த விளைவு வேண்டும் என்று செய்திருக்கிறீர்கள். +2 வரைக்கும் 2 வருஷம் அவ்வளவு படிப்பு படிச்சிருக்கான், அதை மாதிரி யார் படிச்சதே இல்லை, வெரி நைஸ். ஆனால் அங்க இருக்கிற அக்கௌண்ட், டோட்டல் அக்கௌண்ட்டை பொறுத்துதான் விளைவு வரும் என்பதனால் குற்றவாளி பாவி என்று யாரும் இல்லை. குடும்ப உறுப்பினர்கள் அதை துன்பமாக உணர்ந்து நமக்கு மீண்டும் துன்பத்தை கொடுத்தால் கூட தப்பு அங்க இல்லை, தப்பு இங்க இருக்கு. நான் இன்னும் கொஞ்சம் எதையோ திருத்த வேண்டும், இல்ல செய்த செயல், அதாவது முன்னாடி கொண்டு வந்த பாவத்திற்குண்டான துன்பம் இதை அனுபவிச்சே ஆக வேண்டும். இப்ப நான் கரெக்டா செய்ய ஆரம்பிச்சுட்டேன்னு சொன்னால் அந்த விளைவும் மாற ஆரம்பித்து விடும். சோ அதனால நீங்க என்ன சொன்னீங்களோ இதுதான், இப்படித்தான் நிறைய விஷயங்கள் நீங்க நல்ல வழியில போக ஆரம்பிக்கும் பொழுது நடக்கும். முதல்ல கெட்டதே செஞ்சிருப்போம், இப்ப நல்லதை நினைச்சு செஞ்சிருப்போம், கெட்டதா மாறி இருக்கும். அதாவது மகரிஷி அவர்கள் ஒரு இடத்துல சொல்லியிருப்பாங்க, இப்படி வர்ற சூழ்நிலையில அந்த நஷ்டத்தை நாம எடுத்துக்கொள்வோம். தப்பு என் மேலதானே எடுத்துக்கோ, தப்பு என் மேல இல்ல, நான் கரெக்டா தான் பண்ணியிருக்கேன், ஆனாலும் தப்பு நான், நஷ்டத்தை நாம் எடுத்துக்கொள்வோம் அப்படின்னு ஒரு மகரிஷி ஒரு கவிதையில் குறிப்பிட்டிருப்பார்கள். ஸோ அதனால இதுக்கெல்லாம் அசரவே தேவையில்லை. இப்ப நான் எதை மாற்ற வேண்டும், என்னுடைய கடமை என்ன, அந்த வகையில மட்டும் யோசிச்சு செய்து கொண்டு, யார் அப்படி தவறாக எடுத்துக்கொண்டு அந்த விளைவு துன்பமாக மாறி இருக்கிறதோ அதற்கு பல காரணங்கள் இருக்கிறது. அவர்களுடைய கர்மயம் காரணமா இருக்கலாம், சமுதாய வினை கூட காரணமா இருக்கலாம், பல விஷயங்கள் அங்க ஒத்துருக்கு. அதை நம்ம யோசிக்கணும் அவசியம் இல்லை. நான் என்ன பண்ணணும் அந்த அளவுல யோசிச்சுட்டு அவர்களுக்கு கூடுமான வரைக்கும் இன்னும் கொஞ்சம் வாழ்த்தை கொடுத்து கொண்டு, அவர்களுடைய நேச்சர் அப்படி என்றால் நான் எதை மாற்ற வேண்டும், எதை சீர்திருத்தம் செய்ய வேண்டும் என்ற அளவிலே கொஞ்சம் சிந்தனை செய்துட்டீங்கன்னா இனிமேல் அது நடக்காத அளவுக்கு அதை தவிர்க்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது. அப்படிங்கிறத புரிதலோடு நம்ம செய்யறதை கரெக்டா செய்வோம். கடமையை செய், பலனை எதிர்பாராதே என்பது என்ன காரணம் என்றால், பலன் என் கையில் இல்லை. ரொம்ப சிம்பிள், அவ்வளவுதான். நான் செய்ய வேண்டியதை கரெக்டா செஞ்சுட்டு போய்கிட்டே இருக்கணும். அவன் அந்த அளவுக்கு அதை எடுத்துக்கொண்டால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கெல்லாம் அப்செட் ஆகக்கூடாது. கர்ம வினை 1 லட்சம் கழிவு எடுத்துக்கலாம். ரொம்ப சிறப்புங்கய்யா. இதுல ஒரு சின்ன இது, அவங்க என்ன சொல்றாங்க, நம்மளுக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தைகள் சொன்னோம்னா அவங்க ஒரே வார்த்தையா சிம்பிளா காய்ச்ச மரத்துக்கு தான் கல்லடி அப்படிங்கிற மாதிரி ஒரு சிம்பிளா சொல்லிட்டு போயிடுறாங்க. அது வந்து நம்மளால வந்து சரி ஓகே அவங்களும் நல்லா இருக்கணும் நம்மளும் நல்லா இருக்கணும்னு தான் நம்ம அந்த ஒரு விஷயத்த பண்றோம். இருந்தாலும் நம்மளால வந்து அது ஒரு சில விஷயங்களை டாலரேட் பண்ண முடியலங்கிறப்ப நம்ம எப்படி அந்த இடத்துல சேஃபா இருந்துக்கணுங்கிறதுக்காக தானே கேட்டேன். வேற ஒன்று கரெக்ட். நீங்க சேஃபா இருந்துக்கணும் அப்படிங்கிறதுல அதாவது இப்போ அவங்க இப்படி ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்காங்க. அப்போ உண்மையிலேயே அவர்களுடைய நோக்கம் நல்ல நோக்கம் தான்.
ஸோ அவங்க வந்து நீங்க கெட்டு போகணும் அப்படிங்கிற நோக்கம் இல்லை. இந்த இதுக்கு நீங்க இந்த கஷ்டத்தை பட்டுதான் ஆகணும் அப்படிங்கிற அர்த்தத்துல அவங்க சொல்றாங்க. ஸோ அதனால நீங்க நம்ம என்ன செய்யணும்னா, நான் என் கடமையை சரியா செஞ்சிருக்கேனா, கவலையே படாதீங்க. ரிசல்ட் எவ்வளவு மோசமா இருந்தாலும் சரிதான். ஏன் கடமையை நான் கரெக்டாக செய்திருக்கிறேன். ஏன்னா விளைவு ஏன் கையில் இல்லையே. அவர்கள் அவர்களுடைய அறிவுப்படி, அவர்களுடைய அனுபவப்படி, அவர்களுடைய கருமையத்தின்படி அவர்கள் அதை எப்படி எடுத்துக்கொள்கிறார்கள் என்பது அவர்களுடைய அனுபவப்படி இருக்கும், அவர்களுடைய அறிவுப்படி இருக்கும். ஸோ அதனால நான் ஏன் கடமையை சரியாக செய்கிறேன் என்றால், அதாவது நம்ம போற பாதை சரியாக இருந்தால் வெற்றி நிச்சயம் ஷூர். போற பாதை தப்பா இருந்து வேகமா போனாலும் ஒரு நாள் விழ போறேன்னு அர்த்தம். ஸோ நீங்க பாக்குற பாதை கரெக்டான பாதை, அப்படியே சொல்லுங்க. இது அந்த காதல வாங்கி அந்த காதல விட்டுட்டு இன்னும் ஏதாவது மாற்ற முடியுமா, அவர்கள் என்ன எதிர்பார்க்கிறார்கள், அதை நான் பூர்த்தி பண்ண முடியுமா, அப்படி முடிஞ்சால் அதை சேர்த்துக்கொண்டு பண்ணிட்டீங்கன்னா சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கெல்லாம் நம்ம வந்து கவலைப்படவோ பயப்படவோ தேவையில்லை. உங்க கடமையை சிறப்பாக செய்வதற்கு என்ன செய்யணும் அதை மட்டும் பார்த்துக்கிட்டா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, மிக்க சிறப்புங்க ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். மிக்க நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. அவர்களை தொடர்ந்து உமையாள் அம்மா அவர்கள். வாழ்க வளமுடன் அம்மா. அம்மா வாழ்க வளமுடன்மா. வாய்ப்புக்கு நன்றிம்மா. ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன் ஐயா. இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பதில் சொல்லும் போது கர்ம வினைப்படி ஒரு அம்மாவுக்கு சொல்லும் போது சொன்னீங்க ஐயா, இப்ப ஒரு குடும்ப உறவுகள் வந்து நமக்கு அமைகிறது வந்து அவங்க கோவப்படுறாங்க அந்த மாதிரி எல்லாம் இருக்குன்னா உங்க கர்ம வினைப்படி தான் வந்து அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னீங்க. அதை மட்டும் எனக்கு சொல்லுங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அதாவது நான் என்ன சொன்னேன்னா, நான் எதிர்பார்க்கிற மாதிரியே என் வீட்டம்மா நடக்கணும்னு அவசியம் இல்லை. கடவுள் இஷ்டப்படி என் கர்ம வினைப்படி அவர்கள் நடக்கிறார்கள். என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னால், இப்ப நான் வந்து 7 மணிக்கு பார்ட்டிக்கு போகணும், 6 மணிக்கு புறப்பட்டு ரெடி ஆனாதான் நம்ம 7 மணி பார்ட்டிக்கு போக முடியும் அப்படின்னு நான் சொல்றேன் அப்படின்னு சொன்னால், அவங்க 5:55 வந்து எத்தனை மணிக்குங்க கிளம்பணும் அப்படின்னு கேட்கிறாங்க என்றால் என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னால், முதல்ல ஏன் இஷ்டப்படி அவங்க நடக்க மாட்டாங்க. அப்படி நடக்கிறதாக இருந்தால் அவர்கள் எனக்கு வாழ்க்கை துணையாகவே வந்திருக்க மாட்டார்கள். ஏனென்றால் என்னுடைய கர்ம வினையில எவ்வளவு பாவப்பதிவுகள் இருக்கு, அதற்கு ஏற்ற துன்பத்தை கொடுக்கிற மெஜாரிட்டியா என் கூட இருக்கிறவங்க வாழ்க்கை துணை. அதே மாதிரி எனக்கு ஒரு 1,00,000 இன்ப புண்ணிய பதிவுகள் இருக்கின்றால் 1,00,000 தடவை இன்பத்தை கொடுக்கிறதுக்கும் அவர்கள் தான் சரியான பொருத்தமானவர்கள். அதனால்தான் அவர்களை கொண்டு எனக்கு வாழ்க்கை துணையாக சேர்த்திருக்கிறது. அப்ப என் கர்ம வினைப்படி எனக்கு இன்ப துன்பங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. என்னை சுற்றி நடக்கிற அத்தனை விஷயங்களுக்கும் அடிப்படை காரணம் என்னிடம் இருக்கிற கர்ம வினைகள். அப்ப என் கர்ம வினைகளின் படி அவர்கள் அதை செய்கிறார்கள். ஆனா ஏன் கடவுள் இஷ்டப்படின்னு சொல்றோம்? ஏன்னா இப்ப என்கிட்ட 1,00,000 10,000 பாவப்பதிவுகள் இருக்கிறது. 10,000 தடவை நான் நினைச்சது நடக்காது. ஆனா இந்த நேரத்துல ஏன் இதையே அவங்க செய்யாம இருக்கணும்? அது அவன் இஷ்டத்துல இருக்கு. எப்ப எந்த விளைவை கொடுக்க வேண்டும் என்பது அங்க இருக்கு. ஆனால் என்னிடம் இருந்தாதான் அவர் துன்பத்தை கொடுக்க முடியும், என்னிடம் இருந்தாதான் சந்தோஷத்தை கொடுக்க முடியும். அப்போ அதனாலதான் கடவுள் இஷ்டப்படி என் கர்ம வினைப்படி அவர்கள் நடக்கிறார்கள். ஏன் இஷ்டப்படி நடக்கணும் அப்படின்னா என் கர்ம வினை கழியாது. எப்ப நடக்கும்? நான் இறைநிலையை உணர ஆரம்பிச்சிட்டாலேயே நான் நினைப்பதை அவர்கள் செய்வார்கள், அவர்கள் நினைப்பதை நீங்கள் செய்ய ஆரம்பித்து விடுவீர்கள். ஆனந்தம் வர ஆரம்பிச்சோம். ஏன்னா இங்க நினைப்பதுதான் நடக்கும், நடப்பதைத்தான் நினைப்பார்கள். வீட்டம்மா 6:55 ரெடி ஆக மாட்டாங்கன்னா அவங்க ரெடி ஆகணும்னு நினைக்கவே மாட்டேன். ஆனந்தம். எங்க குறைபாடு இருக்கு? எந்த எதிர்பார்ப்பு இல்லை, ஒண்ணுமே இல்லையே. சோ அப்போ இறை உணர்வு பெற 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 நினைப்பது நடக்க ஆரம்பித்து விடும். சோ அந்த அர்த்தத்துல என் கர்ம வினைப்படிதான் இந்த சூழல், இந்த சூழ்நிலை, எனக்கு வந்து கொண்டிருக்கிற அத்தனை இன்ப துன்பத்திற்கும் காரணம் நான் செய்த செயல்கள். இப்ப செய்கிற செயல்கள் அத்தனையும் எதிர்கால இன்ப துன்பத்தை நிர்ணயம் செய்கிறது. இதுதான் கர்மா தத்துவம், இதுதான் செயல் விளைவு தத்துவம், காரண காரிய தத்துவம் அப்படின்னு சொல்றோம். ரைட்டா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாழ்க வளமுடன். நன்றிங்க. மகிழ்ச்சிங்க. நல்லா புரிஞ்சுதுங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. அம்மா அவர்களை தொடர்ந்து ரமேஷ் தீக்காராமன் ஐயா அவர்கள். வாழ்க வளமுடன் ஐயா. வாய்ப்புக்கு நன்றி அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. ரொம்ப நல்லா இருந்தது. எனக்கு 2 ஜஸ்ட் தெளிவு மட்டும் உங்ககிட்ட கேட்கறேன். கர்மா, கடமை, விதி. ஓகேங்க. இதுக்கு 3த்துக்கும் உள்ள ஒற்றுமை வேற்றுமை. இப்போ எக்ஸாம்பிள், கர்மாவால பிறக்கிறோம், கர்மாவால இந்த அம்மா அப்பாவுக்கு படிக்கிறோம், இப்போ இந்த அம்மா ஒரு ஒய்ஃப் அமையறவங்க, குழந்தைங்க, இதெல்லாம் கர்மால வருது.
இந்த கர்மா மூலம் கடமைகளை செய்யறோம். செஞ்சுட்டு அந்த கடமை வந்து அவுட்புட். ஓகே, நான் இன்புட் ப்ராசஸ் அவுட்புட் சொல்றேன் உங்களுக்கு. இன்புட் வந்து கர்மா, ப்ராசஸ் வந்து கடமை, அவுட்புட் வந்து விதி. வச்சுங்களா? ஸோ இந்த விதிங்க இப்படி நினைக்கும் போது நம்ம கடமையை வந்து விதிக்கு அலைன் பண்ணி போறோமா இல்லை அகெயின்ஸ்ட் விதிக்கு போறோமா தெரியல. அட் டைம்ஸ் நம்ம நினைச்சிட்டு போவோம். ஆனால் விதி நீங்க சொன்ன போல அவுட்புட் வந்து நமக்கு கிடையாது. வி டோன்ட் ஹேவ் எனி கண்ட்ரோல் வித் அவுட்புட் ஆல்ரெடி டிசைடட். பட் நம்ம கடமையில பண்ணும்போது அந்த அவுட்புட் அலைன் ஆகி போதா இல்லை அகெயின்ஸ்டா போதா? அகெயின்ஸ்டா போகும்போது எப்படி நம்ம திருத்திக்கிறது? அதை அலைன் ஆகி போகும்போது எழுத பாசிட்டிவா எடுத்துட்டு போறது. விளக்கம் வேணுங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ரொம்ப இந்த கேள்வி கேட்கறதுக்கு நிறைய யோசிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த மூன்றுக்கும் உள்ள ஒற்றுமை வேற்றுமை அப்படின்னு கேட்டிருக்கீங்க. கர்மா, கடமை, விதி அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ஏதோ நான் 8th ஸ்டாண்டர்ட்ல படிக்கிற அந்த கேள்வி பதில கேட்ட மாதிரி ஒற்றுமை வேற்றுமை என்ன அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ரொம்ப சூப்பர். முதல்ல ஒவ்வொன்றையும் தனித்தனியா புரிஞ்சுக்குவோம். அப்புறம் 2க்கும் 3க்கும் இருக்கிற ஒற்றுமை வேற்றுமையை நம்ம ஈஸியா புரிஞ்சுக்கலாம். கொஞ்சம் நேரம் அதிகமாகும், ட்ரை பண்ணலாம். முதல்ல கர்மா அப்படின்னு என்னன்னு எடுத்துக்குவோம். கர்மா என்றால் கர் பிளஸ் மா. வாமா போமாங்கிற இந்த மாங்கிறதோடு சேர்ந்து இருக்கிற ஒரு வார்த்தை, எழுத்து. கர் என்றால் செயல் என்பது. செயல் என்றால் எண்ணம், சொல், செயல் மூன்றையும் குறிப்பது கர்மா என்று சொல்லுகிறோம். ஆனா இந்த கர்மால 2ஆ பிரிக்கலாம். ஒண்ணு, இதுவரைக்கும் செய்த செயலும் கர்மா தான், வரப்போறதும் கர்மா தான். இப்ப செய்கிற செயலும் கர்மா தான், இதுவரைக்கும் செய்த செயல்களும் உள்ளே பதிவாகி இருக்கிறதே அதுவும் கர்மா தான். சோ கர்மா என்றால் செய்வதும் ஒன்றுதான், செய்ய போறதும் அங்கதான் வரப்போகுது. சோ இந்த 2க்குமே நம்ம கர்மாங்கிற வார்த்தையை பயன்படுத்துறோம். அப்போ ஏற்கனவே செய்த செயல்கள் இருக்க அந்த கர்மா, அது நான் இப்ப இந்த நிமிஷத்துல என்ன கர்மா இருக்கிறது என்றால், பிறக்கும் பொழுதே கொண்டு வந்த கர்மா, அது சஞ்சீத கர்மம் என்று சொல்லுகிறோம், இல்ல முன்வினை என்று சொல்லுகிறோம், இல்ல பலவினை என்று சொல்லுகிறோம். பிறக்கும் பொழுது பிறந்து 3 வயசுல நான் இந்த நிமிடம் வரைக்கும் என்னென்ன செய்திருக்கிறோனோ அது தன்வினை, பிராரப்த கர்மம் என்று சொல்லுகிறோம். இந்த 2 கர்மாவையும் சேர்த்துட்டீங்கன்னா மொத்தமா ஒரு கர்மா இருக்கு. இதுவரைக்கும் நான் இப்ப வைத்திருக்கிற ஸ்டாக். இந்த கர்மா இருக்க, இதுதான் விதி என்பது. விதி என்பது நீங்க சொன்ன மாதிரி அவுட்புட் எல்லாம் கிடையாது. விதி என்பது இதுவரைக்கும் நான் சேர்த்து வைத்திருக்கிற கர்மா விதி என்று அழைக்கப்படுகிறது. இந்த விதிப்படி, இந்த கர்மா படி, இப்போ பாஸ் வந்து என்ன திட்டுறாரு 100 பேர் முன்னாடினா, திருப்பி நான் திட்டுவனா, அமைதியா இருப்பனா, இல்ல எங்க ஊர்ல அடி வெட்டுங்கிற மாதிரி அடிச்சு பேத்துருவனா அப்படிங்கிறது எதை பொறுத்தது என்றால் சஞ்சீத கர்மத்தை பொறுத்தது, விதியை பொறுத்தது. எங்க அம்மா அப்பா அவங்களும் அடித்தடின்னு இருந்தாங்க, நான் வளர்ந்த விதமும் அடித்தடி என்றால் உள்ள இருந்து ஆகாமிய கர்மம், நான் என்ன செய்ய வேண்டும் என்பதை தூண்டுகிற ஒரு எண்ணங்கள் எனக்கு வரும். எப்படி வரும்? விதிப்படி அடி பேத்துற அவருன்னு 3 பேர் முன்னாடி ஒண்ணு திட்டுறது தப்பா இருந்தாலும் தனியா கூப்பிட்டு சொல்லியிருக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு எண்ணம் எனக்கு வரும். இது விதியின் வெளிப்பாடு, கர்மாவின் வெளிப்பாடு. இப்ப நான் மட்டும் மகரிஷி சொல்ற சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணியிருந்தேன்னா, உள்ள என்ன வேணாலும் கர்மையம் சொல்லட்டும், விதி சொல்லட்டும், நெற்றியில் உச்சியில் ஞாபகமா இருக்கிறேன் என்றால், எம்மாடி இந்த இடத்துல நான் ஏற்கனவே செய்த பாவத்துக்கு அந்த ஆள் திட்டிட்டு இருக்கான், பாவம் அவருக்கு என்ன டென்ஷனோ, இந்த நேரத்துல நான் திருப்பி திட்டி அவர் தான் மிருக மாதிரி நடந்துட்டு இருக்காரு, நானும் மிருகமா மாறுவதற்காக நான் பிறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், அதுவும் வேதாத்திரியத்தை படிச்சுட்டு அப்படிங்கிற ஒரு விழிப்பு நிலையில் நான் வர ஆரம்பித்து விட்டால், கண்டிப்பாக இந்த இடத்துல முதல்ல துன்பம் கொடுக்காமல், துன்பம் எடுக்காமல், என் கடமை என்ன, இப்ப நான் என்ன செய்யணும், அவர் ஏன் திட்டுறாரு, ஏதோ ரிப்போர்ட் கேட்டிருக்காரு, ஓகே நான் ஏற்கனவே குடிச்சுட்டேன், கவனிக்கல, இல்ல அது தப்புங்கிறாரு, அவர் எப்படி வேணுமோ அப்படி கொடுத்துருவோம், அதுதான் என்னுடைய கடமை. அப்போ அமைதியா இருந்துட்டு, நீங்க சொல்றது கரெக்ட் சார், நான் இப்போ உங்களுக்கு ஒரு 5 நிமிஷம் கொடுங்க, இந்த ரிப்போர்ட் தரேன், இதுதான் கடமை என்பது. அப்போ நீங்க என்ன திட்டுனீங்க எனக்கு டசன்ட் மேட்டர், நீங்க இதுவரைக்கும் என்னென்ன போய் சொன்னீங்க தேவையே இல்லை, இப்ப என் கடமை என்ன, இதை மட்டும் இப்ப நான் செய்த பிறகு அதற்கப்புறம் அவர்கிட்ட நான் தனியா 2 நாள் கழிச்சோ, 1 வாரம் கழிச்சோ, 1 மாசம் கழிச்சோ, சார் இன்னைக்கு அன்னைக்கு இப்படி பண்ணுனீங்க, எனக்கு ரொம்ப கஷ்டமாயிட்டு, ஆனா நான் உண்மையிலே அந்த தப்பு செய்யல அப்படின்னு அந்த இடத்துல அவர் செய்த அந்த தவறை புரிந்து கொள்கிற அளவிலே மனதை புண்படுத்தாமல் நான் முயற்சி செய்துட்டேன்னா 2 பேருக்கு இருக்கிற அண்டர்ஸ்டாண்டிங், அவரு ஏற்கனவே தப்பு பண்ணான்னு நினைச்சிட்டு இருக்கிறத மாற்றுவதற்கு உண்டான அந்த கடமையை நான் செய்வதற்கு சரியாக இருக்கும். சோ இப்போ கர்மா விதி இந்த 2ம் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறது, என்ன ஒற்றுமைங்கிறது 2 ஒண்ணுதான், எந்த வித்தியாசமும் கிடையாது. ஆனா அதுல ஆகாமிய கர்மான்னு ஒண்ணு வருது, அதுதான் கடமையை நிர்ணயிக்கிற அளவிலே இருக்கிறது என்றால், நீங்கள் விதிக்கு ஒத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள், விதியின்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள், நீங்க விதியோட அலைன் ஆயிட்டீங்க. என்னென்ன விதி என்ன சொல்லுது, அடிச்சுதவர அவர் என்ன எல்லாரும் முன்னாடி திட்டுறது ஒண்ணு அப்படின்னு உள்ள இருந்து சொல்லுங்க. விதி சொல்லுகிறது நான் ஃபாலோ பண்ணிட்டேன்னா
என்னுடைய செயல்கள், என்னுடைய கடமைகள் விதிக்கு ஒத்து நடந்து கொண்டிருக்கிறது. ஆனா ஒரு 98% மக்கள் விதியின்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இல்லைன்னா டெய்லி எக்ஸசைஸ் பண்ணாம இருப்பாங்களா? டெய்லி மெடிடேஷன் பண்ணாம இருப்பாங்களா? டெய்லி யாருக்காவது துன்பம் கொடுப்பாங்களா? இதெல்லாம் யாரு செய்யறாங்கன்னா விதிப்படி, விலங்கின தன்மைப்படி அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்ப விதியை விட்டு நான் வெளியில வரணும் என்றால் கர்மயத்திலிருந்து வரக்கூடிய எண்ணம், அந்த ஆகாமிய கர்மம் எனக்கோ பிறருக்கோ துன்பம் தருமான்னு ஒரு கேள்வியை கேட்டுட்டு, துன்பம் தரும் என்றால் கண்டிப்பாக அந்த இடத்துல நோ, நன்மை தரக்கூடிய செயல் எது, இப்ப என் கடமை என்ன, இந்த ரெண்டையும் யோசிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் இப்ப என்னுடைய எண்ணம் சொல் செயல் எனக்கும் ஊருக்கும் நல்லதாய் அப்படி அமைகிற அளவிலே நான் வாழ ஆரம்பிச்சிட்டேன்னு சொன்னால் விதியை மாற்றக்கூடிய மதியை பயன்படுத்தி சரியான பாதையில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். சோ அப்போ பழக்கம் விளக்கம் என்பதும் இந்த கர்மா விதிப்படி வாழ்கிறோம் என்றால் பழக்கம் தன்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சில நல்ல பழக்கங்கள் இருக்கு, நம்ம சொல்றது கெட்ட பழக்கங்களை மட்டும். சோ இதை நீங்க கொஞ்சம் பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் விதிக்கு ஒத்து போறோமா, எதிர்த்து போராடுறோமா? எதிர்த்து போராடினாலும் பிரச்சனை, அதற்கு மாற்றாக நாம் என்ன செய்யணுமோ அதை நம்ம செய்யறோம். சோ அந்த வகையில அதை நாம் பயன்படுத்திக்கிட்டா சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். சோ அதனால நீங்க சொன்னதுல இன்புட் அவுட்புட் அப்படிங்கிறது, அவுட்புட் என்பது விளைவு, அது என் கையில இல்லை, ஆனா நான் செய்யற கடமை இருக்க, அதை நீங்க அவுட்புட்டா கூட எடுத்துக்கொள்ளலாம். ப்ராசஸிங் என்பது நீங்க இந்த ஆகாமிய கர்மம் வரும், ஆனா செயல்படுத்துறீங்களா இல்லையா என்ற ஒரு கண்ட்ரோல் மனிதனுக்கு மட்டுமே கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஆகாமிய கர்மத்தை நம்ம கையில எடுத்துக்கொள்ள வேண்டும். எப்பொழுதும் விழிப்பு நிலையில் இருக்க வேண்டும். அந்த விழிப்பு நிலையில் இல்லைன்னா விதிப்படி மாயையில் சிக்குண்டு உள்ள என்ன சொல்லுதோ அதன் செய்வத, கர்மா என்ன சொல்லுதோ அதன்படி நான் செய்வதாக ஆகிவிடும். அங்கதான் நம்ம சிக்கல்ல மாட்டிக்கிறோம். புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். நன்றி. அருமையான நன்றிங்க. நன்றிங்க. வாழ்க. சிறப்பான விளக்கங்கள் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா அவர்களை தொடர்ந்து கனகராணி அம்மா அவர்கள். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் கனகராணி அம்மா அவர்கள். உங்க மைக் ஒரு முறை டச் பண்ணுங்கம்மா. ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஐயா நான் கேட்ட கேள்விக்கு இப்ப நீங்க பதில் சொல்லிட்டீங்க. சிறப்பான பதில். என்னோட கேள்வி அடுத்ததான் இருந்தது, நீங்களே சொல்லிட்டீங்க. இன்னும் ஒரு கேள்வி மட்டும் கேட்டீங்க ஐயா. இப்ப நான் நிறைய கேக்குறோம், படிக்கிறோம், அப்பப்ப இதெல்லாம் மறந்துருது. இதெல்லாம் எதனால இங்க மெமரி இல்ல இது கம்மியா இருக்கிறதுனாலயா, இல்ல இதுவும் நம்மளோட எண்ணங்கள் அதிகமா இல்ல பதிவு அதிகமா இருக்கிறதுனால அந்த மாதிரி வருதுங்கய்யா? இப்ப நீங்க சொன்னீங்க கனவெல்லாம் அதிகமா நம்மளோட அந்த பதிவு அதிகமா இருக்கிறது தான் வெளிப்பாடா வருதுன்னு. ஃபர்ஸ்ட்லாம் அதே மாதிரி வந்துகிட்டே இருக்கும். இப்போ ஓரளவு இந்த கனவுலாம் கொஞ்சம் கம்மியாயிடுச்சுங்க. எதெல்லாம் வரும் இப்ப வருது, ஆனா நம்ம எந்திரிக்கும் போதே அதெல்லாம் என்ன வந்துச்சுன்னு கூட தெரியாதுங்க. கரெக்டா அந்த 4:30 மணி 4:45 தூக்கம் தெளியும் போது அந்த டயத்துக்கு கரெக்டா தூக்கமும் தெளிஞ்சிடுது. என்ன அதுல கனவு எதுவுமே ஞாபகம் ஒண்ணு கூட வராது இல்லையா? இதெல்லாம் பதிவுகளோட இன்னும் வெளிப்பாடு அதிகமா இருக்குங்களா, இந்த மறதினாலையும் வருங்களா இல்லையா? வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. அருமையான கேள்வி கேட்டிருக்கீங்க. நீங்களே நிறைய பதில்களை சேர்த்து சொல்லியிருக்கீங்க. நம்பர் 1, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், கருமையத்துல பதிவுகள் அதிகம் இருக்கிறது என்றால், இப்ப உங்களுக்கு கனவு வருது ஆனா என்னன்னு ஞாபகம் இல்லை, ஸ்டில் அங்க பதிவுகள் அதிகம் இருக்கிறது. அதிகம் இருந்தா மட்டும் பிரயோஜனம் இல்லை, ஜாம் ஆகி போய் இருக்கு, பிசுங்கி போய் நிக்குது, எப்படா வெளியில வரலாம்னு துடிச்சிட்டு இருக்கு. நீங்க செய்ய வேண்டியது டெய்லி ஒரு 2 மணி நேரம், 1 மணி நேரம், அரை மணி நேரமாவது மௌனம் இருக்கும். தவமே செய்யாட்டா கூட பரவாயில்ல, இந்த மௌனத்தை இருக்க முடியுமான்னு பாருங்க. மௌனம் இருக்கும் பொழுது நீங்கள் எந்த வேலையும் செய்யாமல் வரக்கூடிய எண்ணத்தை அப்படியே வெளியில விட்டுட்டே இருக்கு. அது ஆராய்ச்சி எடுக்கல, பரிசோதனை செய்யல, எந்த கேள்வியும் கேட்கல, அப்படியே அமைதியா உட்கார்ந்து வரக்கூடிய எண்ணத்தை அப்படியே வெளியில தள்ளி விட்டுட்டீங்கன்னா அந்த பதிவு பெற்ற எண்ணங்கள் கனவுல வராது, இப்ப வந்துடும். இதை தினசரி செய்துட்டீங்கன்னா ஒரு 3 மாசத்துல கனவே வராத அளவுக்கு நீங்கள் மாறிவிட முடியும். இது ஃபர்ஸ்ட் விஷயம். 2வது மெமரி. இது மூளையில ஏகப்பட்ட கோடிக்கணக்கான நியூரான்கள் அப்படின்னு சொல்லி அது ஒரு செல்கள் இருக்குங்க. இந்த செல்கள் நாம பார்க்க ஒவ்வொரு விஷயத்தையும், கேட்கிற விஷயத்தையும், நாம ஞாபகம் வச்சுக்கணும்னு நினைக்கிற அத்தனை விஷயத்தையும் அங்க ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கு, சேமித்து வைத்திருக்கிறது. அப்போ இந்த மெமரி என்பது நமக்கு அந்த நியூரான்கள் எவ்வளவு சிறப்பாக உள்ள வேலை செய்து கொண்டிருக்கிறது என்பதை பொறுத்தது. இப்ப அந்த நியூரான் நெட்வொர்க் அங்க உள்ள இருக்க சமாச்சாரங்கள் மெமரிக்குன்னு சேவ் பண்ணி வச்சிருக்கிறோமே, இதுவும் ஜாம் ஆகலாம். ஜாம் ஆகி
தப்பு தப்பா அது அந்த பின்னல் வலைப்பின்னல் நியூரான் நெட்வொர்க்னு சொல்றோம், அது தப்பு தப்பா போகலாம். எப்ப போகலாம் அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு வாட்ஸ்அப்பே போதும், நம்ம ஏகப்பட்ட செய்திகளை உள்ள அனுப்பிச்சுட்டே இருக்கும். டிவி, நியூஸ் பேப்பர், யூடியூப், இது எத்தனையும் நமக்கு ஏகப்பட்ட விஷயங்களை எல்லாருக்கும் அனுப்பிச்சுட்டு தான் இருக்கு. ஆனால் நீங்க தினசரி தூங்கும் பொழுது REM தூக்கம்னு ஒண்ணு இருக்கு, ரேபிட் ஐ மூவ்மெண்ட், விழி இயக்கம் அற்ற உறக்க நிலை அப்படின்னு ஒன்று சொல்றோம். இன்னொன்னு ஆழ்நிலை தூக்கம் என்று சொல்லுகிறோம். ரெண்டு விதமான தூக்கம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் மனுஷனுக்கு. இந்த டீப் ஸ்லீப், ஆழ்நிலை உறக்கம் அப்படின்னு நம்ம தூங்கும் பொழுது நம்ம மூளை வேலை செய்யும். ஆனா என்ன செய்யும், மூளை தவிர இருக்கிற மற்ற உறுப்புகளை வேலை செய்ய விடாம பேரலிசிஸ் மாதிரி அதை ஃப்ரீஸ் பண்ணி வச்சோம். அப்பதான் உடல் உறுப்புகள்ல ஒவ்வொரு செல்கள்ல இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றக்கூடிய வேலையை மூளை செய்கிறது ஆழ்நிலை தூக்கத்தில். இன்னொரு தூக்கம் REM தூக்கம். இந்த REM தூக்கத்துல மூளை தன்னுடைய குப்பைகளை வெளியேற்றுகிறது. சப்போஸ் ஒருத்தருக்கு REM தூக்கம் ஒரு 1.5 மணி நேரம் தூங்கல அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அங்க குப்பை வெளியேற்றப்படவில்லை, அது மெமரியை அஃபெக்ட் பண்ணும். கான்சென்ட்ரேஷன், ஓர்மையாக ஒரு வேலையை உருப்படியா செய்ய முடியாது, மைண்ட் டைவர்ட் ஆகும், அப்படியே எண்ணங்கள் நம்மளை போட்டு குழப்பிக்கிட்டே இருக்கும். ஒரு ஷர்ட் எடுத்தா கூட ஏன் எடுத்து 2 மணி நேரம் செலவழிச்சு ஒரு சேலையை எடுத்துட்டு வெளியே வந்த அப்புறம் சூரிய வெளிச்சத்துல பார்த்துட்டு ஐயோ இதையா எடுத்தோம், இந்த கலர் நம்மள்ட்ட இருக்க, 4 வருஷத்துக்கு முன்னாடி தானே அவங்க கிஃப்ட் கொடுத்தாங்க, இதெல்லாம் இப்ப ஞாபகம் வரும், அப்ப ஞாபகம் வராது. அப்போ இதுக்கெல்லாம் என்ன காரணம்னா REM தூக்கம் குறைபாடு. இது 2வது காரணம். சோ நீங்க நான் இப்போ சொன்னதை அதை அப்படியே யோசிச்சு பார்த்தீங்கன்னா தூக்கம் குறைவாக இருக்கிறதா. 3வது, இதெல்லாம் கூட்டுறதுக்கு என்ன பண்றோம், நீங்க எது ஞாபகம் வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அங்க 5 புலன்களையும் பயன்படுத்த முடியுமான்னு பாருங்க. இப்போ வீட்டம்மா ஏதோ ஒண்ணு சொல்றாங்க அப்படின்னா 5 நிமிஷமா எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு அப்புறம் கடைசியா என்ன சொன்னேன் அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்கிறார்கள். இது ஒருத்தர் இல்ல, உலகம் பூரா இருக்கிற ஒரு புள்ளி விவரம் என்ன சொல்லுதுன்னு சொன்னால், மனைவி 2000 வார்த்தைகள் பேசுகிறார்கள், கணவன் 4000 மனைவி 4000 வார்த்தை பேசுகிறார்கள், கணவன் 2000 வார்த்தை பேசுகிறார்கள் ஒரு நாளைக்குன்னு ஒரு புள்ளி விவரம் சொல்லுது. ஏன்னு சொன்னா இந்த வீட்டம்மா வீட்டுக்காரர் மட்டும் எல்லாத்தையும் 2 தடவை குறைஞ்சது சொல்ல வேண்டியிருக்கான். ஏன்னா இவர் ஆபீஸ்ல வரும்போது அந்த கணக்கை க்ளோஸ் பண்ணிட்டு வந்துடுறாரு. இங்க கேட்கிற காதும் இன்ட்ரெஸ்டா கேட்கறது இல்ல, மனசும் என்ன சொல்றாங்கன்னு கேட்கறதுக்கு ஆர்வம் இல்ல. இப்ப இந்த 5 புலன்களையும் நாம் ஈடுபடுத்தி ஒரு விஷயத்தை நீங்கள் செய்தீர்கள் என்றால் அது ஸ்ட்ராங்கா நியூரான் நெட்வொர்க்ல அந்த பின்னப்படுகிறது. அப்போ உங்களுக்கு அது மெமரியில அவ்வளவு ஈஸியா போகாது. கண்ணு பார்க்கணும், காது கேட்கணும், எல்லாமே ஃபுல் அட்டென்ஷன்ல இருக்கணும். அப்படி இருந்தால் உங்களுக்கு மறதி என்பது அங்க கொஞ்சம் குறைவாக இருக்கும், ஸ்ட்ராங்கா அங்க ஞாபக சக்தி இருக்கும். இது விஞ்ஞானம் கொடுக்கிற ஒரு விளக்கம். சோ இதெல்லாம் கொஞ்சம் ஞாபகம் வச்சுட்டு ஆக்னில மெடிடேஷன், துரியத்துல மெடிடேஷன் ஒழுங்கா செய்ய 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 அந்த நியூரான் நெட்வொர்க் எல்லாம் ஆற்றல் நிறைய செல்கிறது. அப்போ தானாக உண்மையிலேயே நமக்கு கான்சென்ட்ரேஷன், மெமரி, கிரியேட்டிவிட்டி, அடாப்டபிலிட்டி, ரிசப்டிவிட்டி, மேக்னானிமிட்டி, மகரிஷி படைப்புத்தன்மை, இணக்கத்தன்மை, ஏற்புத்தன்மை, பெருந்தன்மை, நுழைப்புலன், இதெல்லாம் கூடுங்கிறார். மெமரி, கான்சென்ட்ரேஷன். அப்போ நாம தவம் செய்யும் பொழுது கூடணும். ஆனால் REM தூக்கம் குறைவா இருக்கு, குப்பைகள் அதிகம் சேர்த்திருக்கிறோம், அது அதிகமா பதிவுகள் அதிகமாக இருக்கிறது. இதெல்லாம் இருந்ததுன்னா இதுக்கு ஈடு கொடுக்க முடியாத போது நமக்கு மெமரி குறையலாம். அது வயசாக இயற்கையாகவே அங்க நியூரான் நெட்வொர்க் கொஞ்சம் ஸ்லோவாக ஆரம்பிச்சிடும். அது ஒரு 85 வயசு 90 வயசுல நமக்கு நிறைய மறதிகள் வர ஆரம்பிச்சிடும். அது இயற்கையாக வரக்கூடியது. ஸோ இதெல்லாம் நீங்க கொஞ்சம் இதுல எது நீங்க மாற்ற வேண்டுமோ அதை கொஞ்சம் கணக்கில் எடுத்துட்டு மாத்திட்டீங்கன்னா நீங்க ஒரு 3 மாசத்துல உங்க மெமரி இம்ப்ரூவ் ஆகுறது நீங்க பார்க்கலாம். நன்றி, வாழ்க வளமுடன். நன்றிங்கய்யா, ரொம்ப நன்றிங்கய்யா. அதே மாதிரி செஞ்சுங்க. ஆனா ஆகினையில நீங்க சொன்ன மாதிரி தவம் பண்ணும் போதெல்லாம் டக்குன்னு உடனே வந்துருதுங்க, அதுலயே லயந்து போயிடுறேன். இருந்தாலும் இந்த மாதிரி நீங்க சொன்ன நான் ட்ரை பண்றேங்க. ரொம்ப நன்றிங்கய்யா. நல்லா பண்ண முடியும். அது அதனுடைய அர்த்தம் மூளையில் இருக்கிற கழிவுகள் வெளியேறும் என்ற அவசியம் இல்லை. சோ இதுக்கு REM தூக்கம் கண்டிப்பாக அவசியம். சரி, சரிங்க, ரொம்ப நன்றிங்கய்யா. நல்லது, நல்லது. வாழ்க வளமுடன். மிக்க நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். அம்மா அவர்களை தொடர்ந்து சக்தி அவர்கள். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க ஸ்கூல் வளமுடன். போலவே ரொம்ப சிறப்புங்க ஐயா, சூப்பரா இருந்துச்சுங்க ஐயா. என்னோட ஒரு சந்தேகம் ஐயா, நான் PG முடிச்சோடனே மேரேஜ் ஆயிடுச்சுங்க ஐயா. இப்ப என்னோட பேரண்ட்ஸ் உனக்கு பின்னாடி தங்கச்சி தம்பிகள் இருக்காங்க, அதனால நான் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சரி, நீ கல்யாணம் பண்ணிட்டு கூட நீங்க வேலைக்கு போலாங்கிற மாதிரி சொன்னாங்க. சரின்னு பண்ணிட்டோங்க ஐயா. மறுபடியும் வந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு ஃபேமிலி சுச்சுவேஷன், ஹஸ்பண்ட் எங்க ஃபேமிலி பாத்தீங்கன்னா குழந்தைய பாருமா,
அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட கடமை ஃபுல்லா நீ பாரு ஒரு ஃபேமிலி ரன் பண்ணுங்கிற மாதிரி விட்டுட்டாங்க. நானும் பல முயற்சிகள் பண்ணியும் அதுல ஒரு 15 இயர்ஸ் கேப் ஆயிடுச்சுங்க. ஏன் நான் ஒரு போக முடியல. இப்ப வந்துட்டு நம்ம என்னடா அவங்களோட கடமைகள் எல்லாம் பண்றதுக்காக நம்ம இது பண்ணிட்டு நம்மளோட ஆசையை நிறைவேற்ற முடியலையே, ஒரு கெரியர்ல வந்து நம்மளால இது பண்ண முடியலன்னு ரொம்ப வந்து நம்ம என்னதான் சமாதானப்படுத்திக்கிட்டாலும் அந்த இதுல போக முடியலன்னு ஒரு வருத்தங்கள் இருந்துட்டே இருக்குதுங்கய்யா. அதுக்கான ஒரு சொல்யூஷன் சொல்லுங்கய்யா. வாழ்க வளமுடன். இப்படி கொஞ்சம் பேருக்கு இப்படி சூழல் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அதாவது நம்முடைய கருமையத்துல சொந்த காலில் நிற்கணும், நான் வேலை பார்த்தே ஆகணும், பணம் வந்து நான் இன்னொருத்தர் சார்ந்து இருக்கக்கூடாது, இப்படி பல விதமான செய்திகள் இல்லை கொள்கைகள் இல்லை வேல்யூஸ் நம்முடைய கருமையத்துல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்துச்சுன்னு சொன்னால் இந்த 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 மாதிரியான ஒரு குழப்பம் இல்லை ஒரு வருத்தம் இல்லை ஒரு கவலை இது கண்டிப்பாக இருக்கும். இது தப்பே கிடையாது, அவசியமானது ஒன்றுதான். அது இன்னைக்கு இருக்கிற கால சூழ்நிலையில ஒவ்வொரு பெண்மணியும் இதை பத்தி கண்டிப்பாக யோசித்து அதுக்கு ஏதாவது ஒன்று செய்யணும் அப்படிங்கிறது காலத்தின் கட்டாயம் மாதிரி இன்னைக்கு சூழல் மாறிக்கொண்டு இருக்கிறது. ஸோ அதனால அது தப்பே இல்லை, அது இருக்கும். ஆனா காரணம் இதுதான். இப்போ நம்ம ஏன் அதை செய்ய முடியல, 15 வருஷம் கேப் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றீங்க. உண்மையிலேயே இந்த 15 வருஷம் நீங்க உங்க குடும்பத்துக்காக உங்களுடைய ப்ரொஃபஷன் உங்களுடைய தொழிலை நீங்க விட்டுட்டு அதை காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு தியாகம் செய்துட்டு உங்க குடும்பத்துக்காக செய்திருக்கிறீங்க. அது தெரிஞ்சு செய்வீங்களோ தெரியாம செய்வீங்களோ கரெக்டா செஞ்சிருக்கீங்க. உண்மையிலே ஒரு குழந்தை வளரும் பொழுது ஒரு 5 வயசு வரைக்குமாவது 7 வயசு வரைக்குமாவது அம்மா வேலைக்கு போகாம கூடவே இருந்தால் அந்த குழந்தை மோல்டாறது வேற மாதிரி இருக்கும். ஸோ அதனால இதுக்கு வருத்தப்பட தேவையில்லை, கரெக்டா பண்ணியிருக்கீங்கன்னு நான் சொல்லுவேன். ஓகே, அது ஒரு 5-7 வருஷம் ஓகே. அல்லது அதுக்கப்புறம் பையன் +2 வரான், அப்போ கொஞ்சம் அதிக அட்டென்ஷன் தேவைப்படுது இன்னைக்கு பெரும்பாலான அம்மாக்கள் அப்படி நினைக்கிறாங்க. ஓகே, என்னை பொறுத்த வரைக்கும் அதுவும் தேவையில்லை நான் சொல்லுவேன். பட் இருந்தாலும் இன்னைக்கு இருக்கிற சூழல்ல ஓகே ஃபைன் வச்சுக்கலாம். இப்போ நீங்க என்ன பண்ணலாம், உண்மையில ரொம்ப ரொம்ப நீங்க என்ன செய்யணும், மனசளவுல இதுவரைக்கும் நடந்ததை பற்றி வருத்தப்படுவதற்கோ கவலைப்படுவதற்கோ ஒண்ணுமே இல்லை. உண்மையிலே நீங்க குடும்பத்துக்காக பிறருடைய இதுக்காக நீங்க வந்து பெரிய தியாகம் செய்து இதை செய்திருக்கிறீங்க. அதை பத்தி நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்ப நான் என்னுடைய ப்ரொஃபஷனுக்காக கேரியருக்காக நான் என்ன செய்யணும், என்னுடைய திறமை என்ன, இப்ப இருக்கிற சூழ்நிலைகள் என்ன, இதுல எந்த திறமையை நான் இன்னும் கொஞ்சம் மேம்படுத்தி கொண்டால் நான் வந்து இதுல முன்னேற முடியும். இப்ப நீங்க ஒரு 15 வருஷம் கேப் ஆனதுனால நீங்க எந்த இடத்துல நீங்க வேலைக்கு போனாலும் நீங்க பிஜி பண்ணும்பொழுது கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொன்னீங்க. அப்போ நீங்க அந்த ஒரு இடைவெளி உங்க பயோடேட்டா ஃபார்ம்ல 15 வருஷம் வேலை செய்யலைங்கிற ஒரு இடைவெளி உங்களுக்கு ஒரு பெரிய தடைக்கற்களாக இருப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கு ஒரு நல்ல வேலைக்காக நீங்க. சோ இப்ப நீங்க என்ன பண்ணலாம், அப்படி நீங்க வந்து முதல்ல எண்ணத்தை ஸ்ட்ராங் பண்ணணும். எனக்கு ஏற்ற ஒரு வேலை கிடைக்கிறது. இன்னும் நீங்க ஸ்பெசிபிக்கா இந்த வாய்ப்புகளை நீங்க கொஞ்சம் அனலைஸ் பண்ணி உங்க திறமைகளை நீங்க அனலைஸ் பண்ணி எதுல நான் வந்து இப்ப கேரியர்ல போனா சரியா இருக்குங்கிறத உங்களால அனலைஸ் பண்ணி கண்டுபிடிக்க முடியும்னு சொன்னால் ஸ்பெசிபிக்கா அந்த ஒரு தொழில்ல எனக்கு வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வேலை கிடைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சங்கல்பத்தை வலிமைப்படுத்துங்க. இதுக்கு ஒரு 6 மாசம் டைம் கொடுங்க, இல்ல ஒரு 1 வருஷம் டைம் கொடுங்க. இது சங்கல்பம் மட்டும் எனக்கு சொல்லுங்க, எந்த மாதிரி பாதையில போகணுங்கிறதே எனக்கு இப்போ குழப்பமா இருக்குங்க. ஏன்னா இப்ப இதுதான் ஒண்ணு படிச்சுட்டு கேப் ஆனோடனே இப்ப நீங்க சொன்ன மாதிரி அந்த தடைகள் எனக்கு வருதுங்கய்யா. இப்ப எனக்கு என்ன பாதையில் நான் சூஸ் பண்ணி போகணும், ஃபேமிலி எஃபெக்ட் ஆகக்கூடாது, நான் வேலையும் பண்ணணும் அப்படிங்கும் போது நான் எந்த மாதிரி சங்கல்பங்கள் வந்து நான் போடணுங்கிறத எனக்கு சொல்லுங்கய்யா. ஐயா கண்டிப்பா. அதாவது இது வந்து இப்ப நான் டக்குனு உங்கள்ட்ட இப்ப இது வரைக்கும் நீங்க பேசணும் வச்சு நான் எப்படி சொல்ல முடியும், ஏன்னா நீங்க என்ன படிச்சிருக்கீங்க, அந்த படிச்சதை வச்சு எத்தனை வருஷம் வேலை பார்த்திருக்கிறீங்க, இப்போ அதற்குண்டான வேலைகள் எத்தனை இருக்கு, இதுல நீங்க ஏதாவது போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா இல்லையா, இப்ப நான் வேற ஏதாவது ஒரு 6 மாசத்துக்கு 1 வருஷத்துக்கு ஒன்றை படித்து கொண்டு முதல்ல வாய்ப்புகள் எதுல அதிகம் இருக்கு, நான் இருக்கிற சூழ்நிலையில நான் இருக்கிற ஊர்ல எனக்கு இருக்கிற இந்த கண்டிஷனை வைத்துக்கொண்டு எந்த மாதிரியான வேலைகளை நான் செய்ய முடியும், இல்ல நான் டியூஷன் எடுத்து என்னுடைய ப்ரொஃபஷனை சூப்பர் ஆக்க முடியுமா, இந்த மாதிரி நீங்க பல விஷயத்த நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா அப்போ நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா இந்த ஒரு பிஜி டிப்ளமா படித்தாலோ இல்ல அட்வான்ஸ்டு கோர்ஸ்ல இது ஒண்ணு பண்ணினாலோ எனக்கு வந்து வேலை வாய்ப்புகள் அதிகம் இருக்கும், தேவையானதை நான் அச்சீவ் பண்ண முடியுங்கிறத ஆராய்ச்சியை நீங்க தான் செய்யணும். என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் நோட் பண்ணிக்கோங்க, எழுதுங்க, உங்களுடைய இதை பேக்ரவுண்ட கொடுங்க, எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்றேன். ஆனால் நீங்க உங்களுடைய படிப்பு இதுவரைக்கும் பார்த்த அந்த வேலை அனுபவம்
இப்போ உங்க இருக்கிற ஏரியால, உங்க இருக்கிற ஊர்கள்ல என்ன மாதிரியான வேலை வாய்ப்புகள் இருக்கு, இதை நான் பிரிட்ஜ் பண்றதுக்கு, அதை இணைப்பதற்கு நான் என்னை எப்படி மேம்படுத்திக் கொள்வது, இதுக்கு ஒரு வருஷம் நீங்க டைம் எடுத்து அதை கண்டுபிடித்து அதை கொஞ்சம் படிக்கணும்னா படிங்க. இந்த ஒரு வருஷத்துக்கு வரைக்கும் நீங்கள் உங்கள் என்ன நாளைக்கே எனக்கு ஒரு வேலை கிடைக்கணும், இந்த 15 வருஷ கேப்லாம் முடியணும்னு நினைச்சீங்கன்னா அது கொஞ்சம் சிரமம், தடை. அப்ப அது நான் இந்த செவுத்தை உடைக்கிறதுக்கு மோதுற மாதிரி, நான் இந்த டேபிளை உடைக்கிறதுக்கு தான் நான் மோதுறது சரியா இருக்கும், உடைக்க முடியும் அப்படின்னு எனக்கு தெரியும். அப்போ நீங்க ஒரு 6 மாசத்துக்கு, ஒரு வருஷத்துக்கு எண்ணத்தை வலிமைப்படுத்துங்கள். எனக்கு இந்த வேலை கிடைக்கிறது அப்படின்னு வலிமைப்படுத்துங்க. அதற்கு தேவையான திறமைகளை வளர்த்துக் கொள்வதற்கு இந்த 1 வருட காலத்தை எடுத்துக்கொண்டு அந்த முயற்சி நீங்க பேரலா பண்ணீங்கன்னா கண்டிப்பாக 100% அது சாத்தியமாகிவிடும். நீங்க நினைச்சது நடக்கும். சோ அதற்கு உங்க மனோசக்தியை கூட்டணும். மனோசக்தியை கூட்டுறதுக்கு டெய்லி தவம் செய்யணும். முடிந்தால் வாரம் ஒரு நாள், ஒரு அரை நாளாவது மௌனம் இருக்க முடியுமான்னு பாருங்க. மனோசக்தி கண்ணாமண்ணான்னு கூட ஆரம்பிச்சிடும். ஒண்ணும் இல்லையா, ஒரு ஆளியார் போங்க, ஒரு வாரம் மௌனம் இருங்க. ஒரு வாரம் கழிச்சு இந்த கேள்வி அங்க கேளுங்க. உங்களுடைய மனசுக்குள்ள ஒரு வாரம் கழிச்சு கேளுங்க. உங்க இன்ட்யூஷன் சிறப்பாக சீராக உங்களுக்கு ஒரு வழி நடத்துதலை கொடுக்கும். இந்த கேரியர் எடுத்தா நல்லா இருக்கும், இதுக்கு நீங்க இந்த கோர்ஸ் படிங்க, இல்ல ஒண்ணுமே படிக்க வேண்டாம், இதுக்கே நீங்க இப்படி பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க முயற்சி பண்ணலாம். இல்ல தேவைப்பட்டால் ஏதோ ஒரு அலுவலகத்துல சம்பளமே இல்லாம ஒரு 6 மாசம் வேலை பாருங்க. அந்த 6 மாசம் எக்ஸ்பீரியன்ஸை வச்சுட்டு அடுத்தப்ப எப்படி நீங்க ஃபர்தரா ப்ரொசீட் பண்ணது சரியா இருக்கும் அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். ஸோ இந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் மனசுல அசை போடுங்க. ஒரே நாள்ல முடிவு பண்ணணும்னு நினைக்காதீங்க. ஒரு வாரம் அசை போடுங்க. அலைச்சலை குறைக்க வைக்க முடியுமான்னு பாருங்க. உங்களுடைய இன்ட்யூஷன் சிறப்பா கைட் பண்ணும். என்னால நான் ஏதாவது உதவி செய்ய முடியும்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு டீட்டெயில வாட்ஸ்அப்ல ரெக்கார்ட் பண்ணி அனுப்புங்க. ஒரு 10 நாள் டைம் come back to you. ஓகேவா? ரொம்ப நன்றிங்க. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். மிக்க நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். அம்மா அவர்களை தொடர்ந்து எஸ் கல்யாண சுந்தரம் ஐயா, வாழ்க வளமுடன். உங்க மைக்கை டச் பண்ணுங்க ஐயா ஒரு முறை. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக அமுதா அம்மா அவர்கள், வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். திருநெல்வேலியிலிருந்து பேசுறேங்க. வாழ்க வளமுடன். வளமுடன், வாழ்க வளமுடன். ஐயா, இப்ப இறைநிலைனால நான் நினைக்கிறது அவங்க செய்யறாங்க, அவங்க செய்யறது நான் நினைக்கிறேன், கரெக்டா போகுது. அதே போல பிள்ளைங்களுக்கு அப்படி ஒரு நடக்குமா? வாழ்க வளமுடன். நீங்க இறை உணர்வு பெற்றுட்டோம் அப்படின்னு சொன்னால் பிள்ளைகள் இல்ல, எதிர்த்து வீட்டுக்காரரே அப்படிதான் பண்ணுவாரு. படத்துக்கு போனாலும் அவர் நடப்பாரு. எல்லாமே நம்ம நினைப்பது நடக்கும், நடப்பதை நினைப்போம். அப்போ அங்க முரண்பாட்டுக்கு அங்க வாய்ப்பே இல்லை. சோ அந்த அளவுக்கு நம்மை நாம் மேம்படுத்தி கொண்டால் கண்டிப்பாக ஆக்சுவலா கொஞ்சம் யோசிச்சு பாத்தீங்கன்னா நீங்க நினைக்கிறது மற்றவங்கள்ட்ட கொஞ்சம் சீக்கிரம் நடக்கும். வாழ்க்கை துணை குழந்தைகள்கிட்ட கொஞ்சம் டைம் ஆகும். சோ வாழ்க்கை துணையில நடக்க ஆரம்பிச்சுட்டு அப்படின்னு சொன்னால் குழந்தைகள்ட்ட ஆனா கொஞ்சம் டைம் ஆகும். ஏன்னா குழந்தைகள் அவரவர்களுக்குன்னு ஒரு கருமையம் இருக்கிறது, அவரவர்களுக்குன்னு ஒரு அறிவு இருக்கிறது. சோ நம்மளுடைய அறிவு அவங்க ஜெனரேஷன் கேப்ல கொஞ்சம் நிறைய முரண்படலாம், நிறைய காலதாமதங்கள் ஆகலாம். பட் இதெல்லாம் நான் நினைச்ச மாதிரியே அவன் பச்சை கலர் ட்ரெஸ் போடணும்னு நம்ம நினைச்சா சிக்கலாயிரும். முக்கியமா வாழ்க்கைக்கு தேவையான நல்ல குணம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சோ அப்ப அந்த குணங்களை நாம கொஞ்சம் நம்ம ஆஸ் எ பேரண்டா பெற்றோர்களாக நாம அந்த நல்ல குணங்கள் வருவதற்கு நம்முடைய எண்ணத்தையும் ஆற்றலையும் மெடிடேஷனையும் கொஞ்சம் பயன்படுத்தினா இன்னும் கொஞ்சம் சிறப்பா இருக்கணும். அதுக்கு பதிலா இன்ஜினியரிங் தான் படிச்சா அவன் இன்ஜினியர் தான் ஆகணும், டாக்டர் தான் ஆகணும், இங்கதான் ஒரு சின்ன சிக்கல் இருக்கு. சோ இதை நாம கொஞ்சம் யோசிச்சுட்டு சரியா எடுத்துக்கிட்டோம்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி. வாழ்க வளமுடன். நன்றி. வாழ்க வளமுடன். அம்மா அவர்களை தொடர்ந்து பவுன் ஸ்ரீனிவாசன் அவர்கள், வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா வாழ்க வளமுடன். எப்படி இருக்கீங்க? வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. இந்த நீங்க உங்களோட ஸ்பீச்ல ஒரு இது கேட்டீங்க, எவ்ரிதிங் இஸ் எனர்ஜி, மேட்ச் த ஃப்ரீக்வன்சி ஆஃப் த ரியாலிட்டி யூ வாண்ட் அப்படின்ட்டு ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் சொன்னதை நீங்க ஒரு ஸ்பீச்ல சொல்லியிருந்தீங்க. அதாவது இப்ப எனக்கு என்ன வேணுமோ அதோட ஃப்ரீக்வன்சியை மேட்ச் பண்ணணும் அப்படின்ற மாதிரி. அது இப்போ எனக்கு ஒரு கம்பெனில நான் ஒரு ஜெனரல் மேனேஜர் ஆகணும் அப்படின்னா அது மேட்ச் த ஃப்ரீக்வன்சி ஆஃப் த ரியாலிட்டி யூ வாண்ட் அப்படின்றதுக்கு என்னங்க அர்த்தம்? இப்போ எனக்கு ஒரு பொருள்துறையில ஒரு பெரிய இதாகணும், அதுக்கும் மேட்ச் த ஃப்ரீக்வன்சின்னு சொல்றாங்களா, அதுக்கும் என்ன ஒரு ஒற்றுமை சொல்ல முடியும்? வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அது நான் ஒரு ஸ்பீச்ல 2-3 ஸ்பீச்ல சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். அது ஐன்ஸ்டைன், நீங்க சொன்ன மாதிரி ஐன்ஸ்டைன் சொன்னது. அதாவது அதை எப்படி எடுத்துக்கொள்ளணும் அப்படின்னு சொன்னால்,
ஃப்ரீக்வன்சி அப்படின்னா ஓகே, நான் வந்து இந்த கம்பெனில இந்த வேலை வேணும், அதனுடைய ஃப்ரீக்வன்சி 38. இப்ப என் ஃப்ரீக்வன்சி நான் 38 கொண்டு வந்துட்டா எனக்கு மேட்ச் கிடையவே கிடையாது. அப்படி கிடையாது. அதாவது என்ன அர்த்தம் அதுக்கு அப்படின்னு சொன்னால், எனக்குள்ள ஒரு ஜீவகாந்த ஆற்றல் இருக்கு. இந்த ஜீவகாந்த ஆற்றலுக்கு ஒரு ஈர்ப்பு சக்தி இருக்கு, தள்ளும் சக்தி இருக்கு. ஈர்ப்பு சக்திங்கிறது தேவையானது, இழுக்கக்கூடியது. தள்ளும் சக்தி என்பது எனக்கு வரக்கூடியதையும் தடுத்து விடக்கூடியது, இல்ல புறந்தள்ளக்கூடியது. அது கெட்டதை மட்டும்தான் தள்ளணும், நல்லதையும் தள்ளிவிடக்கூடாது. அப்போ என்னுடைய ஆற்றலை எனக்கு நான் எது வேண்டும் என்று நினைக்கிறேனோ அந்த ஆற்றலின் தன்மைக்கு ஏற்ப, அதை வந்து நீங்க வைப்ரேஷன் சொல்லலாம், ஃப்ரீக்வன்சின்னு சொல்லலாம், என்ன வேணாலும் சொல்லிக்கலாம். அப்போ அந்த அளவுக்கு நான் அதை மேட்ச் பண்ணணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்ப நான் ஒரு கம்பெனில ஜெனரல் மேனேஜர் ஆகணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஜெனரல் மேனேஜர் ஆகணும்னா அந்த ஜெனரல் மேனேஜருங்கிற அந்த வேலைக்கு நான் போகணும்னு சொன்னால் என்னுடைய எனர்ஜியை அந்த அளவுக்கு மேட்ச் பண்ணணும். அப்படின்னா நான் ஜெனரல் மேனேஜருக்கு MBA படிச்சிருக்கணும்னு அவங்க எதிர்பார்க்கறாங்க. நான் MBA படிக்கல, முதல்ல MBA படிக்கணும். அப்போ என்ன தேவையோ அந்த அளவுக்கு என்னுடைய ஆற்றலை நான் மேட்ச் பண்றதுலதான் நீங்க உண்மையிலேயே நிஜத்துல சாதிக்கிறீர்களா இல்லையா என்பது உங்கள் ஆற்றலை பொறுத்தது அப்படின்னு ஐன்ஸ்டைன் சொல்றாரு. சோ இதுதான் எல்லாத்துக்கும் உள்ள உண்மைதான். அது இதுல எந்தவித சந்தேகமும் தேவையில்லை. ஆனால் அதற்கு அர்த்தம் ஃப்ரீக்வன்சி அப்படின்னு சொன்னால் என்னுடைய ஆற்றலின் தன்மையை, அதனுடைய ஆற்றலின் தன்மைக்கு. நான் ஒரு 3 வயசு பையன் கூட விளையாடுறேன்னா அங்க நான் உட்கார்ந்துக்கிட்டு குண்டலினி யோகத்தை பேசினா எப்படி அவன் விளையாடுவான் என் கூட, இல்லையா? அப்ப அவன் தன்மைக்கு நான் இறங்குறேன். இவ்வளவுதான். இந்த மேட்சிங்கை நாம செய்யணும். அதற்கு என்ன தேவையோ, எது எனக்கு வேண்டுமோ அதற்கு தேவையான சக்தியை நான் என்னை உருவாக்கிக் கொள்வது, அதை மேம்படுத்திக் கொள்வது, அதைத்தான் செய்யணும் ஐயா. நன்றி, வாழ்க வளமுடன். இன்னொரு ஒரே கேள்விங்க ஐயா. இப்ப வந்து அதாவது பணம் சார்ந்து, பொருளாதாரத்தை சார்ந்தே நம்மளோட வாழ்க்கை முறைகள் நிறைய என்னோட நண்பர்கள்ட்ட பேசுறேன். அதாவது பணம் தேடியே அதுக்கான வாழ்க்கையை வந்து ஓடிக்கிட்டே இருக்குது. ஏன்னா பணம் வந்து எல்லாத்துலயும், இப்ப உறவுகள்ல ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் வைக்கணும், எல்லாத்துக்குமே பணம் ரொம்ப தேவையா இருக்குது. பணம் சார்ந்தே அவங்களோட வாழ்க்கை வந்து ஓடிக்கிட்டு இருக்குது அப்படின்ட்டு நிறைய பேர் என்னோட நண்பர்கள் வந்து சொல்றாங்க. ஆனா எந்த அளவுக்குங்க பணம் சார்ந்ததுல மற்றது உடற்பயிற்சி இந்த மாதிரி இதுவும் நம்ம சைட் பை சைட் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அவங்கள பணம் சார்ந்த வாழ்க்கையை எப்படிங்க மற்ற இதுல வந்து மாத்திக்கிறது? இல்ல அது ரொம்ப முக்கியமா? பணம் சார்ந்த வாழ்க்கை தான் முதன்மையா இருக்கணுமா, இல்ல எப்படிங்க அது? வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அதாவது கண்டிப்பாக இப்ப நான் வந்து திருநெல்வேலியில இருந்து டெல்லி போகணும், டெல்லி பிக்னிக்லாம் போகணும் அப்படின்னு சொன்னால் இந்த 10 நாள் நான் போறதுக்கு தேவையான சாப்பாடு, ஸ்நாக்ஸு, ட்ரெஸ்ஸு, சொட்டரு, மொபைல் சார்ஜரு, என்னென்ன வேணுமோ அதெல்லாம் எடுத்துக்கொண்டு நான் அந்த பிரயாணத்தை ஆரம்பித்தால் என் பிரயாணம் இனிமையாக இருக்கும். அதே போல வாழ்க்கைங்கிற ஒரு பயணம் இனிமையாக இருக்க வேண்டும் என்றால் அதற்கு எனக்கு பணம் தேவை, பதவி தேவை, அதிகாரம் தேவை, புலனின்பம் தேவை, மனிதர்கள் தேவை. இந்த 5 பற்றும் அவசியம். இது மகரிஷி சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் பணம் மட்டும்தான் எனக்கு வந்து, நான் வந்து சொட்டர் தான் எனக்கு டெல்லி போறதுக்கு வேணும்னு சொட்டர் கடையா 1008 கடையை போய் சுத்திட்டு அதுல ஒரு 108 சொட்டர் எடுத்து கடைசிலாம் என்னைக்கு டெல்லி போய் சேர்றது, இல்லையா? அப்ப பணம் மட்டுமே முக்கியம் என்று தேடும் பொழுது வாழ்க்கையை அவர் அனுபவிக்க அல்லது சந்தோஷமாக கழிப்பதற்கு மறந்து விடுகிறார்கள், இல்ல தோற்று விடுகிறார்கள். வாழ்க்கை என்பது ஒரு ஐஸ்கிரீம் மாதிரி, சாப்பிட்டா டேஸ்டா இருக்கும், சாப்பிடலனாலும் வேஸ்ட் ஆயிரும். ஆனா நம்ம சாப்பிட்றோமா வேஸ்ட் பண்றோமாங்கிறது நம்ம கையில இருக்கு. சோ அதனால பணம் 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 அப்படின்னு போகும்பொழுது அங்க ஒரு சிக்கல் இருக்கிறது. அப்ப என்ன பண்ணணும்? அதுக்காக பணம் தேவையில்லைன்னு அர்த்தம் இல்லை. தேவையான பணத்தை சம்பாதிக்கணும். அதே சமயம் 3 நேரம் மகரிஷி கொடுத்திருக்கிற அடிப்படை தேவைகளை நிவர்த்தி செய்கிற அளவுக்கு பணம் வந்துவிட்டது என்றால் இப்ப நம்ம கொஞ்சம் அட்டென்ஷனை, அதாவது 2 நேரம் சாப்பிடாம இருக்கின்ற போய் 1/2 மணி நேரம் மெடிடேஷன் பண்ணுன்னா நம்மளை சாத்திடுவோம். எப்படி அவங்க மெடிடேஷன் பண்ண முடியும்? உள்ள பசி பேத்தனமா இருந்துட்டு இருக்கு. அப்ப அடிப்படை தேவையை பூர்த்தி செய்கிற அளவுக்கு நமக்கு பணம், பொருளாதாரம் வந்துவிட்டது என்றால் கண்டிப்பாக பிறப்பின் நோக்கமான அந்த இறை உணர்வை பெறுவதற்கான ஆன்மீக பாதை, யோக பயிற்சிகளை அவர் செய்ய ஆரம்பிச்சிடலாம். இன்ஃபேக்ட் யோக பயிற்சிகளை செய்கிறவர்களுக்கு இந்த வசதிகள் இன்னொருத்தர் சிரமப்படுறதை விட இவருக்கு எளிமையாக கிடைக்கிற அளவுக்கு மனம் பக்குவப்பட ஆரம்பித்து விடுகிறது. ஏனென்றால் இறைநிலை பாதையில போயிட்டு இருக்காரு. ஆனா மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா 60க்கு மேல யோகாவை பார்த்துக்கலாம், இப்ப எனக்கு தேவை 2 கோடி சம்பாதிக்கணும், இல்ல வீடை வாங்கணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும். அங்க கொஞ்சம் புரிதல் குறைவாக இருக்கிறது. இது வந்து நம்ம சொல்லி புரியுறது ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கலாம். புரிஞ்சுக்கிட்டாங்க, அவங்க அம்மா அப்பா புண்ணியம் பண்ணிருந்தாங்கன்னா டக்குன்னு பிக்கப் பண்ணிக்குவாங்க, செய்வாங்க. நம்ம செய்ய வேண்டியது முதல்ல நம்ம கரெக்டா இருக்குமா? இப்ப ஓரளவுக்கு பணம் வந்துடுச்சு அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அந்த யோக பயிற்சிகளை முழுமையாக ஈடுபட ஆரம்பிச்சிட்டோம்னா இது தானா பெறும். இது வந்து
நீங்க எதிர்பார்த்ததை விட அதிகமா வரும்னு நான் அடிச்சு சொல்லுவேன். அந்த அளவுக்கு வந்து இது ரொம்ப பவர்ஃபுல்லான எக்ஸசைஸ். ஸோ இதுதான் அந்த ரெண்டுக்கும் இருக்கிற ஒரு சின்ன மார்ஜினல் வித்தியாசம். இதை கொஞ்சம் உணர்ந்துட்டோம் அப்படின்னு சொன்னால் ரெண்டையும் பேரலாவே நம்ம எடுத்துட்டு போகலாம். நன்றி, வாழ்க வளமுடன். நன்றிங்க, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நிறைவான அன்பராக சௌமியா அவர்கள், வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். ஐயா, இப்போ ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க இந்த மாதிரி ஜாப் வந்து ரொம்ப வருஷம் வேலை அதை செய்யல, திடீர்னு இப்போ வந்து செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி எந்த சுச்சுவேஷனும் அதே தான் இருந்தது. பட் முத்து ஐயாவோட ஸ்பீச் வந்து நான் ரொம்ப கேட்டுட்டு லைஃப் அட் 360 அந்த யூடியூப் சேனல்ல எவ்ரிடே அவரது வந்துட்டே இருக்கும். ஸோ அதை நான் வந்து கேட்டுட்டே இருப்பேன். அதுல நம்மளுக்கு நிறைய ஆன்சர்ஸ் அதுல கிடைக்கும். இன்னொன்னு என்னன்னா, நான் வந்து மெடிடேஷன் வந்து ஒரு 2 years பேக் தான் நான் ஆக்சுவலி வாழ்க வளமுடன் ஜாயின் பண்ணேன். 2-3 years பேக். ஸோ அப்பத்துல இருந்து நான் மெடிடேஷன் பண்ணுன்றதுனால எனக்கும் வந்து வேலை செய்யல, வீட்டுல இருக்கோம், ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கோம் அப்படின்ற அந்த தாட் இருந்தது. பட் நான் எப்ப மெடிடேஷன் பண்ண ஆரம்பிச்சேனோ எனக்கே தெரியல, என்னையே அறியாம நானே வந்து முயற்சி பண்ணிட்டு போயினேன். இப்ப யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் நானு. ஸோ என்னோட ஃபீல்டு எதுவோ பசங்களையும் பாத்துக்கணும். ஏன்னா நான் வீட்டை விட்டுட்டு வெளியே போய் வேலை செய்யற சுச்சுவேஷன்ல நான் இல்லை. ஸோ இப்ப இருக்க சுச்சுவேஷன்ல டெக்னாலஜி வைஸ் நம்ம ரொம்பவே இம்ப்ரூவ்டு இதுல இருக்கிறதுனால வீட்டுல இருந்தே நிறைய வேலை செய்யலாம். ஸோ அதனால நான் வந்து இப்ப யூடியூப் சேனல், ஸோ அது வெரி ஸ்லோ ப்ராக்ரஸ் தான். பட் நம்மளுக்கு அந்த முன்னாடி போறதுக்கு கன்சிஸ்டன்சி இதெல்லாம் ஹெல்ப் பண்றதுக்கு வந்து மெடிடேஷன் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அப்புறமா சாரோட ஸ்பீச் வந்து கேட்டுட்டே இருக்காது. அது கேட்க நம்ம என்னன்னா அந்த மெடிடேஷன் வந்து பாதியில விட மாட்டோம். அதுவே நம்மளை வந்து மோட்டிவேட் பண்ணுங்க, மெடிடேஷன் பண்ணணும் அப்படின்ற மோட்டிவேஷன் கொடுக்கும். ஸோ அதை பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்கா உங்க வே என்னன்னு தெரிஞ்சிடும். நீங்க எது பண்ணா உங்களுக்கு ஈஸின்றதும் எந்த ஜாப் உங்களுக்கு சூட்டபிள்ன்றதும் அதுவே தானாவே தெரியும் உங்களுக்கு. அப்புறமா இன்னொன்னு என்னன்னா, நான் இப்ப ரீசெண்டா கோச்சிங் கிளாஸஸ், ஆன்லைன் கோச்சிங் கிளாஸஸும் இப்ப நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி வந்து உங்களே நீங்க ப்ராக்ரஸ் பண்றதுக்கு ரொம்பவே, ஈவன் தோ ஐ டோன்ட் ஹேவ் எனி சப்போர்ட், வீட்டுல எந்த சப்போர்ட்டும் கிடையாது, நானா முயற்சி எடுத்து அந்த சக்தி நம்மளுக்கு எது கொடுக்கும்னா மெடிடேஷன் அண்ட் எக்ஸசைஸ். இது பண்ணாலே நம்மளுக்கே தெரியாது நம்ம ப்ராக்ரஸ்ல போயிட்டு இருக்கோம். ஸோ அது எஸ்பெஷலி முத்து ஐயாவோட ஸ்பீச், ஸோ அந்த சேனல்ல ஐ கீப் லிசனிங் டு ஹிஸ் ஸ்பீச். ஸோ அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. எனக்கு யூஸ்ஃபுல்லா இருந்த விஷயத்த ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐ ரைஸ் மை ஹேண்ட். முத்து ஐயா ரொம்ப நன்றி. நீங்க அவங்க யார் அதை கேட்டாங்களோ சக்தி அப்படிங்கிற நினைக்கிறேன், அவங்களும் லைன்ல இருக்காங்க. ஸோ அதனால உங்களுடைய இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக அவர்களுக்கு பயன்படும். உண்மையிலேயே நீங்க சொல்றது வந்து 100% ரொம்ப ரொம்ப கரெக்ட். மகரிஷி கொடுத்துரு, அதுவும் நீங்க ஒரு ஷார்ட் 3 வருஷ பீரியட்ல மன்றத்துக்குள்ள வந்து இவ்வளவு தூரம் அதை பண்ணி யூடியூப் ஸ்டார்ட் பண்ணி அது ஆன்லைன் கோச்சிங் வர ஆரம்பிச்சிருக்கீங்க. ஸோ இன்னொன்னு ஐயா, நான் மன்றத்துக்கு ஒரு தடவை தான் போயிருப்பேன் இந்த 3 yearsல. ஆன்லைன்லயே தான் நான் கத்துக்கிட்டேன், ஆன்லைன்ல தான் நான் எக்ஸசைஸ் கத்துக்கிட்டேன், பிரம்மஞானம் வரைக்கும் ஆன்லைன்ல தான் நான் பண்ணியிருக்கேன். அப்புறம் இன்னொன்னு என்னன்னா, பட் அந்த எக்ஸசைஸ் கத்துட்டு மெடிடேஷன் அந்த தீட்சா எடுக்கிறதுக்கு மட்டும் ஐ வென்ட் டு இது மன்றத்துக்கு போனேன். ஏன்னா என்னால பசங்களை விட்டுட்டு போக முடியல, தட் இஸ் த மெயின் ப்ராப்ளம். என்னால போக முடியாத சுச்சுவேஷன்றதுனால. இல்லைன்னா கண்டிப்பா எனக்கு போறதுக்கு பிடிக்கும், பட் ஆனா எனக்கு போக முடியாத சுச்சுவேஷன்னால வீட்லயே நான் வந்து எவ்ரிடே மெடிடேஷன் அண்ட் எக்ஸசைஸ் முடிகிற அளவுக்கு. மெடிடேஷன் மட்டும் மிஸ் பண்ண மாட்டேன், எக்ஸசைஸ் ஒரு நாள் எனக்கு மிஸ் ஆகிற சான்சஸ் இருக்கு, பட் மெடிடேஷன் இஸ் வெரி ஹெல்ப்ஃபுல். ரொம்ப அது உங்களுக்கு எந்த ஊர்ல இருக்கீங்க ஐயா? நான் உங்ககிட்ட மெசேஜ் பெங்களூர் ஐயா. சாரி ஓகே ஞாபகம் வந்துச்சு. ஷூர். அதாவது பாருங்க, நீங்க மன்றத்துக்கே போகாம ஆன்லைன்லயே எல்லாம் எடுத்துட்டு தீட்சை மட்டும் எடுத்துட்டு இவ்வளவு தூரத்துக்கு அதை பின்பற்றி பயன்படுத்தி பயனடைஞ்சிருக்கீங்க அப்படின்னா யூ ஆர் இன்ஸ்பிரேஷன் டு மெனி. ஸோ தேங்க்ஸ் ஃபார் ஷேரிங் இட். இன்ஸ்பிரேஷன் உங்ககிட்ட இருந்து தாங்க ஐயா. உங்க ஸ்பீச் கேட்கதான் அது மோட்டிவேட் ஆயிட்டே இருக்கு எனக்கு வந்து. ஏன்னா அதுல இருக்கிற பெனிஃபிட்ஸ், நீங்க குருவும் இருக்காரு. ஸோ குரு ஆக்சுவலி உங்க ஸ்பீச் மூலமா ஐ கேன் கெட் ஆல் இஸ் இன்ஃபர்மேஷன்ஸ். ஏன்னா நான் மகரிஷி ஐயாவை பார்த்தது இல்லை. ஸோ நீங்க சொல்றீங்க இல்லைங்களா, அவங்களோட கருத்தெல்லாம் நாங்க அதை கேட்கணும். மெயினா சத்சங் கேட்டுட்டே இருந்தாலே போதும், அது நம்ம மோட்டிவேட் பண்ணும். ஏன்னா நம்ம வந்து மெடிடேஷன் பண்ணிட்டு விட்டுடுறோம்னு வச்சுக்கோங்க, அப்புறம் நம்ம வந்து மோட்டிவேஷன் நம்மளுக்கு ஒருத்தர் தேவை, ஷுட் மோட்டிவேட் அஸ். அப்பதான் நம்ம பண்ணுவோம். இதுல இவ்வளவு நல்லது இருக்குன்னு சொல்றவரு முத்து ஐயா. சோ அதை கேட்டாலே போதும், நம்ம ஆட்டோமேட்டிக்கா பண்ணிட்டே இருப்போம் மெடிடேஷன். நன்றி, வாழ்க வளமுடன். ரொம்ப சிறப்பு, ரொம்ப 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 நன்றி. தேங்க்யூமா, தேங்க்யூ ஸோ மச். வாழ்க வளமுடன். நன்றிங்க அம்மா, வாழ்க வளமுடன். மிக்க நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன்.
ஐயா நிகழ்ச்சியை நிறைவு செய்துக்கலாங்களா ஐயா? ஷூர். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்த்துக்களோடு நிறைவு செய்துக்கலாங்க. நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே